வணக்கம் வணக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்க விஜய் சார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரைட், செஷன் போலாமா? ரெடியா? வாய்ஸ் ஆடியபிளா இருக்கா? வாய்ஸ் கிளியரா இருக்கா? ரிப்ளை பண்ணுங்க. எஸ், குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங் ஜனனி தமிழரசி, சௌமியா. எஸ், குட் மார்னிங் அபிநயா, குட் மார்னிங், குட் மார்னிங் சத்யா சுரேஷ், ஸ்ரீஜெய், குட் மார்னிங், குட் மார்னிங். எஸ், குட் மார்னிங், குட் மார்னிங் சௌமியா. எஸ், குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங் ஹரிஹரன், பேபி ஃபேஷன், சுபலக்ஷ்மி, குட் மார்னிங், குட் மார்னிங் அனு, குட் மார்னிங் சதா, சுமையா, குட் மார்னிங் ஸ்ரீமதி, ரிஷிதா. எஸ், நிறைய நியூ நேம் வந்திருக்கு. மகாவித்யா. எஸ், குட் மார்னிங், குட் மார்னிங் எல்லாருக்கும் குட் மார்னிங். அனுஸ்ரீ, ஈஸ்வரி, ஜோதி அவங்க நேம். எஸ், குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங் காமராஜ், பிரீத்து, சிவானியா. ஓகே, எஸ் எஸ், குட் மார்னிங், குட் மார்னிங். எஸ், முருகன், குட் மார்னிங். ஹாய் ஹாய் ஃபைசு. எஸ், சூப்பர். எல்லாரும் ஜாயின் பண்ணியாச்சா? ரெடியா இருக்கீங்களா எல்லாரும்? எஸ். ஸோ கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் நம்ம பார்த்துருவோம். நம்மளுடைய ஃப்ரீ நீட் கிராஷ் கோர்ஸ் போயிட்டுருக்கு, தெரியும் ஆல்ரெடி. இது எப்படி ஜாயின் பண்ணோன்னா, நம்ம லைவ் கீழே பண்ணால் மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் ரீநீட் 2026 ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் ஜாயின் நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். பை நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எஸ், இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரும். உங்களுக்கு மெயில் ஐடி லாகின் பண்ணாமல் மெயில் ஐடி கேட்கும், லாகின் பண்ணிட்டு வாங்க. ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது வரைக்கும் என்னென்ன லைவ் செஷன் போயிருக்கோ அது எல்லாமே இதில் உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கும். நீங்கள் எப்போனாலும் எடுத்து பார்த்துக்கலாம், எந்த லைவ் வேணாலும். மை டெஸ்ட், எவ்ரிடே டெஸ்ட் நம்மளுக்கு ஃப்ரீயாக போயிட்டு இருக்கு. நான் என்ன சொல்லியிருந்தேன், ஃப்ரீ டெஸ்ட் வந்துட்டு கிராஷ் கோர்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க வேதாந்துவில். ஸோ அந்த கொஷின் 𝑬𝒙𝒑𝒔 டெஸ்ட் சீரிஸோடைய அந்த கொஷின்ஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ரொம்ப சூப்பரான ஹை குவாலிட்டி கொஷின்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். எவ்ரிடே கிளாஸ் டெஸ்ட் போயிட்டு இருக்கு. எஸ், அப்டேட் இதில் உங்களுக்கு இருக்கும். என்னென்னைக்கு போயிட்டு இருக்கு, என்னென்ன டாப் டைம் பாருங்க. 7th June 12 PM. அதே மாதிரி எவ்ரிடே 12 PM வந்து டெஸ்ட் போயிட்டு இருக்கு. நீங்கள் அட்டம் பண்ணது என்ன, எதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கீங்க, எதாவது மிஸ் பண்ணியிருந்தா நீங்கள் திரும்ப எழுதலாம். எவ்ரிடே டெஸ்ட் உங்களுக்கு ஃபுல் சாப்டர், ஃபுல் சிலபஸ், நீட்டோடைய நம்ம மொத்த சிலபஸோடைய ஃபுல் கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ் டெஸ்ட் எவ்ரிடே இருக்குது. ஸோ அதனால் அதை மறக்காமல் அட்டன் பண்ணிடுங்க. இன்கேஸ் அன்றைக்கி கரெக்டாக அந்த லைவில் அட்டன் பண்ண முடியலனா கூட மிஸ் பண்ண டெஸ்ட்டை லேட்டராக அட்டன் பண்ணிடுங்க. டெய்லி டெஸ்ட்டு மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் எழுதுருங்க. டெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஸ்டார்டிங்லேருந்து அதான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிருக்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளோட டெலகிராம் குரூப்போட லிங்க் இங்கே இருக்குது. அதில் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் மற்ற அப்டேட் எல்லாமே டெலகிராம் லிங்க்கில் தான் நம்ம கொடுப்போம். நீங்கள் இதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லா அப்டேட் இதில் கிடைச்சிரும். ரைட். அதுக்கப்புறம் நம்பிக்கை ரீநீட் ஆல் இண்டியா டெஸ்ட் சீரிஸுடைய அந்த புக்கு வந்து அவைலபிள் இருக்குது. கிட்டத்தட்ட அதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா 549 அமேசானில் ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் வந்து ப்ராக்டிஸுக்கு தேவையான நிறைய கொஷின்ஸுடைய கலெக்ஷன் இருக்கும். இதில் எல்லாமே ரொம்ப சூப்பரான கொஷின்ஸ் இருக்கும். ப்ராக்டிஸுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அடிஷ்னல் கொஷின்ஸுக்கு. அதனால் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்குவாங்க, பர்ச்சேஸ் பண்ணிக்குவாங்க. ரைட். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் மார்க் டெஸ்ட்டுடைய லிங்க் இதில் இல்லை, பழைய வீடியோவில் இருக்கும். ஐ திங்க் இதில் ஆட் பண்ண மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஃப்ரீ டெஸ்ட் மார்க் டெஸ்ட் போயிட்டுருக்கு. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, கம்மிங் 13th June 2 to 5 PM வந்துட்டு எல்லா VLC சென்டர்லையுமே ஃப்ரீ மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் டேரெக்டாக போய் எழுதிக்கலாம். அதுக்கான லிங்க் இதில் ஆக்சுவலாக ஆட் பண்ணாமல் விட்டுட்டு இருக்கிறாங்க, மிஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா?
ப்ரீவியஸ் வீடியோவில் போயிட்டு பாருங்கள், அது கீழே அந்த லிங்க் இருக்கும், அந்த லைவ் கீழே இருக்கும், அதில் நீங்கள் போய்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அந்த சென்டர். அண்ணா நகர், போரூர், வேளச்சேரி, ஆவடி, தாம்பரம், பெரம்பூர், முகப்பேர், அம்பத்தூர், கோயம்புத்தூர், ஈரோடு, பாண்டிச்சேரி, மதுரை, சேலம், திருநெல்வேலி, திருச்சி, இந்த எல்லா ரீஜன்லையுமே ஆஃப்லைன் வேதாந்து சென்டர் இருக்குது. இங்கே நீங்கள் எங்கே வேணாலும் போய்ட்டு அந்த மார்க் டெஸ்ட் இதெல்லாம் கமிங் 13th June. சரியா? ஸோ இதில் எந்த ரீஜன் உங்களுக்கு ரொம்ப நியரஸ்டாக இருக்குதோ அங்கே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரைட்? எஸ். ரைட், செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரெடியா? ஃபார்முலா எல்லாம் ஞாபகம் இருக்குதா? எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஓகே, VQC இப்போ இருக்காது, இந்த செஷன்ல இல்லை, அப்கமிங் செஷன்ல இருக்கும், அதை அப்டேட் பண்ணுவாங்க. ரைட்? எஸ். வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டெல் மீ தி ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். நோட்டு பேனா கையில் எடுத்துக்கோங்க, ஆன்சரை ட்ரை பண்ணுங்க, நீங்க ட்ரை பண்ணுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க கொஸ்டினை ரீட் பண்ணி கிவன் டேட்டா என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதை வச்சு ஆன்சர் கொண்டு வர ட்ரை பண்ணுங்க, ஃபாஸ்டா ட்ரை பண்ண பாருங்க, ப்ராக்டிஸ் இதுவாக எடுத்துக்கோங்க இதை. ஸோ நான் அதுக்கப்புறம் நான் இதை சால்வ் பண்ணுறது எப்படி வந்துச்சுன்றதை ஃபர்ஸ்ட் ட்ரை யுவர் செல்ஃப். உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு, உங்களுக்கு புரிஞ்சதை வச்சு எப்படி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கெட் பண்ணுறது ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். I'll give some time, 2 minutes ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன். அட் மினிமம் ஒரு 1 minute நீங்கள் முடிக்க பாருங்க, மேக்ஸிமம் ஒரு 2 minute எடுத்துட்டு போங்க. டிபெண்ட்ஸ் ஆன் த கொஸ்டின், சில கொஸ்டின் கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் எனிவே ஓகே, ட்ரை பண்ணுங்க. ஆனால் ட்ரை பண்ணுங்க, இந்த கொஸ்டினை என்ன ஆன்சர் சொல்லுங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு. குட் மார்னிங் ஜெயலட்சுமி. எஸ், குட் மார்னிங் சாமுவேல், குட் மார்னிங். எஸ்எஸ் அக்கௌண்டா? ஓகே, குட் மார்னிங். திங்க் பண்ணுங்க பாப்போம், இந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் போடுவீங்க. கொஸ்டின் சிம்பிள். A capacitor of capacitance 5 microfarad கொடுத்துட்டாங்க, is connected shown in the figure. The internal resistance கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. Internal resistance also given in the question. Internal resistance of the cell is 0.5 ohm. The amount of charge on the capacitor plate is. Capacitorல எவ்வளவு சார்ஜ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. How to calculate charge on capacitor first? நமக்கு capacitance சார்ஜ் ஃபார்முலா தெரியும், C equal to Q by V. கரெக்ட்? capacitance உடைய ஃபார்முலா என்ன? C equal to Q by V. அப்ப இதுல இருந்து சார்ஜ் கண்டுபிடிக்கணும்னா C into V. இதான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. எப்பயுமே ஃபார்முலாவை எப்படி கொண்டு போகணும்னு பாருங்க. ஆக்சுவல் ஃபார்முலா முதல்ல கண்டுபிடிங்க, என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க அதோட ஒரிஜினல் ஃபார்முலா முதல்ல எழுதுருங்க. அதுக்கப்புறம் இதுல எந்தெந்த டேட்டா இதுல தெரிஞ்சிருக்கு, எது தெரியலையோ, தெரியாத டேட்டாவை எப்படி கிவன் மீதி கொடுத்துருக்கிற டேட்டாவில இருந்து கண்டுபிடிக்கிறது. இந்த மாதிரி சிம்பிளா யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஐடியா ஈஸியா ஆன்சர் கிடைச்சிடும். எனக்கு கெப்பாசிட்டன்ஸ் தெரியும், இப்போ என்ன தெரியணும், V தெரியணும், இதுல எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும். ஒரு பாயிண்ட் நல்லா நோட் பண்ணிக்கங்க, இதுல இருந்து கரண்ட் வரும், கரண்ட் இங்க வரும்போது இதுல என்ன ஆகாது, கரண்ட் பாஸ் ஆகாது. ஏன் இங்க கரண்ட் பாஸ் ஆகாது? கெப்பாசிட்டர் வந்து கம்ப்ளீட்லி ஸ்டெடி சார்ஜ் ஸ்டேட். இது ஸ்டெடி சார்ஜ் ஸ்டேட்னா பிளாக் பண்ணணும், சர்க்யூட்ல கரண்ட் என்ன ஆகாது, அலோ பண்ணாது. இந்த இடத்துல என்ன ஆகாது, கரண்ட் பாஸ் ஆகாது, இதுல கரண்ட் பாஸ் ஆகாது. அதனால இந்த ரெசிஸ்டன்ஸ்னால எந்த இம்பாக்டும் கிடையாது. பட் ஆனா என்ன இருக்கும் அப்படின்னா, இதுக்கு அக்ராஸ்ல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கும், வோல்டேஜ் இருக்கும். எவ்வளவு வோல்டேஜ் இருக்கும், இங்க எவ்வளவு வோல்டேஜ் டோட்டலா இருக்குதோ அதே வோல்டேஜ் தான் இதுக்கு அக்ராஸ்ல இருக்கும். ஏன்னா பேரலா இருக்கும்போது வோல்டேஜ் சேம், இங்க என்ன வோல்டேஜ் இருக்குதோ சேம் வோல்டேஜ் தான் இதுல இருக்கும். ஞாபகம் இருக்கா இந்த கான்செப்ட் எல்லாமே? கரண்ட் இதுல பாஸ் ஆக முடியாது, கெப்பாசிட்டி பிளாக் பண்ணி இந்த ரெசிஸ்டன்ஸ்ல எந்த இம்பாக்ட் இருக்காது. ஆனா கெப்பாசிட்டிக்கு அக்ராஸ்ல என்ன இருக்கும், பொட்டன்ஷியல் டிராப் கண்டிப்பா இருக்கும். அப்ப பொட்டன்ஷியல் டிராப் இதுல இருந்து ஆட் பண்ண சீரிஸ் ஆயிடும், இது ரெண்டும் ஃபைனலா பேரலல். கெப்பாசிட்டன்ஸ் இந்த ரெசிஸ்டர் சிம்பிளிஃபை பண்ணா பேரலல். இங்க என்ன வோல்டேஜ் இருக்குதோ அதே வோல்டேஜ் தான் இது ரெண்டுத்துக்குமே அக்ராஸ்ல இருக்க முடியும். இப்போ எப்படி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும், இதுல பாஸ் ஆகிற கரண்ட் முதல்ல கண்டுபிடிக்கணும். ஏன்னா டோட்டல் வோல்டேஜ் என்ன கிடையாது,
2.5 வோல்ட் மட்டும் கிடையாது, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன கண்டுபிடிச்சாகணும், அதுக்கு அக்ராஸ்ல இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் வரக்கூடிய வோல்டேஜ் தான் என்னது, ஃபைனலா வெளியில வர வோல்டேஜ். அது எதுக்கு ஈக்குவல், V is equal to E minus IR. V is equal to E minus IR. E வந்துட்டு 2.5 வோல்ட். இதான் என்னது கொஸ்டின் படி, இது வந்து E வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்ததுனால, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கலன்னா நம்ம அதை தான் வோல்டேஜ் எடுத்து சால்வ் பண்ணிருப்போம். ஜென்ரலா நம்ம தான் பண்ணுவோம். இங்க வோல்டேஜ் வந்து 2.5 சால்வ் பண்ணிடுவோம். அது அந்த எல்லா கேஸ்லயுமே இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க, அதனால அது நெக்லிஜிபிளா இருந்திருக்கும். இங்க அதை மென்ஷன் பண்ணிட்டாங்க. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா the total voltage across the resistor என்ன சார், across the battery என்ன இருக்கும், V is equal to E minus IR. இப்போ நமக்கு என்ன தெரியணும், I என்னன்னு தெரியணும், கரண்ட்டை கண்டுபிடிச்சாகணும். அப்ப கரண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த சர்க்யூட்ல இருக்கிற மொத்த ரெசிஸ்டன்ஸ் பை டோட்டல் வோல்டேஜ். மொத்த ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு பாருங்க, 1 ஓம் 1 ஓம், இது பிளாக் ஆயிடும், இது 3 இப்ப சீரிஸ் ஆயிடும். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 1 ஓம் 1 ஓம், இதெல்லாம் என்ன ஆயிடும், சீரிஸ் ஆயிடும். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் பை டோட்டல் வோல்டேஜ். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ, 1 + 1, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 0.5. இது மூணுமே சீரியஸ். டிவைடட் பை என்ன வரும், 2.5. இப்போ இதை சால்வ் பண்ணுங்க, 2.5 by 2.5 ஈக்குவல் டு 1 ஆம்பியர். எவ்வளவு கரண்ட் பாஸ் ஆகுது, 1 ஆம்பியர் கரண்ட் பாஸ் ஆகுது. அப்போ 1 ஆம்பியர் கரண்ட் இதுல பாஸ் ஆகுதுன்னா அப்ப இங்க எவ்வளவு வோல்டேஜ் வரும், V is equal to E 2.5 மைனஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ 0.5, அதுல பாஸ் ஆகிற கரண்ட் எவ்வளோ 1. அப்ப எவ்வளவு வோல்டேஜ் இருக்கும் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ்ல, 0.5 வோல்டேஜ். சிம்பிளிஃபை பண்ணா எவ்வளவு வரும், 2 வோல்டேஜ். இதுக்கு அக்ராஸ்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் எவ்வளோ, இதுக்கு அக்ராஸ்ல எவ்வளவு வோல்டேஜ் இருக்கும், 2 வோல்ட். இதுக்கு அக்ராஸ்ல 2 வோல்ட்னா இங்கேயும் 2 வோல்ட் தான் இருக்கும். இதுக்கு அக்ராஸ்ல எவ்வளவு தான் வரும், 2 வோல்ட். பேரலல், புரிஞ்சுதா, எல்லாத்துக்கும் 2 வோல்ட் தான் இருக்கும். இப்போ இது 2 வோல்ட் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ ஃபார்முலாவில் C ஈக்குவல் டு QV, Q ஈக்குவல் டு C இன்டு V. C எவ்வளவு கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் C? C வந்துட்டு 5 மைக்ரோ ஃபேரட். அது மைக்ரோ லாஸ்ட்ல அப்படியே போட்டுக்கோங்க, ஏன்னா ஆப்ஷன் எல்லாமே மைக்ரோல தான் வருது. 5 இன்ட்டு 2 என்ன வரும், 10 மைக்ரோ கூலும். 10 மைக்ரோ கூலும். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். நான் சொல்றது புரியுதா? கொஸ்டினை நல்லா ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. கெப்பாசிட்டியோட நேச்சர் என்ன, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா டெர்மினல் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா டெர்மினல் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும். V is equal to E minus IR ஃபார்முலா தான். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்காத பட்சத்தில் இதுதான் டோட்டல் வோல்டேஜ் நம்ம எடுத்துட்டு அப்படியே சால்வ் பண்ணிடுவோம். அப்ப நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா இது யூஸ் பண்ணி ஆகணும். V is equal to E minus IR யூஸ் பண்ணாதான் கண்டுபிடிக்க முடியும். I எப்படி கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் பை டோட்டல் EMF. இது டோட்டல் EMF. டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இது பிளாக் ஆயிடும். இது 3 சீரியஸ், இங்க இருக்கிற ரெசிஸ்டன்ஸும் சேர்த்து 1 2 3 சீரியஸ். அதனால தான் எல்லாத்தையும் ஆட் பண்ணிருக்கிறேன் பை, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நீங்க ஈஸியா சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் வந்துடும். சொல்றது புரியுதா? எஸ் எஸ், வெரி குட் வெரி குட். நிறைய பேர் ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கீங்க. எஸ், அடுத்த கொஸ்டின் சூப்பர். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்க. 3 masses M1, M2 and M3 are connected to a rope as shown in figure. It M1 equal to 5 kg, M2 equal to 2 kg, M3 equal to 3 kg and the whole system is going upward. Whole system going upward na அப்ப என்ன வருங்க, some acceleration மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். அந்த acceleration கொடுத்துட்டாங்க, எல்லாமே 2 meter per second square மேல போயிட்டு இருக்குது, upwardல போகுது. Then the value of tension T1, இதோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. இதுக்கு நம்ம நேத்து பார்த்த ஒரு கேஸ் உங்களுக்கு கரெக்டா புரிஞ்சிருந்தா உங்களுக்கு இப்ப ஞாபகம் வரும். அது நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் மேல இப்படி தூக்குறீங்க, இல்ல மங்கி மேல ரோப்ல ஏறிச்சு. இந்த கேஸ் எல்லாம் நேத்து நம்ம பார்த்தோம். டு ரிமெம்பர் இட்? நேத்து ஒரு கொஸ்டின் நம்ம பார்த்தோம். ஒரு மங்கி வந்து மேல கிளிம்ப் ஆகும்போது எப்படி இருக்கும், டவுன்வர்ட்ல வரும்போது அப்வர்ட்ல போகுது, கீழே இறங்குது. அப்போ எப்படி இருக்கும் நான் சொல்லியிருந்தேன், ஆக்சிலரேஷன். அப்வர்ட்ல போகும்போது டென்ஷன் எப்படி இருக்கும், கிராவிட்டி பிளஸ் என்ன ஆக்சிலரேஷன்ல இது மேல மூவ் ஆகுது. மேல மூவ் ஆகுறதுன்றது ஒண்ணு நம்ம மூவ் பண்ணலாம் சப்போர்ட் கொடுத்து, ஃபோர்ஸ் கொடுத்து, இல்லைன்னா இப்ப மங்கி மாதிரி கேஸ்ல மங்கி மேல கிளிம்ப் ஆகலாம். ரெண்டு கேஸ்லயுமே கண்டென்ட் ஒண்ணுதான். என்னது, மேல போகும்போது ஃபார்முலா நம்ம என்ன யூஸ் பண்ணணும், டென்ஷன் ஃபோர்ஸ் கேஸுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா டோட்டல் ஆக்சிலரேஷன் ஆட் பண்ணணும். கிராவிட்டி இங்க டவுன்வர்ட் ஆக்ட் ஆகும்,
மேல நம்ம ரைஸ் பண்ணும்போது ஒரு ஆக்சிலரேஷன் இருக்கும், ரெண்டும் சேர்ந்து மொத்த ஆக்சிலரேஷன் அப்வர்ட்ல ஆக்ட் ஆகும். டவுன்வர்டா இருந்ததுன்னா G-A, அப்வர்டா இருந்தா G+A. இதுதான் வந்து டோட்டல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கும் போது யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா. இப்போ இந்த T1 மட்டும் நீங்க கண்டுபிடிக்கணும்னா T1 = அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? நெட் மாஸ் இன்ட்டு அப்வர்ட்ல இருக்கிறதுனால டோட்டல் ஆக்சிலரேஷன் G+A. நான் சொல்றது புரியுதா? இங்க இருக்கிற மொத்த மாசும் மேல போகுது, T1 தான் இது மூணுத்துக்கு ரெஸ்பான்சிபிள், மூணுத்துக்கும் சேர்த்து மொத்த டென்ஷன் ஃபோர்ஸ் இதுல ஆக்ட் ஆகுது. அதனால டென்ஷன் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு நியூட்டன்ஸ் லா யூஸ் பண்ணோம் இல்லையா, ஃபோர்ஸ் m இன்ட்டு ஆக்சிலரேஷன். அந்த m நெட் அப்வர்ட்ல போகும்போது டோட்டல் ஆக்சிலரேஷன் இது G+A, டவுன்வர்டா இருந்தா G-A. இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. நேத்து மங்கி கொஸ்டின் ஒன்று நான் லாஸ்டா சால்வ் பண்ணது லாஸ்ட் கொஸ்டின் போய் பாருங்க. நேற்று நம்ம ஃபுல் சீரிஸ் பார்த்தோம் இல்லையா, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில பயாலஜி பார்க்கும்போது லாஸ்ட் பிசிக்ஸ்ல கடைசி கொஸ்டின் ஒரு மங்கி கொஸ்டின் போட்டிருப்பேன். அதுல இதை தான் சொல்லியிருப்பேன், லிஃப்ட் கேஸுக்கு இதை தான் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு இப்போ அந்த பாயிண்ட் ஈஸியா புரியும். லிஃப்ட்லயும் நீங்க மேல போகும்போது G+A இருக்கும், டவுன்வர்ட்ல வரும் G-A. மங்கி கிளிம்பான அந்த கேஸ் G+A, G-A. டென்ஷன் மேல ஏறினாலும் G+A, டவுன்வர்ட்ல இருந்தா G-A. டு அண்டர்ஸ்டாண்ட் த ஐடியா? அந்த கிளாரிட்டி புரிஞ்சுதா? அப்போ இங்க டோட்டல் மாஸ் எத்தனை இருக்கு பாருங்க, இதுல மொத்தமா 3 மாஸ் இருக்கு. m1 + m2 + m3 இன்ட்டு G வந்து 10. இது எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 2. 10 + 2. டோட்டல் மாஸ் என்னது? 5 + 2 + 3 இன்ட்டு 12. அப்போ 10 × 12 120 நியூட்டன். ஆப்ஷன் D இஸ் த ஆன்சர். எஸ், புரியுதா? நான் எப்படி சால்வ் பண்ணேன்னு புரியுதா? வெரி குட் ஹரிதா. எஸ். நெக்ஸ்ட் ஒன், இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. A lens behaves as converging lens in air and a diverging lens in water. The refractive index of the material என்னவா இருக்கும்? refractive index of the material என்னவா இருக்கும்? ட்ரை பண்ணுங்க பாப்போம். ஆப்ஷனை பாருங்க, அப்புறம் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க, கனெக்ட் பண்ண முடியுதா பாருங்க. நடுவில் ஒரு ப்ராப்ளம் ஈஸியா இருக்கும், திடீர்னு ஒரு ப்ராப்ளம் ஈஸியா வரும், ஒன்று ட்ரையா இருக்கும், எல்லாமே கலந்துதான் இருக்கும். ஃபுல் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? எஸ், யார் சி சொல்லியிருக்கீங்களா? தமிழரசி, ஜனனி, ஹரிதா இவங்கெல்லாம் சி சொல்லியிருக்கிறாங்க. எஸ், அனுஷியா, எஸ், ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதை நீங்க ரொம்ப சிம்பிளா யோசிக்க முடியும், நீங்க ரொம்ப டீப்பாலாம் யோசிக்க வேணாம். ஒரே ஒரு விஷயம் நல்லா பாருங்களேன், லென்ஸ் பிஹேவ்ஸ் கன்வர்ஜிங் லென்ஸ். லென்ஸ் வந்து நமக்கு நல்லா தெரியும், லென்ஸ் மேட் அப் ஆஃப் கிளாஸ். கிளாஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நமக்கு தெரியும் 1.5, 3/2, 1.5 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். கரெக்டா? இப்போ இங்க ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணுங்க, லென்ஸ் பிஹேவ்ஸ் கன்வர்ஜிங் லென்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் லென்ஸ் பிஹேவ்ஸ் converging lens in air, அப்புறம் diverging lens in water. diverging lens in water. The refractive index of the material என்னவா இருந்திருக்கும்? ஸோ அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த கேஸ்ல ஏர்ல இருக்கும்போது கண்டிப்பா 1 விட கிரேட்டரா தான் இருந்திருக்கும். ஏன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட வேல்யூ ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1. டு ரிமெம்பர்? சொல்றது புரியுதா? சொல்லுங்க, என்ன டவுட் ஹரிஹரன்? ப்ரீவியஸ் கொஸ்டின்ல மீன் கேட்டிருக்காங்களா? எங்க மீன் கேட்டிருக்கிறாங்க? வேல்யூ ஆஃப் டென்ஷன் T1 ஹோல் சிஸ்டம் வந்து கேட்டிருக்காங்க. செக் பண்ணுங்க, எங்க கன்ஃபியூஷனா இருக்குன்னு பாருங்க. ஓகேவா? அப்போ இது வந்துட்டு 1 விட கிரேட்டரா தான் இருக்கும், ஏன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட வேல்யூ ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1. நமக்கு தெரியும் ஏருக்கு தான் ஈக்குவல் டு 1 இருக்கும். அதனால இந்த ஆன்சர் வந்துட்டு T2வா? இது கேஸா? இல்ல அதெல்லாம் நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ இந்த நாம வந்து ஃபுல் கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். நீங்க T2 கால்குலேட் பண்ணும்போது அதுக்கு மட்டும் எவ்வளவு மாஸ் இருக்குது? ஒண்ணும் கிடையாது. T2 கண்டுபிடிக்கணும்னா இது எவ்வளவு மாஸுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்குது? m2 + m3 இன்ட்டு G+A. நான் சொல்றது புரியுதா? T2 கண்டுபிடிக்கணும்னா இந்த ரோப்பு எத்தனை மாஸுக்கு ரெஸ்பான்சிபிள்? இப்போ இந்த T1 வந்து m1, m2, m3 மூணுத்தையும் அதுதான் ரெஸ்பான்சிபிள். மூணுத்துக்கும் அதுதான் வந்து ரைஸ் பண்ணும். T2, yes, I understood your doubt. இப்போ புரிஞ்சுது.
அப்போ T2 கண்டுபிடிக்கும் போது அது M2 + M3க்கு ரெஸ்பான்சிபிள். அப்போ M2 + M3 × G + A இது ரெண்டும் சேர்ந்து இந்த மாஸ்ல போகுது. T3 கேட்டாங்கன்னா M3 × G + A. அவ்வளோதான், ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிடும். சொல்றது புரியுதா? இந்த ரோப்பு எந்தெந்த மாசுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிளா இருக்குன்னு பார்க்கணும். மொத்தம் 3 மாசு சேர்த்து இதுதான் ஃபுல் ரெஸ்பான்சிபிளா இருந்துச்சு அப்படின்னா மொத்தம் மாசுன்ட்டு 3மே சேர்ந்து மேலே போகுது. T2 எடுக்கும்போது இது ரெண்டும் வரும், T3 எடுக்கும்போது M3 மட்டும் வரும். ஸ்டில் ஆக்சிலரேஷன் அப்போர்ட்ல போகிறது G + A அது மாறாது. டோட்டல் ஆக்சிலரேஷன் மாறாது, G + A மாறாது. புரியுதா? இது சேஞ்ச் ஆகாது. இதான் டோட்டல் ஆக்சிலரேஷன். மாஸ் சேஞ்ச் ஆகும். எந்தெந்த ரோப்பு எந்தெந்த மாசுக்கு செப்பரேட்டா ரெஸ்பான்சிபிளா இருக்குதோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். அவ்வளவுதான், ரைட்? ஸோ அப்போ இந்த கேஸ்ல கன்வர்ஜிங் இருக்குது. ஸோ அதனால கிரேட்டர் தென் 1 இருக்கும். அதுக்கப்புறம் டிப் பண்ணதுக்கப்புறம் என்னவா மாறுது? டைவர்ஜிங்கா மாறுறதுனால வாட்டரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் விட இது லெஸரா இருக்கும். அது ஆக்சுவலா லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா யூஸ் பண்ணி டெரைவ் பண்ண வேண்டியதா இருக்கும். பட் அவ்வளோ டீப்பெல்லாம் போக தேவையில்லை. அது ஆப்ஷன் வந்து கண்டுபிடிச்சிடலாம் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ரைட்? இப்போ புரிஞ்சுதா? ஐ திங்க் யார் கேட்டது? ஹரிஹரன், சௌமியா, அவங்களுக்கு அந்த டவுட் வந்துச்சா? எஸ் எஸ் எஸ். Next one, tell me the answer for this question. Two wires are made of the same material and have the same volume. However, wire 1 has cross-sectional area A and wire 2 has cross-sectional area 3A. If the length of the wire 1 increases by delta x by applying force F, how much force is needed to stretch wire 2 by the same amount? இது எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? இந்த क्वेश्चन ஃபுல்லா பாருங்க. இது வந்துட்டு 2 wires made up of same material. क्वेश्चनல ஒரு க்ளூவா ஃபர்ஸ்ட் அண்டர்லைன் பண்ணுங்க. 2 wires made of same material, அது ஃபர்ஸ்ட் க்ளூ. and have the same volume, ரெண்டாவது க்ளூ. same volume. however, wire 1 has cross sectional area. first one ஓட wire cross sectional area A, second wireக்கு 3A. if the length of the wire 1 is increased, delta x சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு கொடுக்குற ஃபோர்ஸ் F. how much force needed to stretch wire 2, same amount, அதே delta x க்குன்னு அர்த்தம். same amountனா என்ன அர்த்தம்? same delta x எக்ஸ்டென்ஷனுக்கு செகண்ட் வயருக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் தேவைப்படும் ப்ரீவியஸ் ஃபோர்ஸை கம்பேர் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் வயர் கொடுத்த ஃபோர்ஸை கம்பேர் பண்ணும்போது how many times ரெக்கவர் அப்படின்னு கேட்குறாங்க. இங்க ஒரு விஷயத்தை நல்லா ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்க. யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வயரும் யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் செகண்ட் வயரும் சேமா இருக்கும். ஏன் Young's modulus of first wire, Young's modulus of second wire is same because modulus of elasticity depends on nature of the material. It is independent of geometrical shape. இதை நான் ஏற்கனவே திரும்ப ரிமைண்ட் பண்ணியிருந்தேன். அது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஞாபகம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சேம் மெட்டீரியல், ஒரே மெட்டீரியலா இருந்தா இங்க என்ன இருக்கும்? y1 y2 equal to same Young's modulus. Young's modulus சேஞ்ச் ஆகாது. அதுக்கு ரீசன் ஒரே மெட்டீரியலுக்கு ஒரே மாதிரி மெட்டீரியல், அதாவது ரெசிஸ்டிவிட்டி மாதிரி. எப்படி ரெசிஸ்டிவிட்டி இண்டிபெண்டன்ட் ஆஃப் த ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் த மெட்டீரியல். அது எதை ரெசிஸ்டன்ஸ் தான் டிபெண்ட் பண்ணிருக்கும். R = ρl/A. ரோ வந்து கான்ஸ்டன்ட். அது எதை டிபெண்ட் பண்ணிருக்காது? மெட்டீரியல் மட்டும். மெட்டீரியல் ஒரே மெட்டீரியலுக்கு ஒரே ரெசிஸ்டிவிட்டி தான் இருக்கும். டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் இருந்தாலும் அது மாறும். ரைட்? யங்ஸ் மாடுலஸ் உடைய ஃபார்முலா என்னது? y = force × L divided by area × delta L. இதான் நம்ம பார்த்துருக்கிறோம். கரெக்டா? யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிக் ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் வரும். அதை சிம்பிளிஃபை பண்ணா இந்த ஃபார்முலா டைரக்டா கொடுத்துருந்தேன். ஃபோர்ஸ் × லென்த் பை ஏரியா × டெல்டா எல். இப்போ இந்த கேஸ்ல ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. இதை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த கண்டிஷன் அப்படியே இருக்கட்டும். இந்த கேஸ்ல ரெண்டு வால்யூம் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. see that statement. வால்யூம் ஆஃப் த 2 wire சேம் அப்படின்னா வால்யூம் உடைய ஃபார்முலா ஏரியா × லென்த். ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஏரியாவை ஏன்னு எடுத்துக்கிறேன், செகண்ட் ஒன்னோட ஏரியாவை லென்த் L1 எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் L1 எடுத்துக்கிறேன். செகண்ட் ஒன் ஏரியா என்ன கொடுத்துக்கிறாங்க? 3A. வால்யூம் எவ்வளோ? ஏரியா × லென்த் இல்லையா? இதை L2 எடுத்துக்கிறேன். இந்த ஏ கேன்சல் ஆயிடும். L1 = 3 times of L2 ஒரு ரிலேஷன் கிடைச்சிருக்கு எனக்கு. ஃபர்ஸ்ட் வயருடைய லென்த் செகண்ட் வயருடைய லென்த் மாதிரி 3 times இருக்குன்னு ஒரு ரிலேஷன் கிடைச்சிருக்கு. நான் சொல்ற பாயிண்ட் நல்லா புரிஞ்சுங்க. சிம்பிளா கொஸ்டின் ஏற்ற மாதிரி ரிலேஷன் டெரைவ் பண்ணணும். அதுக்கு டெரைவ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் பேசிக் ஃபார்முலா தெரியணும், பேசிக் ப்ராப்பர்ட்டி தெரியணும். இது ஈக்குவல். இது கொஸ்டின்ல கிவன் அவங்க கொடுத்துருக்காங்க. வால்யூம்ன்றது ஏரியா × லென்த் இல்ல ஏரியா × ஹைட். இதெல்லாம் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஏரியா × டெப்த் இதெல்லாம். ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஏ ஏரியா லென்த் L1, செகண்ட் ஒன்னுக்கு 3 times of A. அப்போ இது ரெண்டுத்துக்குள்ள ரிலேஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதுல எடுத்து கண்டினியூ பண்ணுங்க. எதுல y1 = y2 அப்படின்றதுனால
ஃபோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன்னுடைய ஃபோர்ஸ் அவங்க என்னன்னு சொல்லிட்டாங்க, F1 F1 வச்சுக்கோங்க, F1. அதுக்கப்புறம் இங்க என்ன எழுதுவீங்க, Lக்கு பதிலா L1 டிவைடட் பை ஏரியா இன்ட்டு ஃபர்ஸ்ட் ஒன்னுடைய ஏரியா A. இது வந்துட்டு டெல்டா எக்ஸ், அவங்க என்ன கொடுத்துக்கிறாங்க, டெல்டா எக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க, சேஞ்ச் இன் லென்த். செகண்டோடைய ஃபோர்ஸை F2, இது L2 பை இதனுடைய ஏரியா 3A இன்ட்டு சேம் லென்த் சேஞ்சஸ்க்கு என்னன்னு கேட்குறாங்க. ஏன் டெல்டா எக்ஸ் போடுறேன், லென்த் சேமா சேஞ்சஸ் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால எங்க ரெண்டுமே டெல்டா எக்ஸ் தான் போடுறேன். புரியுதா? சேஞ்ச் இன் லென்த் சேமா இருக்கும்போது தான் எவ்வளோ ஃபோர்ஸ் வரும்னு கேட்குறாங்க. இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்க, இந்த ஏவும் கேன்சல் ஆகிடும். கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஒன்னுடைய F1 ஃபோர்ஸ் F1 சொல்லியிருக்காங்க. L1க்கு பதிலாக நம்ம என்ன எழுத முடியும், இப்போ 3L2. L1க்கு பதிலாக 3L2, டெல்டா எக்ஸ் கேன்சல் ஆகிடும். மீதி இங்கே என்ன இருக்கு, இந்த 3 கிராஸ் மல்டிப்ளை, அடுத்த ஸ்டெப்ல கூட போட்டுக்கோங்க. F2 இன்ட்டு L2 பை 3. இந்த L2 கேன்சல் ஆகிடும். இந்த 3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 இன்ட்டு 3 9. 9F ஈக்குவல் டு F2. ஸோ அப்போ என்ன ஒரு செகண்ட் ஃபோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸை விட 9 டைம்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸை விட 9 டைம்ஸ். சொல்ற பாயிண்ட் புரியுதா? எப்படி ரிலேஷனை கொண்டு வரணும் புரியுதா? ரிலேஷனை கரெக்டாக கொண்டு வர தெரியணும். இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிருக்கிறேன். யங்ஸ் மாடுலஸ் வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் த ஷேப், ஜாமெட்ரிக்கல் ஷேப். ஜாமெட்ரிக் ஷேப்னா அது ஏரியா லென்த் எல்லாம் சேஞ்ச் பண்ணி டிபெண்ட் பண்ணிருக்காது, மெட்டீரியல் தான் டிபெண்ட் பண்ணிருக்கும். டிஃப்ரெண்ட் மெட்டீரியலாக இருந்தால் தான் டிஃப்ரெண்டா இருக்கும். ரைட். அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்க. The network shown in figure is a part of the circuit. இதுல at a resistance கொடுத்துட்டாங்க, பேட்டரி கொடுத்துட்டாங்க, இண்டக்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. At a certain instant the current I equal to 2 ampere and is decreasing at the rate of 10 square ampere per second. What is the potential difference between points A and B? இங்க தான் கொஞ்சம் கவனமா செக் பண்ணணும். பாயிண்ட் A and B கேட்டுக்கிறாங்க, நாட் A to B, B to A கேட்டுக்கிறாங்க. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் B to A கேட்குறாங்க, நாட் A to B. ரொம்ப கவனமா இருக்கணும். இங்க நம்ம ஃப்ளோவில் எப்பயுமே A to B பார்த்துருப்போம். அந்த ஃப்ளோவில் நம்ம அதை செக் பண்ணுவோம். இது அது கிடையாது. என்ன கண்டுபிடிக்கணும், VA minus VB கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும். கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லாவை இங்க ஆரம்பிக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் என்ன வரும், VB, கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா. KVL அப்ளை பண்ணுங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து பொட்டன்ஷியல் VB. அப்புறம் இங்க வரும்போது இங்க என்ன வரும், மைனஸ் L இன்ட்டு DI/dt. ஞாபகம் இருக்கா அந்த ஃபார்முலா, மைனஸ் EMF மைனஸ் L இன்ட்டு DI/dt. இதுல கொஸ்டின்ல கொடுத்துருக்க டேட்டா இருக்கு பாருங்க, இதான் DI/dt. ரேட்னா டிஃபரன்ஷியேஷன் என்ன சொல்லியிருக்காரு, ரேட்னா என்ன அர்த்தம், டிஃபரன்ஷியேஷன். 10 ஸ்கொயர் ஆம்பியர் பர் செகண்ட்னா, ஆம்பியர்னா கரண்ட், செகண்ட்னா டைம், DI/dt ரேட்னு தெளிவா சொல்லிட்டாங்க. DI/dt கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. ஓகேவா, DI/dt கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம கன்வீனியன்டா இருக்கிற போட்டுக்கோங்க, DI/dt. அதுக்கப்புறம் இதுல லூப்ல கரண்ட் இந்த டைரக்ஷன்ல வருது, பேட்டரியோட பாசிட்டிவ் போலாரிட்டி ரெண்டும் என்னது, ஆப்போசிட். இதுல இருந்து வரக்கூடிய கரண்ட் இப்படி வரும் பேட்டரியா இருந்தா. ஸோ அப்ப ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா இங்க நம்ம என்ன சைன் யூஸ் பண்ணி ஆகணும், மைனஸ். ஸோ அப்ப பேட்டரிக்கு 12 வோல்ட், பேட்டரிக்கு 12. அதுக்கப்புறம் லூப்பும் கரண்ட் இது ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்குது. அப்ப இதுல பாஸ் ஆகிற கரண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 2 ஆம்பியர் கரண்ட் பாஸ் ஆகுது. 2 × 2 எவ்வளோ, 4. ஸோ அப்ப ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால 2 × 2 4 வோல்ட். மைனஸ் VA ஈக்குவல் டு 0. ஞாபகம் இருக்கா, கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா ஃபார் க்ளோஸ்டு லூப். இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் க்ளோஸ்டு லூப், இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு கம்ப்ளீட்டா க்ளோஸ்டு லூப் அப்ளை பண்ணீங்கன்னா இங்க பொட்டன்ஷியல் VB, இண்டக்டன்ஸ்ல EMF கண்டுபிடிக்கிற ஃபார்முலா L இன்ட்டு DI/dt. EMF இண்டக்டன்ஸ்ல கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது, L இன்ட்டு DI/dt. DI/dt கொடுத்துட்டாங்க, இதுதான் DI/dt. L கொடுத்துட்டாங்க 5 மில்லி ஹென்றி. அதுக்கப்புறம் பேட்டரியில நம்ம சூஸ் பண்ற லூப்போட டைரக்ஷன் இந்த பக்கம் இருக்கும், சர்க்யூட்ல வர கரண்ட் இந்த பக்கம் இருக்கு, பேட்டரியில வர கரண்ட் இந்த பக்கம் இருக்கும். இரண்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் பேட்டரி நெகட்டிவ்ல எடுக்கணும், அதே டைரக்ஷன் தான் பிளஸ்ல எடுப்போம். அதுக்கப்புறம் கரண்ட் இப்படி வருது, நம்ம சூஸ் பண்ற லூப் ஆப்போசிட். அதனால ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸ்ல வோல்டேஜ் என்ன பண்ணி ஆகணும், பிளஸ்ல போகணும். கரண்ட்டும் லூப் ஒரே டைரக்ஷன் இருக்கும்போது தான் வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ் மைனஸ்ல போடுவோம். இதனால இது ஆப்போசிட்ல இருக்கும். இதை சால்வ் பண்ணீங்கன்னா அதனால இது +4 ஆயிடும். VB
இண்டக்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க கொஸ்டினில் 5 மில்லி ஹென்ரி. 5 மில்லினா 10⁻³ கரண்ட் எவ்வளோ? சாரி, di/dt எவ்வளோ? 10 ஸ்கொயர். 10 ஸ்கொயர் மைனஸ் 12 4 எவ்வளோ வரும்? -8 மைனஸ் VI = 0. அப்போ VB இந்த 10 ஸ்கொயர் இதை கேன்சல் பண்ணால் 10⁻⁻1. அப்போ இது என்ன ஆகிடும்? 0.5. VB - 0.5 -8 minus VI = 0. VB minus 8.5 minus ரெண்டு நெகட்டிவ் சைன் வெளியே ஆட் பண்ணிக்கணும் = 0. VB minus VA தான் கொஸ்டினில் கேட்டிருக்கிறாங்க. அப்போ 8.5 வோல்ட். 8.5 வோல்ட். ஆப்ஷன் B is the answer. 8.5 வோல்ட். வந்துதா? புரியுதா? இதெல்லாம் ஆல்ரெடி நீட்ல வந்த மாடல் கொஸ்டின். இதே மாடல் ஏற்கனவே வந்திருக்கு நீட்ல. நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ், இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஃபார்முலா எல்லாம் ஞாபகம் இருக்கா? செக் பண்ணுங்க. யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட். கமான் கமான். செக் பண்ணுங்க, எதுன்னு கரெக்டா செக் பண்ணுங்க. இதுல எந்த எல்லா ஆப்ஷனும் கரெக்டா கேட்கலாவுங்க. இதுல எந்தெந்த பேர் கரெக்ட்னு சொல்லிருக்காங்க செக் பண்ணணும். C2 D1 சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல. B கொடுத்துக்கிறாங்க, C கொடுத்துக்கிறாங்க, அதே மாதிரி D கொடுத்து ஏதாவது ஒண்ணா நீங்க கன்ஃபார்ம் பண்ணுங்க முதல்ல. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். எஸ், அது நீங்க கரெக்டா தப்பு இல்லாம போட்டீங்கன்னா வரும். VA minus VB கண்டுபிடிச்சு இன்டர்சேஞ்ச் பண்ணீங்கன்னா ஆன்சர் வரும். நெகட்டிவ் சைன்ல போடணும். பண்ண முடியும். சைன் கன்வென்ஷனால நீங்க கரெக்டா அப்ளை பண்ணணும். அதுல வர பிளஸ் மைனஸ் கேர்ஃபுல்லா போடணும். தப்பு இல்லாம வரும். இந்த கேஸ்க்கு என்ன ஆன்சர் வந்திருக்குது? பியா? எஸ், வெரி குட். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். சூப்பர். எஸ், கரெக்ட். பி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பி. ஏவுக்கு 4 ஆங்குலர் மொமெண்டம். ஏவுக்கு 4, பிக்கு 3. பிக்கு 3யா? டார்க். எஸ், இதெல்லாம் டைரக்ட் क्वेश्चन. Next question. If the frequency of incident light falling on a photosensitive metal plate is doubled, the kinetic energy of the emitted photoelectrons என்னவா இருக்கும்? சொல்லுங்க சொல்லுங்க. கொஸ்டின் மட்டும் வேணுமா, ஆன்சரோட வேணுமா? சித்ரா, இந்த கொஸ்டினை எப்படி ட்ரை பண்ணுவீங்க? டூயல் நேச்சர் கொஸ்டின். டூயல் நேச்சர் கொஸ்டின். frequency of incident of light falling on a photosensitive metal is doubled. அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, கைனெட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா நமக்கு தெரியும். கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு hν மைனஸ் φ0. இதான் ஆக்சுவலா கைனெட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா. hν மைனஸ் φ0. கொஸ்டின் மட்டுமா? எஸ், நான் அதை அப்புறமா அனுப்புறேன். எல்லா கொஸ்டினுமே ஒரு PDF கலெக்ஷன் பண்ணி சாம்பிள் கொஸ்டின் பிராக்டிஸ் கொஸ்டின் அனுப்பி விடுறேன். இது ஃபர்ஸ்ட் கேஸ். KE1 எடுத்துக்கோங்க. இதை KE2 இது இனிஷியல் ஃபர்ஸ்ட் பார்த்தது. KE2 என்ன சொல்லிருக்காங்க? டபுள் ஃப்ரீக்வன்சி டபுள் ஆச்சுன்னா என்ன வரும்? 2hν மைனஸ் இது φ0 அப்படியே தான் இருக்கும். இதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. இப்போ இதுல இருந்து இன்டர்லிங்க் பண்ணலாம். எப்படி ட்ரை பண்ணலாம்னு பாருங்க. hν மைனஸ் φ0க்கு பதிலா KE1 எழுதலாம். அதனால நான் என்ன பண்ண போறேன், இந்த மைனஸ் φ0 மாடிஃபை பண்ண போறேன். எப்படி மாடிஃபை பண்ணலாம்? சப்ஸ்டிடியூஷன் பண்ணலாம். அதர்வைஸ் மேத்தமெட்டிக்கலா நீங்க இன்னொரு ட்ரை பண்ண முடியும். இதை வந்துட்டு மைனஸ் 2φ0 பிளஸ் φ0ன்னு எழுத முடியும். நான் என்ன பண்ண தெரியுதா பாருங்க. இந்த டேர்ம் உள்ள கொண்டு வரதுக்காக நான் மேத்தமெட்டிக்கலா கொஞ்சம் மாடிஃபை பண்றேன். நீங்க சப்ஸ்டிடியூஷன் பண்ணி போட்டாலும் ஆன்சர் வரும். நான் என்ன பண்றேன், சிம்பிளா இருக்கிறதுக்காக இந்த மைனஸ் φ0 இப்படி பிரிச்சு எழுதுறேன். -2 + 1 என்ன ஒரு மைனஸ் φ0 வருமா? -2φ0 + 1φ0 எதுக்கு ஈக்குவல்?
-5 ஈக்குவலன்ட் ஃபார்மெட்ல எழுதுறேன். அதாவது நம்பர் 4ன்னு ஒரு நம்பர் இருக்குன்னா 3 + 1ன்னு எழுதலாம், 5 - 1 எழுதலாம். இது எல்லாமே நம்ம 4ன்ற நம்பருக்கு ஈக்குவலண்டா கொடுக்குறது. அந்த மாதிரி இது ஈக்குவலண்டா எடுத்துக்கிறேன். ஏன்னா இதுக்கு பதிலாக KE1 உள்ள கொண்டு வரதுக்காக 2 காமனா எடுத்துட்டா HNU - 5 plus 5 HNU - 5 பதிலா என்ன எழுதலாம்? KE1. ஸோ அதனால 2 times of the initial kinetic energy plus என்னது? work function. அப்போ new kinetic energy frequency 2 times double ஆனா kinetic energy first one ஓட 2 times மட்டும் இல்ல, 2 times of kinetic energy of the previous one plus work function. அப்ப டோட்டலா 2 times விட ஜாஸ்தியா போகுது. previous kinetic energy விட 2 times plus work function. இது ரெண்டும் சேர்ந்தாதான் ஃபைனலா டோட்டல். அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் படி more than doubled, not only doubled, more than doubled. அது எப்படி வந்தது அப்படின்றதுக்கான ரீசன் இதுதான். அதனாலதான் இது more than doubled. ஃபர்ஸ்ட் ஒன்னை விட 2 times of kinetic energy plus work function. இது ரெண்டும் சேர்ந்தா மொத்த எனர்ஜி ஜாஸ்தி ஆகுது. இதனோட twice plus extra. அதனால ஆப்ஷன் எது கரெக்ட்? more than double. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? The motor drives a body along straight line with a constant force. The power P developed by motor must vary with time T according to என்ன வரும்? யோசிங்க. எக்ஸ் ஆக்சிஸ் என்னன்னு பார்க்கணும், ஒய் ஆக்சிஸ் என்னன்னு பார்க்கணும், அப்புறம் அந்த கேஸுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்க்கணும். இவ்வளவுதான். எப்பயுமே கிராஃபை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் கண்டுபிடிக்கணும். எது எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்குது, எது ஒய் ஆக்சிஸ்ல இருக்குது, அதுக்கப்புறம் கொஸ்டின்ல அந்த கிராஃப்ல இருந்து என்ன கேட்கறாங்க, அதை எப்படி கரெக்டா இன்டர்லிங்க் பண்ணணும்னு தெரிஞ்சதுனாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். என்ன ஐடியா? யோசிங்க, கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஆன்சர் கிடைக்கும். பியா? ஹரிதா, ஜனனி பி சொல்லியிருக்கிறீங்க. சொல்லுங்க. எல்லாருக்குமே பி தான் வருதா? எஸ். ஓகே. சுபலட்சுமி டி சொல்லியிருக்கிறாங்க. பிரசன்னாவா? அவங்க டி. மகாவித்யா டி. எஸ். ஓகே, செக் பண்ணலாம் வாங்க. லிசன், பவருடைய ஃபார்முலா நமக்கு தெரியும். ஃபோர்ஸ் இன்டு வெலாசிட்டின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. டு ரிமெம்பர் வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் பவர்? பவருக்கு வந்து ஒர்க் டன் பை டைம். ஒர்க் டன் பை டைம். கரெக்டா? நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? ஆனா நாம ஏன் அந்த ஃபார்முலாவை எடுக்கல அப்படின்னா, பவர் ஈக்குவல் டு dW/dt நம்ம பார்த்திருப்போம். இங்க கொஸ்டின்ல கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க. கொஸ்டின் மேல படிங்க, மேல அந்த வார்த்தை பாருங்க. a motor drives a body along a straight line with constant force கூட ரிலேட் பண்ணிருக்காங்க. அப்ப பவர் ஃபோர்ஸ் கூட தான் ரிலேட் பண்ணணும். அதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். பவர் P is equal to force into velocity. velocity நம்ம எப்படி எழுதலாம்? velocity எதுக்கு ஈக்குவல்? acceleration into time க்கு ஈக்குவல். ஏன்? v is equal to acceleration into time, because acceleration equal to velocity by time அப்படின்றதுனால. acceleration வந்துட்டு velocity by time. அப்ப இதுல இருந்து velocity எதுக்கு ஈக்குவல்? acceleration into time. இப்ப கிராஃபை ரிலேட் பண்ணீங்கன்னா பவர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். எப்போ? கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா. கொஸ்டின்ல கொடுக்குற ஒரு வார்த்தையும் நமக்கு க்ளூ, ஒரு வார்த்தையும் க்ளூ. அப்போ பவர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டைமா இருக்கும். ஃபோர்ஸ் கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா, ஃபோர்ஸ் கான்ஸ்டன்டா இருந்தா பவர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். அப்ப டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் என்ன இருக்கும்? அது T உடைய பவர் 1 இருந்தா லீனியர் கிராஃப். பிளஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்றதுனால டவுட்டே வேணும். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். பட் ஆனா இதை கண்டுபிடிக்க தெரியணும். நமக்கு ஃப்ரீக்வெண்டா நிறைய குழப்பங்கள் இருக்கும். இதுதான், இது எப்படி வரும், எப்படி வரும்னு ஃபார்முலாவை சூஸ் பண்ண தெரிஞ்சணும். என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடணும். புரியுதா? அப்ப நீங்க ஃபார்முலா கனெக்ட் பண்ணா உங்களுக்கு எந்த குழப்பமும் இருக்காது. அப்போ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் சொல்லும் போது பவருக்கு எனக்கு தெரியும். அப்ப இதுல இருந்து வெலாசிட்டி நான் டைமுக்கு ஈஸியா கொண்டு வந்துட முடியும். தட் இஸ் வெரி ஈஸியஸ்ட் ரிலேஷன். கனெக்ட் பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன்.
A magnetic field of 5 into 10 to the power minus 5 Tesla is produced at a perpendicular distance of 0.2 meter from a long straight wire carrying electric current. If the permeability of free space is 4 pi into 10 power minus 7 Tesla meter per ampere, the current passing through the wire A is. The current passing through the wire A is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை நம்ம டைரக்டாக ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துட்டாங்க, டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, லாங் ஸ்ட்ரைட் கேரிங் ஒயர்னு சொல்லிட்டாங்க. கொஸ்டின்ல என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க? லாங் ஸ்ட்ரைட் ஒயர். ஸோ லாங் ஸ்ட்ரைட் ஒயர்ல நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா பார்த்துருக்கோம். லாங் ஸ்ட்ரைட் ஒயர்னா கிட்டத்தட்ட என்னது? மேக்னெட்டிக் ஃபீல்டு B is equal to mu naught I divided by 2 pi r. ஞாபகம் இருக்கா இந்த ஃபார்முலா? லாங் ஸ்ட்ரைட் ஒயர் கேஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா B is equal to mu naught I by 2 pi r. ரெண்டு டைப் ஆஃப் கேஸ் நம்ம பார்க்கணும். ஒன்று சர்க்கிள் கேஸ், இன்னொன்று லாங் ஸ்ட்ரைட் ஒயர் கேஸ். அதுல செமி இன்ஃபினைட் ஒன்று இருக்கும், இந்த மாதிரி லாங் ஸ்ட்ரைட் ஒயர் கேஸ் வரும். அதுக்கப்புறம் சர்க்குலர் கேஸ், அதுல சென்டர், செமி சர்க்கிள் இதெல்லாமே வரும். இதை நம்ம சால்வ் பண்ணணும். நான் ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த ப்ராப்ளம் ரொம்ப காம்ப்ளிகேஷன் இல்லாமல் எப்படி சால்வ் பண்றது நான் சொல்றேன் பாருங்க. இங்க ஆப்ஷன்ல எங்கேயாவது 10 பவர் வந்துருக்குதா? கொஸ்டின்ல கேட்டிருக்குது கரண்ட். ஆப்ஷன்ல எங்கேயாவது 10 to the பவர் வேல்யூ வந்திருக்குதா? கொடுத்துருக்காங்களா சேர்த்து 10 பவர் minus 4 minus 3 எங்கேயுமே கொடுக்கல. இந்த மாதிரி இருந்தால் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸின்னு நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, திரும்ப அந்த பாயிண்ட் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். அப்போ நான் எந்த இடத்துல 10 பவர் வேல்யூ எடுக்க போகிறது இல்லை, டெசிமல் எடுக்க போகிறது இல்லை, ஹோல் வேல்யூ மட்டும் எடுத்து என்ன வருதுன்னு செக் பண்ண போகிறேன். ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்காக, கால்குலேஷன் ரொம்ப டைம் ஆக்காமல் போடுறதுக்கு. மியூ நாட்டோட வேல்யூ எனக்கு தெரியும் 4 பை 10 to the power minus 7 எடுக்க போகிறது இல்லை. ஐம் நாட் டேக்கிங் அக்யூரேட் வேல்யூ, எல்லா 10 பவர் மைனஸ் எடுக்க போகிறது இல்லை, ஹோல் வேல்யூ மட்டும் எடுக்க போகிறோம். அதுவும் வித்தவுட் டெசிமல் எடுத்து ஆன்சர் என்ன செக் பண்ண போகிறேன். புரியுதா? 4 பை எது மியூ நாட்டுக்கு 10 பவர் minus 7 எடுக்கல. மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன கொடுத்துருக்காங்க? 5 into 10 to the power 5 டெஸ்லா. ஸோ அதை இதையே ஃபர்ஸ்ட் இதில் ஐக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருங்க. இதுல இருந்து கரெக்ட் தானே கண்டுபிடிக்கணும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 pi r into b by mu நாட்னு கிடைக்கும். இதான் கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. 2 pi அப்படியே வச்சுக்கோங்க. ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க? அதான் டிஸ்டன்ஸ், இதான் r. 0.2 2 மட்டும் எடுத்துக்க போறேன். மேக்னெட்டிக் ஃபீல்டு 5 into 10 power minus 5ல 5 மட்டும் எடுத்துக்கிறேன். மியூ நாட்டில் 4 பை மட்டும் எடுக்கிறேன். இதை சால்வ் பண்ண என்ன வரும்? இது ஒரு 4 பை, 2 பை 4 பை மல்டிப்ளை பண்ணால் 4 பை. ஆன்சர் என்ன வருது? 5. ஸோ அப்போ ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் ஏற்ற சொல்ல, ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி டெசிமல் டேலி பண்ணிங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த டெசிமல் பொசிஷனை 50 இல்லை 0.5 இல்லை 0.05 எப்படி தேவைப்படுதோ ஆப்ஷனில் அதுக்கு ஏற்ற மாதிரி டேலி பண்ணிக்கணும். அப்போ 5க்கு நியரஸ்டாக எது இங்கே மீன்ஸ் இதில் டேலி பண்ணிக்கணும். நாட் ஈக்குவல் ஆன்சர். ஓகேவா? ஈக்குவல் ஆன்சர் இல்லை, டெசிமல் நம்ம போடாமல் போட்டதுனால டெசிமலோட டேலி பண்ணிருந்தா 15 வந்திருக்கும். ஸோ அந்த 5ன்ற வேல்யூ கிடைச்ச உடனே ஃபர்ஸ்ட் வேல்யூ 5 இருக்கும். இதில் எந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வேல்யூ 5 வருதோ அதுதான் ஆன்சர். நீங்கள் நார்மல் மெத்தட்ல இதில் சப்ஸ்டிட் பண்ணி போடலாம், அது உங்கள் சாய்ஸ் தான். நான் அதை உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. நான் என்ன ட்ரை பண்ணுவேன் அப்படின்னா, என்ன உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இந்த மாதிரி 10 பவர் வேல்யூஸ்லாம் வந்த ஆப்ஷனில் எதுவுமே கொடுக்கல. இங்கே நிறைய 10 பவர் வேல்யூ அதர் யூனிட்லாம் இருக்கலாம், பட் இங்கே ஆப்ஷனில் கொடுக்குறதுல 10 பவர் வேல்யூ வரல அப்படின்னா நான் எப்பயுமே அந்த ஹோல் வேல்யூ 10 பவர் வேல்யூ எடுக்க மாட்டேன், டெசிமல் ரிமூவ் போட்டு ஹோல் வேல்யூ மட்டும் எடுத்து அதை சிம்பிளிஃபை பண்ணால் நியரஸ்டாக ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூக்கு ஒன்று நியரஸ்ட் இல்லை அந்த ரவுண்டிங் ஆஃப் கேஸ் எடுத்து நீங்கள் செக் பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் சொல்ல முடியும். புரியுதா? ஸோ அதனால இது நான் போட்டிருக்கிறது என்னது, எப்பயாவது திரும்ப லேட்டாக எடுத்து ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஷார்ட்கட்டில் நான் போட்டிருக்கிறேன். ஃபார்முலா அதே தான், டைமை சேவ் பண்ணுறதுக்காக நான் அப்படியே ஈஸியாக போட்டுடுறேன். 10 பவர்லாம் போட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேணாமே அப்படின்ட்டு. புரியுதா? கிளியர்? ஆன்சர் 50 தான். கிளியர்? எனி டவுட்? நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் போடல, ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின் நிறைய போட்டிருக்கேன். நிறைய நேற்று கொஸ்டின்லையும் பார்த்தோம். இதுக்கு முன்னாடி நான் போடும்போது இந்த மாதிரிலாம் அடிக்கடி இந்த மெத்தட் நான் யூஸ் பண்ணுவேன், டைமை சேவ் பண்ணுறதுக்காக. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். த டோட்டல் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகிள் executing a simple harmonic of amplitude A is 100 joule at a distance of 0.707 A from the mean position. Its kinetic energy என்னவா இருக்கும்? என்னுடைய kinetic energy என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ அப்போ எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க இதை? How to calculate the kinetic energy?
क्वेश्चनல என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பாருங்க. டோட்டல் எனர்ஜி கொடுத்துட்டாங்க. அதனுடைய ஆம்ப்ளிட்யூட் ஏவா இருக்கும்போது 100 ஜூல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இந்த 0.707a இதை எப்படி எழுதலாம்? 0.707 எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருந்தேன்? 1/√2a. அப்ப இதை சிம்பிளா எப்படி எழுதலாம்? a/√2 எழுதலாமா? இந்த வேல்யூ பார்த்தாலே கண்டுபிடிக்க தெரியும் நான் சொல்லியிருந்தேன். 0.707 அப்படின்னா அது எதனுடைய வேல்யூ? 1/√2 உடைய அப்ராக்சிமேட் வேல்யூ அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டா? டோட்டல் எனர்ஜி கொடுத்துருக்காங்க. டோட்டல் எனர்ஜி என்னன்னு கொடுத்துருக்காங்க? 100 ஜூல். டோட்டல் எனர்ஜியோடைய ஃபார்முலா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல டோட்டல் எனர்ஜியோடைய ஃபார்முலா ½m⍵² a² அர்த்தம். இதான் என்னது? ஃபார்முலா ஆஃப் டோட்டல் எனர்ஜி. டோட்டல் எனர்ஜியோட ஃபார்முலா இதுதான். மொத்தம் 3 ஃபார்முலா ஞாபகம் வச்சு சொல்லிருந்தேன். பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, டோட்டல் எனர்ஜி. இது வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்லயும் தேவைப்படும். கிராவிடேஷன் சாப்டர்லயும் சேட்டலைட்ல கண்டுபிடிக்கும் போது டோட்டல் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தேன். அப்ப நாங்க டோட்டல் எனர்ஜி வந்து 100 ஜூல். டோட்டல் எனர்ஜியோட ஃபார்முலா ½m⍵² a². கைனடிக் எனர்ஜி அட் எனி இன்ஸ்டன்ட். கைனடிக் எனர்ஜி அட் எனி இன்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா ½m⍵² a² - y². இது கைனடிக் எனர்ஜி சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் கேஸ்ல கைனடிக் எனர்ஜி அட் எனி பாயிண்ட், எந்த ஒரு பர்டிகுலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பாயிண்ட்ல இருக்கும்போதும் எவ்வளவு கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதுதான். ½ m⍵² a² - y². இது ரெண்டும் ஃபார்முலா. இது டோட்டல் எனர்ஜியோட ஃபார்முலா, இது கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா அட் எனி பொசிஷன், எனி டிஸ்பிளேஸ்மெண்ட் பாயிண்ட்ல. அப்ப இங்க y எதுக்கு கொடுத்துருக்காங்க இந்த கேஸ்ல? a/√2 இருக்கும்போது இந்த கைனடிக் எனர்ஜி என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ½ m⍵² a² - y க்கு பதிலா a/√2². a/√2². சால்வ் பண்ணுங்க. இதை உள்ள மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? ½ m⍵² a². இதுல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இது a²/2 ஆயிடும் இல்லையா? மறுபடியும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? -1/4 எழுதலாமா? இல்ல இதை அப்படி அப்புறமா எழுதுங்க. ஃபர்ஸ்ட் அதை கேன்சல் பண்ணுங்க, அப்பதான் சால்வ் பண்ணது ஈஸியா இருக்கும். a² இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணா a²/2 வரும். கரெக்டா? a²/2. இப்போ இது எல்சிஎம் எடுங்க. 2a² - a² என்ன வரும்? a²/2 வருமா? ½ m⍵² a² 1/2 எடுத்துக்கலாம். நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? 2a² - a² ஆயிடும். a²/2 வரும். அந்த a² நான் இது கூட மல்டிப்ளை பண்ணிட்டேன். ½ m⍵² a² 1/2. அப்ப இதுக்கு பதிலா ½ m⍵² a² பதிலா 100 ஜூல் அப்படின்னு நம்ம போடலாம். அப்ப therefore கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு 1/2, அதாவது இதுக்கு பதிலா 100 இன்ட்டு இந்த 1/2. அப்ப இதை கேன்சல் பண்ண என்ன வரும்? 50. ஸோ ஆன்சர் வந்துட்டு 50 ஜூல். 50 ஜூல். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். புரியுதா? ஃபார்முலா தெளிவா ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சுக்கணும். டோட்டல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். கிராவிடேஷன்ல அதே மாதிரி இருக்கும். நிறைய எந்தெந்த சாப்டர்லாம் இது நம்ம பார்க்குறோமோ பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, டோட்டல் எனர்ஜி தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கரெக்டாக ரிலேட் பண்ணுங்க, ஆன்சர் ஈஸியா கிடைச்சிடும். ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். A and B identify the correct choice of the given answer. The width of the depletion layer in a PN junction diode increases in forward bias. In an intrinsic semiconductor, the Fermi energy level is exactly in the middle of the forbidden energy. இதுக்கு என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க. எஸ், ஃபார்முலா ஷீட் நான் இன்னைக்கு அனுப்பிடுவாங்க, நான் கொடுத்துட்டேன். ப்ராபப்ளி இன்னைக்கு வந்துடும், ஈவினிங் உங்களுக்கு வந்துடும். நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிடுறேன். இன்னைக்கு உங்களுக்கு ஈவினிங் கிடைச்சிடும். இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. width of the depletion region increases forward bias சொல்லியிருக்கிறாங்க. தப்பு. நமக்கு தெரியும் ஃபார்வர்ட் பயாஸ் கொடுத்தா இந்த டிப்ளீஷன் ரீஜன் என்ன ஆகும்? ரெடியூஸ் ஆகிட்டு அப்புறம் கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். கரெக்டா? ஏன்னா ஃபார்வர்ட் பயாஸ் கொடுக்கும்போது
பாசிட்டிவ் ரிப்பல்சிவ், நெகட்டிவ் ரிப்பல்சிவ். டிப்ளீஷன் வித் டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ரிவர்ஸ் பயாஸ்ல தான் டிப்ளீஷன் வித் என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். அதனால ஃபர்ஸ்ட் ஒன்று தப்பு. இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னு எடுக்கும்போது, பியூர் செமிகண்டக்டர் எடுக்கும்போது ஃபெர்மி எனர்ஜி லெவல் எக்ஸாக்ட்லி மிடில் ஆஃப் த ஃபர்பிடன் கேப், எக்ஸாக்ட்லி ஃபர்பிடன் கேப்ல இருக்கும். தட் இஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஏ இஸ் ஃபால்ஸ், பி இஸ் ட்ரூ. ஏ இஸ் ஃபால்ஸ், பி இஸ் ட்ரூ. பேண்ட் கேப், வேலன்ஸ் பேண்ட் கண்டக்ஷன் பேண்ட் இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்துக்கும் பிட்வீன்ல பேண்ட் கேப் இருக்கும். அதுக்கு எக்ஸாக்டா சென்டர்ல தான் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபெர்மி எனர்ஜி லெவல். அந்த எனர்ஜி லெவலுக்கு பேர் ஃபெர்மி எனர்ஜி லெவல். எலக்ட்ரான் வேலன்ஸ் பேண்ட்ல இருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு போனோம்னா அந்த சென்டர்ல இருக்கிற அந்த ஃபெர்மி எனர்ஜி லெவலை கிராஸ் பண்ணிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா கண்டக்ஷன் பேண்டுக்கு போயிடும். ஃபெர்மி எனர்ஜி லெவலை தாண்டிட்டாலே கண்டக்ஷன் பேண்டுக்கு போயிடும். எதுல இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ல, பியூர் செமிகண்டக்டர்ல இது நடக்கும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். Right? Next question. For the weight of the body of mass 5 kg to be 0 on equator of the earth, angular velocity of earth must be கேட்டிருக்காங்க. Radius of the earth 6400 km, acceleration due to gravity 10 meter per second square. ஓகேவா? இந்த क्वेश्चन கொஞ்சம் யோசிக்கணும் நீங்க. அவங்க கேட்டிருக்கிற டேட்டா ஃபர்ஸ்ட் என்னன்னு பாருங்க. ஆங்குலர் வெலாசிட்டி, வெயிட் ஆஃப் த பாடி மாஸ் வந்துட்டு 5 kg, ஈக்குவேட்டர்ல இருந்து போனா 5 kg வருது. அவங்க கேட்டிருக்கிறது ஆங்குலர் வெலாசிட்டி கேட்கறாங்கன்னா அப்ப எர்த்துடைய ரொட்டேஷன் கேஸ்னு அர்த்தம். எர்த்து ரொட்டேஷன் கேஸ்ல தான் கண்டுபிடிக்க முடியும். அப்ப ரொட்டேட் ஆகும்போது தான் ஆங்குலர் வெலாசிட்டி இருக்க முடியும். அப்புறம் எர்த்து ரொட்டேட் ஆகும்போது ஃபோர்ஸ் உடைய ஃபார்முலா, ஃபோர்ஸ் F is equal to என்ன வரும், mv²/r, சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ். ஆக்சிஸ் ரெஃபரன்ஸா வச்சு சுத்தும் போது என்ன ஃபோர்ஸ் இருக்கும், சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ். F is equal to mv²/r. இந்த ஃபோர்ஸ் நம்ம எதுக்கு ஈக்குவேட் பண்றோம், மாஸ் இன்டு கிராவிட்டிக்கு. mv²/r னு கொண்டு வரோம். இப்போ நம்ம என்ன கொண்டு வர முடியும்னா ஒமேகாவை இதுல உள்ள கொண்டு வர முடியும். இதுல m கேன்சல், g = v²/r னு ஃபைனலா கிடைக்கும். நமக்கு ஆல்ரெடி தெரியும் v is equal to r omega அப்படின்னு தெரியும். இதுல இருந்து ஒமேகா எதுக்கு ஈக்குவல், v/r க்கு ஈக்குவல். v is equal to r omega, omega equal to v/r க்கு ஈக்குவல். கரெக்ட்டா? இத எடுத்து மேல ரீப்ளேஸ் பண்ணுங்க. therefore g equal to ஒமேகாவுக்கு பதிலா இல்ல v க்கு பதிலா r omega னே போட்டுக்கலாம், தேவையில்லை. v தான ரீப்ளேஸ் பண்ண போறோம், omega தான வேணும். ரைட்? v க்கு பதிலா r omega னு போட்டீங்கன்னா என்ன ஆகும், r² omega²/r. ஸோ அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். இந்த r இங்கே வந்து g/r ஈக்குவல் டு omega². தென் omega ஈக்குவல் டு அப்போ என்ன வரும், √of g/r. g வந்து 10/r என்ன கொடுத்துருக்காங்க, 6400 கிலோமீட்டர். 6400 கிலோமீட்டர். இதை செக் பண்ண ஏதாவது சைன் எதை மிஸ் பண்ண பாருங்க. 5 kg மாஸ் இன்டு கிராவிட்டி. இதுல எது மிஸ் ஆகுது, ஜி வந்துச்சு, ஒமேகா எஸ் இங்க எஸ் கரெக்ட். என்ன ஆன்சர் வந்திருக்கு, 80 கிடையாது, 80 வந்திருக்கு. ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, மிஸ்டேக் இல்லை, ஒரு ஸ்டெப் அடிஷனல் ஆட் பண்ணணும். 6400 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா, 6400 into 10⁻+3 மீட்டர். ஏன்னா டிஸ்டன்ஸ் SI யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ் என்னது மீட்டர்ல, எல்லாமே கரெக்ட் தான். அடுத்து ஒரு ஸ்டெப் இங்க இருக்கு, மெயினா என்ன மாத்தணும் அப்படின்னா ரேடியஸ் வந்து கிலோமீட்டர்ல கொடுத்துருக்காங்க, நமக்கு SI யூனிட் என்னது டிஸ்டன்ஸுக்கு மீட்டர். அதனால
10 to the power plus 3 வரும். இப்போ சால்வ் பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும். 10 to the power plus 3. அப்போ என்ன ஆகிடும், இதுல இருந்து ஒரு ஜீரோவும் இதையும் கேன்சல் பண்ணா 10 ஸ்கொயர். இப்போ இதை ரூட் எடுங்க, டைரக்டாவே ரூட் எடுத்துடலாம். ரூட் எடுத்தா என்ன கிடைக்கும், நியூமரேட்டர் 1 ரூட் எடுத்தா 1. இது வந்துட்டு 6400 இருந்து 80. 10 ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன கிடைக்கும், 10 கிடைக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 1/800. 1/800. 1/800 ரேடியன் பெர் செகண்ட். சொல்றது புரியுதா? கிலோமீட்டர் மீட்டரா மாத்தி ஆகணும், ஏன்னா ரேடியன் பெர் செகண்ட் இங்க வந்திருக்கு. பிளஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது எவ்ரி டேட்டா ஷுட் பி இன் எஸ்ஐ யூனிட். கிலோமீட்டர்ன்றது எஸ்ஐ யூனிட் கிடையாது. ஸோ எஸ்ஐ யூனிட் கிலோமீட்டர் என்ன மாத்தி ஆகணும், மீட்டருக்கு மாத்தி ஆகணும். ஸோ இதான் ஆக்சுவலா கேஸ். ஆங்குலர் வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. F ஈக்குவல் டு சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் mv²/r. இதுல இருந்து மாஸ் இன்டு கிராவிட்டி ரிலேட் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணா ஈஸியா இந்த கேஸுக்கான ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இதுல நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் அதுதான். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? A cylindrical wire P has resistance 10 ohm and the second wire Q has a length and diameter half of that of P. If the material of both wires is same, the resistance of the wire Q என்னவா இருந்திருக்கும்? Resistance of the wire Q என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? How to calculate? கால்குலேட் பண்ணி சொல்லுங்க பாப்போம். இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின், இதுக்கெல்லாம் நீங்க ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன? R is equal to ρl/A. ρl ஏரியா ஃபார்முலா πr². டயாமீட்டரா இருந்தா R equal to d/2 போடுவீங்க. இவ்வளவுதான் ஐடியா. ஸோ அப்போ ரேடியஸா இருந்தா πr², டயாமீட்டரா இருந்தா உங்களுக்கு என்ன வரும், R வந்து d/2க்கு ஈக்குவல். ரேடியஸ்ன்றது டயாமீட்டரோட பாதிக்கு ஈக்குவல். அப்போ இதை ஃபர்தரா சால்வ் பண்ணீங்கன்னா ρl/2 ஸ்கொயரிங்கு 4 ஆயிடும். 4 ρl/d² கிடைக்கும். கரெக்டா? அதாவது 4 ρl/, டயாமீட்டர்ல வந்தா இப்படிதான் வரும். இதுதான் R. இதுல இருந்து என்ன கன்க்ளூஷன் கொண்டு வரலாம்? R directly proportional to L², inversely proportional to D². ஆக்சுவலா ரேடியஸுக்கும் டயாமீட்டருக்கும் ரேஷியோ எடுக்கும் ஒரே கேஸ் தான். டயாமீட்டர் 2 times இன்க்ரீஸ் தான், ரேடியஸ் 2 times இன்க்ரீஸ். ப்ரொபோர்ஷனாலிட்டி சேமா தான் வரும். டயாமீட்டர் வந்து ஆஃப் ஆகுதுன்னா ரேடியஸும் ஆஃப் ஆகும். ஸோ இதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்போ ரேடியஸுக்கும் இதே கண்டிஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுக்கும்போது L²/R². ஒருவேளை ரேடியஸ் கொடுத்தாலும் டயாமீட்டர் கொடுத்தாலும் ப்ரொபோர்ஷனாலிட்டியில நம்ம ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கலாம். சொல்ற பாயிண்ட் புரியுதா? அப்போ R டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு L² இங்க D². அவங்க என்னென்ன கேஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. R டேஷ் கண்டுபிடிக்கணும். R'/R ஈக்குவல் டு லென்த்துக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், அதனால L'/L இன்ட்டு டயாமீட்டருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்றதுனால D டேஷ் மேல போகும், D மேல போடும், D டேஷ் கீழே வந்துடும். நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு L, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டயாமீட்டர். அப்போ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னால L'/L R/Rல. இந்த D வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் வரதுனால இன்வெர்ஸ்லி போடணும். R D இங்க போகணும், D டேஷ் இங்க வரணும், பிளஸ் D²ன்றதுனால ஹோல் ஸ்கொயர். இப்போ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும். L டேஷ் வந்துட்டு சிலிண்டரிக்கல் வயர் ஒரிஜினலா இதான் இனிஷியல், இது வந்துட்டு என்ன சொல்றாங்க 10 ohm. செகண்ட் வயர் Q, அந்த R டேஷ் தான் PQ. இங்க டயாமீட்டர் லென்த் ரெண்டுமே ஹாஃப் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது half of L/L இன்ட்டு D divided by half of D ஹோல் ஸ்கொயர். இதை சால்வ் பண்ண என்ன வரும்? கேன்சல் பண்ணுங்க. L கேன்சல், இந்த D கேன்சல், இந்த 2 மேல போயிடும். 1/2 இன்ட்டு இங்க 1/2 ஹோல் ஸ்கொயர் 1/4 ஆகும். இங்க போனா 4 ஆயிடும். இது ரெண்டு கேன்சல் பண்ணா 2. இதான் R'/R. அப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. R' ஈக்குவல் டு 2 times of R. இந்த R எவ்வளவு கொடுத்துருக்காங்க 10. மல்டிப்ளை பண்ண எவ்வளவு வரும் 20. So answer is 20 ohm. 20 ohm is the answer. Proportionality கரெக்டா கனெக்ட் பண்ணா போதும், ஈஸி ஆன்சர் வரும். பேசிக் ஃபார்முலா இதுதான். R directly proportional, R equal to ρl/A. இதுதான் ஃபார்முலா. அவங்க LA பத்தி மட்டும் தான், அதுல டயாமீட்டர் பத்தி டிஸ்கஸ் பண்றாங்கன்னா டயாமீட்டர் இல்ல ரேடியஸ் ரெண்டுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு R². ஏன்னா ஏரியான்றது இங்க πr² வரும்.
அதனால டைரக்டா ஏரியா கொடுத்திருந்தாங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எல் அப்படின்னு வந்திருக்கும். டைரக்ட்லி ஏரியா கொடுத்தாங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எல் அப்படின்னு கிடைச்சிருக்கும். புரியுதா? பேசிக் ஃபார்முலா ரொம்ப கிளியரா நீங்க யோசிச்சீங்கன்னா ஆன்சர் ஈஸியா கெட் பண்ணிடலாம். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். இது ஃபார்முலா, இது ஃபார்முலா தெரிஞ்சாலே நீங்க ஆன்சர் சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், மொமெண்ட் ஆஃப் எனர்ஜி ஆஃப் சாலிட் ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் ஆர் அபவுட் எனி டேஞ்சன்ட். செகண்ட் ஆப்ஷன், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கேஸ், moment of energy of hollow sphere radius are about any tangent, moment of energy of circular ring of radius about its diameter, moment of energy of circular disc of radius about any diameter. Tell me what is the answer. இதுல ஏதாவது நீங்க 1-2 கான்ஃபிடென்ட்டா இருந்தா கூட ஆன்சர் பண்ணிட்டு இருக்க முடியும். ஃபார்முலா இந்த சாப்டருக்கு ஃபார்முலா மெமரைஸ் பண்ணி ஆகணும். நோ ஆப்ஷன். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். இதுக்கு சாய்ஸ் கிடையாது. ஃபார்முலா கண்டிப்பா தெரிஞ்சாதான் நீங்க இதை சால்வ் பண்ண முடியும். இனர்ஷியாவுடைய ஸ்டாண்டர்ட் ஷேப் நம்ம சொல்லியிருக்கிறேன். ஸ்பியர், ஹாலோ ஸ்பியரா இருக்கட்டும், ஸ்பியர், ரிங்கு, டிஸ்கு, இது எல்லாமே முக்கியம். அதுக்கப்புறம் இல்லை ஸ்ட்ரெயிட் லென்த், அந்த லென்த்து ராடு கொடுத்துட்டு அதுல எட்ஜில் இருக்கும்போது எப்படி இருக்கும், சென்ட்ரல் ஆக்சஸா இருக்கும்போது எப்படி இருக்கும், இது எல்லாமே அப்படியே ஃபார்முலா பேஸ்டு டேட்டா. அப்படியே ஒருவேளை இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டா டக்குன்னு ஆன்சர் பண்ண தெரியணும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். தி ப்ரூஸ்டர் ஆங்கிள் வேவ் ஆப்டிக்ஸ். The Brewster angle for the glass air interface is 54.74 degree if a ray of light going from air to glass strikes on an angle of incidence 45 degree. Then angle of refraction என்னன்னு கேட்டிருக்காங்க. tan of 54.74 என்னன்னு கொடுத்துறாங்க, √2 கொடுத்துக்கிறாங்க. கொஸ்டின்ல ஒரு வார்த்தை பயன்படுத்திக்கிறாங்க, ப்ரூஸ்டர் ஆங்கிள். இதெல்லாமே கொஸ்டின்ல இருக்கக்கூடிய க்ளூ. கொஸ்டின்ல இருக்கக்கூடிய சிம்பிள் டேட்டா இதுதான். நமக்கு ஆல்ரெடி தெரியும் நல்லாவே. எது? ப்ரூஸ்டர் லா. வாட் இஸ் ப்ரூஸ்டர் லா? ப்ரூஸ்டர் லாவில் இந்த ப்ரூஸ்டர் ஆங்கிள் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? tan IP ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கு ஈக்குவல். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n வந்துட்டு எதுக்கு ஈக்குவல்? tan ஆஃப் ஐபிக்கு ஈக்குவல். அப்ப இங்க கம்பேர் பண்ணீங்கன்னா ஐபி இங்க எந்த ஃபார்முலா கொடுத்துக்கிறாங்க, tan of 54.74, அந்த ஆங்கிள் பார்த்து நீங்க பேனிக் ஆக தேவையில்லை, ஈக்குவல் டு √2. அப்ப இது ப்ரூஸ்டர் ஆங்கிள், போலரைஸ்டு ஆங்கிள். ஐபின்றது போலரைஸ்டு ஆங்கிள், என்னன்றது அப்ப என்னது 2. அப்ப ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து √2 அப்படின்னு கிடைக்கும். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்துட்டு ஈக்குவல் டு √2. புரியுதா? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் √2 எப்படி கண்டுபிடிச்சு தெரியுதா? அவங்க கிளியரா அந்த பாயிண்ட கொடுத்துட்டாங்க. இங்க நீங்க 54.74 பார்த்து கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. tan of 54.74 √2னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு tan IP. அதுதான் ப்ரூஸ்டர் லா. ப்ரூஸ்டர் லாவில் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது நமக்கு தெரியும். அவங்க இப்போ என்ன கேட்டுக்கிறாங்க, ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் என்னன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? I/sin r அப்படி எழுதலாம், இல்லைன்னா இப்படி எழுதலாம். லிசன், இது எப்படி இன்னும் எழுதலாம்னு பாருங்க. இப்போ இது √2 இல்லையா? tan IP இது இருக்கு இல்லையா? இந்த இடத்துல இது வந்துட்டு sin I ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n ஈக்குவல் டு என்ன வரும்? sin I/sin r இல்லையா? sin I/sin r equal to √2. That is Snell's law of refraction. sin I/sin r equal to என்ன வரும்? n2/n1. n1 என்றது ஏர் மீடியம், அதனால நம்ம போட வேண்டிய அவசியம் கிடையாது. √2/1 வரும், அங்க நமக்கு தேவைப்படாதது. இன்சிடென்ட் ஆங்கிள் கொடுத்துட்டாங்க 45 டிகிரி. sin ஆஃப் இன்சிடென்ட் ஆங்கிள் 45 டிகிரியா இருந்துச்சுன்னா ரிஃப்ராக்ஷன் ஆங்கிள் என்னவா இருக்கும்னு கேட்டுக்கிறாங்க. வாட் இஸ் sin 45? sin 45 டிகிரியோட வேல்யூ வந்துட்டு 1/√2. 1/√2 இருக்கும். இந்த sin r கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. √2 into sin r வரும். இந்த √2 கீழே கொண்டு வாங்க. √2 into √2 2 ஆயிடும். தட் இஸ் sin r. 1/2 sin r எந்த ஆங்கிள் வரும்? 30 டிகிரி. sin 30 equal to 1/2. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். எஸ், புரியுதா? கொஸ்டினை நல்லா கனெக்ட் பண்ணுங்க. ப்ரூஸ்டர் ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. ப்ரூஸ்டர் ஆங்கிள்னா இதான் ஃபார்முலா. இதுல இருந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கண்டுபிடிச்சு அவங்க டைரக்டா கீ கொடுத்துட்டாங்க.
ப்ரூஸ்டர் லா பற்றி நமக்கு என்ன தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம இதை கனெக்ட் பண்ண முடியும். ப்ரூஸ்டர் லாவை யூஸ் பண்ணி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். அந்த இன்சிடென்ட் ஆங்கிள் மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும், அந்த போலரைசேஷன் நடக்கிறதுக்கான அந்த ஆங்கிள். ஏன்னா லைட் ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் இன்சிடென்ட் ஆகும்போது ரிஃப்ளெக்ட் ஆகிற லைட் கம்ப்ளீட்லி போலரைஸ் ஆகும், ரிஃப்ராக்ட் ஆகிற லைட் பார்ஷியலி போலரைஸ் ஆகும் இருக்கும். அதுதான் ப்ரூஸ்டர் லாவில் நடக்கக்கூடியது. அந்த ஆங்கிளுக்கு தான் ப்ரூஸ்டர் ஆங்கிள். அதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் tan IPக்கு ஈக்குவலாக இருக்கும். இதில் அவங்க அந்த டேட்டாவை கொடுத்துட்டாங்க. அப்போ இதை கம்பேர் பண்ணி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அந்த கேஸில் 45 டிகிரியில் இன்சிடென்ட் ஆனால் என்ன நடந்திருக்கும், ரிஃப்ராக்ஷன் என்னவா இருக்கும் அப்புறம் கேட்குறாங்க அடுத்த கேஸ். அப்போ ஸ்னெல்ஸ் லா sin I by sin R ஈக்குவல் டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் N2 by N1. N1 எடுத்து ஏர் மீடியம், அது 1, அதனால அது வராது. ஸோ அதனால sin 45 sin R நம்ம போட்டு அப்படி போட்டுடும் டைரக்டா. இது வேவ் ஆப்டிக்ஸ் உடைய கொஸ்டின், ரைட்? அடுத்த கொஸ்டின், an ideal gas undergoes through an isogoric process whereby its internal energy is increased by delta U. If the heat expelled by the gas is delta Q, then the ratio of delta U by delta Q என்னவா இருக்கும்? ட்ரை பண்ணுங்க. இதுக்கு இந்த கொஸ்டினுக்கு ட்ரை பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. எனி ஐடியா? கொஸ்டின்ல என்ன ப்ராசஸ் முதல்ல சொல்லியிருக்கிறான்னு பாருங்க. ஐசோகோரிக் ப்ராசஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? டெல்டா W 0. ஏன்னா தேர் இஸ் ஐசோகோரிக் ப்ராசஸ். இது கான்ஸ்டன்ட், வால்யூம் கான்ஸ்டன்ட். வால்யூம் கான்ஸ்டன்டா இருந்தா ஒர்க் டன் நமக்கு என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். டெல்டா W பிகம்ஸ் 0. அதனால டெல்டா W 0. அப்போ ஈக்குவேஷன் நமக்கு தெரியும் இல்லையா? டெல்டா Q ஈக்குவல் டு டெல்டா U பிளஸ் டெல்டா W. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இப்போ இது 0, அதுல ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க, இது இன்க்ரீஸ் சொல்லிட்டாங்க. the heat expelled by the gas is delta Q னா அப்ப என்ன வரும்? இது மைனஸ் டெல்டா Q னா ஆயிடும். பிகாஸ் ஹீட் வந்து எக்ஸ்பெல்டு. இங்க என்ன ஆகும்? டெல்டா U இது பிளஸ் 0. அப்போ மைனஸ் டெல்டா Q ஈக்குவல் டு டெல்டா U அப்படின்னு வரும். அப்போ இதுல இருந்து ஆன்சர் என்ன வரும்? டெல்டா Q பை டெல்டா U ஈக்குவல் டு -1 வரும். -1. ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ரேஷியோ கேட்டிருக்காங்க. எஸ், வால்யூம் கான்ஸ்டன்ட், வால்யூம் கான்ஸ்டன்ட், ஹீட் எக்ஸ்பெல்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ W 0 ஆயிடும். அது மைனஸ் டெல்டா Q ஈக்குவல் டு டெல்டா U. அப்போ ரேஷியோ எடுத்தீங்கன்னா டெல்டா Q பை டெல்டா U. தென் த ரேஷியோ ஆஃப் டெல்டா U பை டெல்டா Q கேட்டிருக்காங்க. ரெண்டு ஒன்று தான். -1 வரணும், பிரச்சனை கிடையாது. இங்க -1 வரதுனால 2 1ன்னு சொல்றீங்க. அதர்வைஸ் வேற வேல்யூ கிடைக்கும். டெல்டா U பை டெல்டா Q ஈக்குவல் டு -1. புரியுதா? வேற வேல்யூஸ் தான் ரேஷியோ எடுக்கும்போது மாறும். பட் இங்க நீங்க எப்படி இன்டர்சேஞ்ச் ஆகுது? -1 தான் கிடைக்கும் இந்த கேஸுக்கு. ரைட், குட். நெக்ஸ்ட் கொஸ்டின். 4 capacitors of equal capacitance have an equivalent capacitance C1 when connected in series and equivalent capacitance C2 when connected in parallel. Then the ratio of C1 and C2. இது எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? இதுக்கான ஃபார்முலா ஞாபகம் இருக்குதா? n number of capacitors are connected in series, equal capacitors like this. இது எல்லாமே C. n number of capacitors are connected in equal capacitors are connected in series. CS equal to என்ன சொல்லிருந்தேன்? value of one capacitor divided by number of capacitor. எத்தனை ஈக்குவல் கெப்பாசிட்டர் கனெக்டட் இன் சீரிஸா இருக்குதோ இது கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இதுதான் இதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இதுவே n number of equal capacitors are connected parallel like this. C, இதுவும் C, இதுவும் C. அப்போ Cp equal to value of one capacitor into number of capacitor. இதே மாதிரி நம்ம ரெசிஸ்டருக்கு பார்த்துருக்கிறோம். ரெசிஸ்டருக்கு பேரலா இருக்கும்போது இந்த ஃபார்மேட்ல வரும், சீரிஸா இருக்கும் இந்த மாதிரி வரும். ரெசிஸ்டர் கெப்பாசிட்டருக்கு அப்படி இன்டர்சேஞ்ச் ஆகுது. ஈக்குவல் கெப்பாசிட்டர் 4 கெப்பாசிட்டர், n வந்து இங்க 4, இதான் n வந்துட்டு 4 கெப்பாசிட்டர்ஸ் ஆஃப் கொஸ்டின்ல க்ளூ கொடுத்துட்டாங்க. ஈக்குவல் கெப்பாசிட்டன்ஸ் அத C1 C2 ன்னு சொல்லிருக்காங்க. இதுக்கு பதிலா C1ன்றது இங்க சீரியஸ். எதுக்கு ஈக்குவல்? C by n. C by எத்தனை வந்திருக்கு? இங்க 4. அடுத்தது இல்லனா இது நீங்க ஃபார்முலா கூட டெரைவ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. Cp that is C2
ஈக்குவல் டு 4c. அப்போ இது ரெண்டுத்துக்கு ரேஷியோ எடுங்க. ரேஷியோ எடுத்தா என்ன வரும்? C1/C2 ஈக்குவல் டு இது வந்துட்டு C/4/4c. cc கேன்சல் ஆயிடும். 4 × 4 16. அப்ப C1/C2 எதுக்கு ஈக்குவல்? 1/16 ஈக்குவல். ஆப்ஷன் B is the answer. 1/16 வந்துதா? இதெல்லாம் ஞாபகம் இருக்குதா? இதெல்லாம் ஏற்கனவே பார்த்த மாடல் கொஸ்டின் தான். திடீர் இந்த மாதிரி கொஸ்டின் வந்தா டக்குன்னு மறந்துடக்கூடாது. ஏதோ ஃப்ரெஷ்ஷா பாக்குற மாதிரி பார்க்க கூடாது. இதெல்லாம் டக்குன்னு உங்க மைண்ட்ல இருக்கணும். எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன்னுக்கு ஆன்சர் சொல்லுங்க. The velocity of particle moving in the positive direction of x-axis is given by velocity கொடுத்துட்டாங்க v equal to alpha root x, where alpha is a positive constant. The acceleration of the particle will be. இதை கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம். இதுக்கு நான் ஃபார்முலா கொடுத்துருக்கிறேன். இது நிறைய தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறேன். ட்ரை பண்ணி என்ன ஆன்சர் நீங்க சொல்லுங்க. ப்ளீஸ் ட்ரை யுவர் செல்ஃப். நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா தான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் ஆவது நீங்க ட்ரை பண்ணுங்க. அப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் கூட நீங்க மறுபடியும் அப்புறம் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு சிம்பிள் கொஸ்டின்லாம், இதெல்லாம் சிம்பிளான கொஸ்டின். டக்குன்னு பார்த்த உடனே ஆன்சர் போடணும். நீங்க என்ன வரும்? ட்ரை பண்ணுங்க. வெலாசிட்டியை எதுல கொடுத்துருக்காங்க? ரூட் எக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அது எக்ஸ்ல கொடுத்துருக்காங்க, வேரியபிள்ல. டீல கொடுக்கல. ஆக்சிலரேஷனுடைய ஃபார்முலா என்னது? dv/dt. வெலாசிட்டியை டைம்ல கொடுத்துட்டு ஆக்சிலரேஷன் கேட்டாங்கன்னா dv/dt. கரெக்டா? இன்னொரு ஃபார்முலா கொடுத்துருந்தேன். வெலாசிட்டி வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கூட கனெக்ட் பண்ணிட்டு ஆக்சிலரேஷன் கேட்டாங்கன்னா என்ன ஃபார்முலா கொடுத்துருந்தேன்? v × dv/dx. ரெண்டுமே ஆக்சிலரேஷனுடைய ஃபார்முலா. வெலாசிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம்ல கொடுத்துட்டு, வெலாசிட்டி எதுல கொடுத்துருப்பாங்க? v of t கொடுத்துருப்பாங்க. புரியுதா? இது வந்துட்டு given இப்படி இருக்கும். இதுல given எப்படி இருக்கும்? வெலாசிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் டிஸ்பிளேஸ்மெண்ட் v of x னு இருக்கும். வெலாசிட்டி எதை டிபெண்ட் பண்ணிருக்கும்? டிஸ்பிளேஸ்மெண்ட் x டிபெண்ட் பண்ணிருக்கும். அப்ப இதுல a is equal to v ன்றது என்னது? ஆல்பா ரூட் x. அதை அப்படியே வச்சுக்கோங்க. இன்ட்டு dv/dx. ஆல்பா கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கோங்க. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ரூட் x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/2 x பவர் -1/2 nx பவர் n-1. ஆல்பா இன்ட்டு ஆல்பா, ஆல்பா ஸ்கொயர் ரூட் x அப்படியே வந்துடும். ரூட் x அப்படியே வந்துடும். இன்ட்டு 1/2 இன்ட்டு x பவர் 1/2 கீழே வந்தா x பவர் +1/2, தட் இஸ் 1/√x. 1/√x. இந்த ரூட் x இந்த ரூட் x கேன்சல் ஆயிடும். ஆன்சர் என்ன கிடைக்கும்? ஆல்பா ஸ்கொயர் பை 2. ஆப்ஷன் B is the answer. ஆல்பா ஸ்கொயர் பை 2. ஆன்சர் போட்டீங்களா? எஸ், பி நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க. வந்துதா? எப்படி சால்வ் பண்றது தெரியுதா? இது பார்த்த உடனே இன் டர்ம்ஸ் ஆஃப் வேரியபிள் எக்ஸ் இருந்துச்சுன்னா, ஸோ இதை ரெண்டுத்தையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. v equal to 2t ஸ்கொயர் பிளஸ் 3t பிளஸ் 4. இந்த மாதிரி வெலாசிட்டி டைம்ல கொடுத்தாங்கன்னா டைரக்டா அதை டிஃபரன்ஷியேட் பண்ண வேண்டியதான். dv/dt டிஃபரன்ஷியேட் பண்ண ஆக்சிலரேஷன் கிடைக்கும். வெலாசிட்டியை டைம்ல கொடுக்காம எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல கொடுத்தாங்கன்னா அப்ப ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கணும். அந்த வெலாசிட்டி அப்படியே வச்சுக்கணும். v இன்ட்டு கொடுத்துக்கிற ஈக்குவேஷன் எதால டிஃபரன்ஷியேட் பண்ணா போதும். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால டிஃபரன்ஷியேட் பண்ணா ஈஸியா ஆன்சர் கிடைச்சிரும். ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு v இன்ட்டு dv/dx. ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின். In a magnetic field of 0.05 Tesla, area of coil changes from 101 centimeter square to 100 centimeter square without changing the resistance is 2 ohm. The amount of charge that flowing through this process is கேட்டிருக்காங்க. இதுக்கு நான் ஃபார்முலா டெரைவ் பண்ணி கொடுத்துருந்தேன். அதை நீங்க நோட் பண்ணீங்களான்னு தெரியல. ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் தேவையான டேட்டா கொடுத்துட்டு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா சார்ஜ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பை ரெசிஸ்டன்ஸ். ஃப்ளக்ஸ் இது இன்டியூஸ்ட் EMF சாப்டர்ல வரக்கூடியது. இண்டக்ஷன் சாப்டர்ல வரக்கூடியது. மேக்னெட்டிக் இண்டக்ஷன்ல சார்ஜ் Q is equal to சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் பை R க்கு ஈக்குவல். ஃப்ளக்ஸோட ஃபார்முலா நமக்கு தெரியும். வாட் இஸ் ஃப்ளக்ஸ்? ஃப்ளக்ஸ் phi is equal to BA cos theta. நம்ம ஐடியல் கேஸ், மேக்ஸிமம் கேஸ் தான் எடுக்க போறோம்.
இங்க எது வேரியபிள்? ஏரியா சேஞ்ச் ஆகுது. 101 சென்டிமீட்டர் ஸ்கொயர் டு 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னது? நம்ம டெல்டா ஃபை கண்டுபிடிக்கிறோம். டெல்டா ஃபை இஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துட்டு 0.05. அதனால 5 × 10⁻². இது வந்துட்டு 101 - 100 எவ்வளவு வரும்? 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயரா மாத்துங்க. 10⁻⁻4. இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தா 101 - 100 வந்து 1 கிடைக்கும். 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயருக்கு மாத்தி ஆகணும். அப்ப இதை ஃபைனலா சிம்பிளிஃபை பண்ணா 5 × 10⁻⁻6 கிடைக்கும். இதான் என்னது? இதான் சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ். இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இங்க 5 × 10⁻⁻6 பை ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்துக்கிறாங்க இங்க? 2. அப்ப சிம்பிளிஃபை பண்ணா 2.5 × 10⁻⁻6 கூலும். 2.5 × 10⁻⁻6 கூலும். இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சு சொல்லியிருந்தேன். நான் டெரைவ் பண்ணி காமிச்சிருந்தேன். அது யாராவது ஞாபகம் தெரியல. இத பேசிக் சிம்பிள் ஃபார்முலா, ரொம்ப சிம்பிளா இஎம்எஃப்ல இருந்து டெரைவ் பண்ண. இஎம்எஃப் I = d∅dt வரும். இந்த ஃபார்முலா எப்படி வந்து ஞாபகம் இருக்கா? வரல, மறந்துட்டா கூட டெரைவ் பண்ணிக்கலாம். நீங்க இஎம்எஃப் ஃபார்முலா மாடலஸ் எடுத்தீங்கன்னா magnitude of the induced EMF is equal to d∅dt. டெல்டா போட்டா டெல்டா போட்டுக்கலாம். சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பை டெல்டா டி. இங்க ஃபைன்றது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். புரியுதா? இது வந்துட்டு இது எல்லாமே என்னது? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். நாங்க 2 ஃப்ளக்ஸ் வரும், குழப்பம் இல்லாம இருக்கிறதுக்காக என்ன போட்டுக்கோங்க, மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓம்ஸ் லா படி E = எதுக்கு எழுதலாம்? V = IR. அதனால IR × ∆ϕB/ΔT. ஓகேவா? கரண்ட்டுக்கு பதிலா நம்ம என்ன எழுதலாம்? சார்ஜ் பை டைம். ஸோ அப்போ இங்கே ஆக்சுவலா ΔQ/ΔT வரும். இது ஆக்சுவலா சேஞ்ச் இன் சார்ஜ்னு அர்த்தம். இதுவே ஆக்சுவலா ΔQ இருக்கும். ΔQ. ΔQ/ΔT × R = ΔϕB/ΔT. அப்போ சால்வ் பண்ணா ΔT கேன்சல் ஆயிடும். ΔQ = மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் பை ரெசிஸ்டன்ஸ். இதுதான் சார்ஜுக்கும் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கு உள்ள ரிலேஷன். சார்ஜ் அண்ட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். புரியுதா? ΔQ = சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் π/R இப்படிதான் டெரைவ் பண்ணது. இன்கேஸ் நீங்க மறந்துட்டு இருந்தா கூட இதுல இருந்து கொண்டு வர முடியும். அதுக்காக கொடுத்துருக்கேன். நீங்க டைரக்டா ஞாபகம் வச்சீங்கன்னா தட் இஸ் மச் பெட்டர். சேஞ்ச் இன் எவ்வளவு சார்ஜ் அங்க சேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னா the amount of charge flow during this period ΔQ = change in magnetic flux by resistance. Right? Next question. இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. The angular momentum of an electron in a hydrogen atom is h/π. The kinetic energy of the electron என்னவா இருக்கும்? What is the kinetic energy of the electron? எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? ஆக்சுவலா இங்க எனர்ஜி கால்குலேட் பண்ற ஃபார்முலா என்ன? எனர்ஜி கால்குலேட் பண்ற ஃபார்முலா E = 13.6 Z²/n². இதான் வந்து எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதுதான். 13.6 Z²/n² எலக்ட்ரான் வோல்ட். இதுல இருந்து இப்ப நம்ம n கண்டுபிடிக்கணும். அவங்க என்ன சொல்லிட்டாங்க? ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் எலக்ட்ரான் ஹைட்ரஜன் வந்து h/πன்னு சொல்லிட்டாங்க. n = நமக்கு ஃபார்முலா தெரியும். கரெக்டா? என்ன ஃபார்முலா கொடுத்துருந்தோம்? NH/2π. இதான் வந்துட்டு ஆங்குலர் போர்ஸ் மாடல் நம்ம படிச்சிருக்கிறோம். போர்ஸ் மாடல் கேஸ்ல ஆங்குலர் மொமெண்டம் ஃபார்முலா L = NH/2π. இதுல இருந்து L அவங்க கொடுத்துட்டாங்க h/π. L க்கு பதிலா h/π NH/2π. அப்ப இதெல்லாம் இருந்து சால்வ் பண்ணா என்ன ஆகும்? π கேன்சல், h கேன்சல். இது ஒன் டைம் ஆயிடும். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா n = 2. ஸோ இங்க n = 2 அப்படின்னா n = 2. இதுல அவங்க ஹைட்ரஜன் ஆட்டம் தானே சொல்லியிருக்கிறாங்க. அதனுடைய மாஸ் அட்டாமிக் நம்பர் என்ன வரும்? 1/2². 13.6/4. 13.6/4 சிம்பிளிஃபை பண்ணா என்ன வந்திருக்கு? ஆப்ஷன் பி 3.4 எலக்ட்ரான் வோல்ட் வந்ததா? 3.4 எலக்ட்ரான் வோல்ட் எல்லாருக்கும் வந்திருக்கா?
Yes? Very good. Okay. Yes. For small break. Okay. So we'll continue after the small break.
எஸ், ரெடியா? கண்டினியூ பண்ணலாமா? எஸ், வெரி குட், வெரி குட். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆன்சர் சொல்லுங்க இதுக்கு. இதெல்லாம் சிம்பிள் கொஸ்டின், டக்கு டக்குன்னு ஆன்சர் போடுங்க. இதுக்கெல்லாம் நீங்க தான் சால்வ் பண்ணி சொல்லணும். இதெல்லாம் நான் ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். இதை நீங்களே சால்வ் பண்ணி என்ன ஆன்சர் டக்குன்னு சொல்லணும். ஏன்னா இந்த மாடல்ல நமக்கு அடிக்கடி கொஸ்டின் நீட்ல வந்திருக்குது. பர்சன்டேஜ் எரர், பர்சன்டேஜ் எரர் பேஸ்டு கொஸ்டின். சொல்லுங்க என்ன ஆன்சர்? கண்டுபிடிச்சாச்சா? ஏவா? யார் ஏ சொல்லிருக்கிறது? ஸ்ரீமதி ஏ வருதா? வேற மற்றவங்களா என்ன ட்ரை பண்ணிட்டீங்களா? ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? டியா? யாருக்கு டி வந்திருக்கு? ரேவதி, உங்களுக்கு டி வந்திருக்கா? ஓகே, அப்புறம் பி வருதா? எல்லாம் ஆளுக்கு ஒரு ஆப்ஷன். ஏ, அதுக்கப்புறம் பி, டி, சி யாருக்கா வருதா? ஹரிதா, சுபலட்சுமி, சி வந்திருக்கா? தமிழரசி, ஏ வருதா? ஓகே, செக் பண்ணலாம் வாங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க? ரூட் ஆஃப் ஏ பை பி. ரூட்னா என்ன அர்த்தம்? அவங்க என்ன கேட்டிருக்காங்க? டோட்டல் பர்சன்டேஜ், பர்சன்டேஜ் ஆஃப் குவான்டிட்டி எஸ்ன்னு கேட்டுக்கிறாங்க. பர்சன்டேஜ் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 1/2. ஏ வந்து எவ்வளவு கொடுத்துக்கிறாங்க? 2%. பிளஸ் அடுத்தது பி வந்துட்டு 1%, அதுவும் ரூட்ல இருக்குது 1%. பிளஸ் சி வந்துட்டு 3 3 into 1, டி வந்துட்டு 4 into 1, 4 into 1. இதை சால்வ் பண்ணுங்க. இந்த 2 2 கேன்சல் ஆயிடும், இப்போ 1 ஆயிடும். ஸோ அப்போ 1 பிளஸ் 1/2 எவ்வளோ வரும்? 0.5 பிளஸ் 3 பிளஸ் 4. ஸோ அப்போ 4 பிளஸ் 3 7, 8.5. 8.5க்கு நியரஸ்டா எது ஆன்சர் எடுக்க முடியும்? நீங்க 8 எடுக்கக்கூடாது. 8.5 அபோவ் போச்சுன்னா ஆன்சர் கிட்டத்தட்ட எதுக்கு ஈக்குவலா வருங்க? 9C இஸ் த ஆன்சர். எஸ் எஸ், 8.5 அக்யூரேட் ஆன்சர் இதுல வரல. அப்ராக்சிமேஷன் எடுக்கணும். அப்ராக்சிமேஷன் எடுக்கும்போது லெஸ் தென் வேல்யூ எடுக்கக்கூடாது, நியரஸ்டா எடுக்கலாம். நியரஸ்டா வந்துட்டு 8.5 வந்து 8.5 கம்மியா இருக்காது, 8 வராது. 8.5 கிட்டத்தட்ட 9% எரர்னு சொல்லலாம். நாட் 8 எடுக்கக்கூடாது. சரியா? ஸோ இது அப்ராக்சிமேஷன். ஸோ இந்த மாதிரி சில நேரத்தில் கொஸ்டின் கேட்டால் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. மோஸ்ட்லி நமக்கு டேரெக்டாக கொடுத்துருவாங்க. ஒருவேளை இந்த மாதிரி அப்ராக்சிமேஷனாக எடுத்து சால்வ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்தாலும் கரெக்டாக சால்வ் பண்ண தெரியணும். ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த கொஸ்டினை நான் இதில் எடுத்தது. ரைட்? ஸோ யார் பண்ணிருக்கீங்க செக் பண்ணிக்கோங்க, எங்க தப்பு பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. ஸ்ரீமதி, ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டினை நம்ம எப்பவுமே தப்பு பண்ணிடக்கூடாது. எஸ், நான் தான் சொல்லிட்டேன், 8 வராது. 8.5% எரர் வந்துச்சுன்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது நியரஸ்ட் அதுக்கு எடுக்கலாம். 8.1 இருந்தா 8 எடுத்துக்கலாம். பட் 8.5 வரும்போது 8.5 9 இருந்துச்சுன்னா 8க்கு 9க்கு நடுவில் 9 தான் நம்ம எடுக்கணும். ரைட், நெக்ஸ்ட் ஒன். 3 resistors 2 ohm, 3 ohm and 4 ohm are connected shown in the given diagram. The equivalent resistance, இதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? 2 ohm, 3 ohm, 4 ohm are connected shown in the given diagram. Equivalent resistance எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க?
இது முதல்ல 3 எப்படி கனெக்ட் ஆயிருக்குது? இந்த 3 ரெசிஸ்டர்ஸ் எப்படி கனெக்ட் ஆயிருக்குது? எப்படி கனெக்ட் ஆயிருக்குது? பேரலல். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு எண்டு இன்னொரு எண்டு ஷார்ட் சர்க்யூட்ல கனெக்ட் ஆயிருக்குது. All 3 resistors are connected in parallel. 3 resistors in different value, 2 ohm, 3 ohm, 4 ohm. 3 resistors are connected in parallel இருந்து டிஃபரெண்டா இருந்துச்சுன்னா அது ஃபார்முலா கொடுத்தோம், ஞாபகம் இருக்குதா? ஆக்சுவலா இந்த மாதிரி சாரி கெப்பாசிட்டர் போட்டேன், ரெசிஸ்டர் இல்லையா? R1, R2, R3 இந்த மாதிரி 3 ரெசிஸ்டர்ஸ் கனெக்டட் இன் பேரலா இருந்தா ஈக்குவலன்ட் பேரலல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா ப்ராடக்ட் ஆஃப் தி 3 ரெசிஸ்டன்ஸ் R1, R2, R3 3 ரெசிஸ்டர்ஸ் டிஃபரெண்டா இருக்கும்போது ஈக்குவலா இருந்தா R/3 ன்னு போட்டுருப்பேன். ஆல் ரெசிஸ்டர் சேமா இருந்துச்சுன்னா R ஒரு வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை 3 போட்டா பேரலல் ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிரும். டிஃபரெண்டா இருந்துச்சுன்னா R1, R2 plus R2, R3 plus R3, R1. ஸோ அதை டைரக்டாவே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நம்ம டைரக்டாவே என்ன பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இது 2, 3, 4 கரெக்டா? இது வந்து 2, 3, இது 4. நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 into 3 into 4 by இது வந்து 2 into 3 என்ன வரும்? 6. டைரக்டா மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கோங்க. 4 into 3 12, 4 into 2 8. இது ரொம்ப சிம்பிளா போட்டுக்கலாம். ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? 20, 26. 2 into 3 into 4 by 26. அப்போ இதை கேன்சல் பண்ண 13. 3 into 4 12. 12 by 13 ohm. 12 by 13 ohm. Option A is the answer. வந்துதா? எஸ் எஸ் 24 by 26. கேன்சல் பண்ண என்ன வரும்? கேன்சல் பண்ணா கண்டிப்பா என்ன வரும்? இதுதான் ஆன்சரா வரும். பட் இதுல நீங்க ஒரு விஷயத்தை என்ன பண்ணிருக்க முடியும்? எலிமினேஷன் ட்ரை பண்ணிருக்க முடியும். 2 ஆப்ஷன் எலிமினேஷன் ட்ரை பண்ணிருக்கலாம். n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் இந்த மாதிரி நீங்க பேரலா கனெக்ட் பண்ணும்போது அதுல இருக்கக்கூடிய ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும்போது என்ன சொல்லியிருந்தேன்? அதுல எந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ ஸ்மாலா இருக்குதோ அதை விட கம்மியா தான் கிடைக்கும் ரெசிஸ்டர்ஸ் பேரலா கனெக்ட் பண்ணீங்கன்னா. கரெக்டா? அப்ப 2 ஓம் விட கம்மியா தான் ஆன்சர் கிடைக்கணும். அப்ப இங்க ஈக்குவல் டு 2 ஓம் வந்திருக்குது, இது கிடையாது. இதுல பாத்தீங்கன்னா 11/10 கரெக்டா? இது 10/11. அதுல அது ஒண்ணு நீங்க கன்ஃபார்மா எலிமினேட் பண்ணிருக்க முடியும். ஸோ இதெல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா இது 1.1 லெஸ் தென் தான் வந்திருக்குது, இது 0. மீதி எல்லாம் நம்ம செக் பண்ணிருக்கணும். பட் அந்த 1 ஆப்ஷன் கண்டிப்பா எலிமினேட் பண்ணிருக்கலாம். ஆப்ஷன் சி ஷூரா எலிமினேட் பண்ணிருக்க முடியும். புரிஞ்சுதா? ஸோ 3 டிஃபரெண்ட் ரெசிஸ்டர்ஸ் கனெக்டட் இன் பேரலா இருந்தா முதல்ல இது பேரலல்னு கன்ஃபார்ம் பண்ண தெரியணும். ஏன்னா 3 ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் பேரலா இருந்தா அதோட ஈக்குவலன்ட் அதர் ஃபார்மட் இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபார்மட் இதுதான், இதனோட ஈக்குவலன்ட் ஃபார்மட் இது. ரைட்? நெக்ஸ்ட் क्वेश्चन. Next one. When open pipe is closed from one end, then third overtone of closed pipe is higher in frequency by 150 Hz than second overtone of the open pipe. The fundamental frequency of open end pipe will be. ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஓப்பன் பைப்புக்கு என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. கொஸ்டின் முதல்ல புரியுதான்னு பாருங்க. இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின். இது இட்ஸ் நாட் டிஃபிகல்ட் கொஸ்டின். உங்களை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுல ஸ்மார்ட்டா யோசிச்சு ஆன்சர் பண்ற மாதிரி கொஸ்டின் இது. ஓப்பன் பைப்போடைய க்ளோஸ்டு ஆர்கன் பைப் ஒன் எண்ட், தென் தேர்ட் ஓவர்டோன். க்ளோஸ்டு பைப் இஸ் ஹையர் ஃப்ரீக்வன்சி எவ்வளவு வந்திருக்கு? 150 Hz. ஃபார்முலா ஷீட் ஈவினிங் கிடைச்சிருங்க, டோன்ட் வரி, கண்டிப்பா கிடைச்சிரும். இன்னைக்கு ஈவினிங் நான் ஷேர் பண்ண சொல்லிடுறேன். எப்படி ட்ரை பண்ணுவீங்க? இந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் பாருங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஓவர்டோன் கேஸ்ல செகண்ட் ஓவர்டோன் தான் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஓவர்டோன் ஆஃப் க்ளோஸ்டு ஆர்கன் பைப் இஸ் ஹையர்னு சொல்லியிருக்காங்க. எதை கம்பேர் பண்ணும்போது?
and okay, third overtone of the closed pipe is higher frequency 150 hertz than second overtone சொல்லிருக்காங்க. second overtone. so அப்ப closed organ pipeக்கும் open organ pipe உடைய overtoneக்கும், அதாவது இது வந்துட்டு third overtone, இது third overtone, இது second overtone. அந்த ரெண்டு frequency டிஃபரன்ஸ் எதுக்கு ஈக்குவல் சொல்லிருக்காங்க? 150 Hz க்கு ஈக்குவல். இதான் அதோட மீனிங். சரி, இந்த क्वेश्चனை கொஞ்சம் நல்லா கவனமா புரிஞ்சுக்க பாருங்க, இல்லனா உங்களுக்கு குழப்பமா இருக்கும். அது ஒரு எண்ட்ல க்ளோஸ் ஆயிடு தேர்ட் ஓவர்டோன் ஃப்ரீக்வன்சி என்னவா இருக்குது? 150 வந்து எக்ஸ்ட்ராவா இருக்குது செகண்ட் ஓவர்டோனை விட. 150 Hz எக்ஸ்ட்ராவா இருக்குன்னா அப்ப என்ன அர்த்தம்? ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தா 150 ன்னு அர்த்தம். சொல்ற பாயிண்ட் புரியுதா? அதான் அதோட மீனிங். தேர்ட் ஓவர்டோன் ஆஃப் த க்ளோஸ்டு ஆர்கன் பைப்புக்கும் செகண்ட் ஓவர்டோன் ஆஃப் ஓப்பன் ஆர்கன் பைப்புக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தா 150 Hz. ஏன்னா இது வந்து இதை விட 150 Hz ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸ்ட்ராவா இருக்கு, எக்ஸஸா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ ஓவர்டோன், அந்த தேர்டுக்கும் செகண்டுக்கும் க்ளோஸ்டு ஓப்பனுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தா 150 Hz அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்? இப்போ ஓவர்டோன் nth overtone for closed organ pipeக்கு ஃபார்முலா என்ன கொடுத்திருந்தேன்? closed organ pipeக்கு nth overtone கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? f not equal to fc closed இல்லையா? fc equal to 2n plus 1 into v divided by 4 times of lc. புரியுதா? இது ஞாபகம் இருக்கா? இது க்ளோஸ்டு ஆர்கன் பைப்புக்கு. nth ஓவர்டோன் ஓப்பன் ஆர்கன் பைப்புக்கு nth ஓவர்டோன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன கொடுத்திருந்தேன்? fo n plus 1 into v by 2lc. இதுதான் வந்துட்டு nth ஓவர்டோனுக்கான ஃபார்முலா க்ளோஸ்டு ஆர்கன் பைப்புக்கும் ஓப்பன் ஆர்கன் பைப்புக்கும். இப்போ இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க. தேர்ட் ஓவர்டோன்னா n-க்கு இங்க 3 போடணும். அப்போ n equal to 3 ஆ இருந்தா what is f3? 3 into 2 6, 6 plus 1 7, 7 times of v by 4lc. இங்க n equal to 2 ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ f0 equal to 2 plus 1 3, 3v divided by இது l0. ஓகேவா? 2l0. இதுதான் இப்ப 3, இதுதான் f0. ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் எடுங்க. what is the difference? f0 by fc minus f0. fc minus f0 இந்த கேஸுக்கு 150 Hz பார்த்துருக்கிறோம். அப்ப இந்த கேஸ்ல க்ளோஸ் எவ்வளவு? 7v by 4lc. 7v by 4lc minus 3v by 2l0. இந்த LC L0 ரெண்டுமே ஒரே லென்த். ஆக்சுவலா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? Lக்கு பதிலாக Lன்னு எடுத்துக்கலாம். லென்த் சேம். மைனஸ் 2l equal to 150. நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? क्वेश्चनல ஓபன் பைப் இஸ் ஒரு எண்ட் க்ளோஸ் பண்ணிட்டு செகண்ட் ஓபன் என்ன வருது? ரெண்டு ஓபன் என்ன வருது அப்படி சொல்லிருக்காங்க. லென்த் ஆஃப் த பைப் என்னது? மாறல ரெண்டு கேஸ்லயுமே. அதனால இந்த கேஸ்ல லென்த் ஆஃப் க்ளோஸ்டு ஆர்கன் பைப், லென்த் ஆஃப் ஓபன் ஆர்கன் பைப் சேம். அதனால அந்த Lன்னு எடுத்துக்கலாம். ஸோ அதனால இங்கே எல்லுன்னு எடுத்துக்கிறேன். இதை சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? இது எல்சிஎம் எடுங்க. இங்கே 2 இங்கே 4 இருக்கு இல்லையா? 7v by 4l மைனஸ் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6v by 4l ஈக்குவல் டு 150. 7 minus 6 1v. ஸோ அப்போ v by 4l ஈக்குவல் டு 150. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கிறாங்க? வாட் இஸ் த கொஸ்டின்? த ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி, பேசிக் ஃப்ரீக்வன்சி ஓப்பன் பைப்புக்கு ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி கேட்டிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக் மோஷன் ஃபார் ஓப்பன் ஆர்கன் பைப்புக்கு என்ன இருக்கும்? f is equal to v by 2l. இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்குதா? ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக் ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா f is equal to v by 2l. இது வந்து ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சினா இந்த ஓவர்டோன்ல போடும்போது இங்க 0ன்னு போடணும். இந்த இடத்துல ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக், அதுக்கப்புறம் வரதா ஓவர்டோன். n-க்கு நீங்க 0ன்னு போட்டீங்கன்னா v by 2l0 கிடைக்கும். தட் இஸ் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக். அப்போ அவங்க அதான் கேட்டுக்கிறாங்க. அப்ப இது எப்படி எழுதலாம்?
1/2 into v/2l மாத்தி எழுதலாமா? நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? v/2l. இந்த v/2l தான் எதுக்கு ஈக்குவல்? ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஓப்பன் ஆர்கன் பைப். ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஓப்பன் ஆர்கன் பைப். அப்போ இதுல இருந்து இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா v/2l தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ v/2l ஈக்குவல் டு 150 into 2 வரும். ஸோ v/2l தான் என்னது? 300 Hz. That is fundamental frequency. v/2l தான் fundamental frequency of open organ pipe. closed organ pipe இருந்தா நம்ம என்ன யூஸ் பண்ணிருப்போம்? 4l வந்திருக்கும். v/4l அப்படின்னு கிடைச்சிருக்கும். இதுல v/2l is the fundamental frequency open organ pipeக்கு. ஸோ இப்போ ஆன்சர் என்னது? 300 Hz. புரியுதா? இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின். இட் இஸ் நாட் டிஃபிகல்ட் கொஸ்டின். உங்களை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை கரெக்டா கனெக்ட் பண்ண தெரிஞ்சா போதும். எக்ஸ்ட்ராவா இருக்கு அப்படின்னா இதை விட 150 Hz ஜாஸ்தியா இருக்குன்னா இப்போ என்ன அர்த்தம்? டிஃபரன்ஸ்னு அர்த்தம். என்னை விட இப்போ என்கிட்ட வந்துட்டு ஒரு 10 சாக்லேட் இருக்குது, இன்னொருத்தர்கிட்ட என்னை விட 2 சாக்லேட் அதிகமா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க 2 பேருக்கு உள்ள டிஃபரன்ஸ் வந்துட்டு 2ன்னு அர்த்தம். அதான் மீனிங். ஸோ அப்போ எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கும், அந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ இஸ் தட் எக்ஸஸ் அப்படின்னு போட்டு ரிலேட் பண்ணோம்னா ரொம்ப சிம்பிளா ஆன்சர் கிடைச்சிடும். ஆன்சரை நீங்க சிம்பிளா கெட் பண்ணிடலாம். எஸ், அடுத்த கொஸ்டின் போலாமா? கிளியரா? ஸோ இதெல்லாம் நான் ஆல்ரெடி கொடுத்த ஃபார்ம். எஸ், இப்ப கேக்குதா? அதுல சார்ஜ் டவுன் ஆயிடுச்சு. இப்ப கேக்குதா பாருங்க. இஸ் இட் ஆடிபிள்? ஓகே ஓகே, மைக் சேஞ்ச் பண்ணிட்டேன். ரைட். ஸோ அடுத்த கொஸ்டின், லாஜிக் கேட். இதுக்கு ஆன்சர் போட்டுட்டீங்களா? கண்டுபிடிச்சிங்களா? டெல் மீ ஃபாஸ்ட். ட்ரை பண்ணுங்க, கவனமா சால்வ் பண்ணுங்க, கரெக்டான ஆன்சர் சொல்லணும். லாஜிக் கேட்ஸ், அதுக்கப்புறம் இந்த எரரு, இந்த மாதிரி வர கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளா வரக்கூடிய கொஸ்டின்ஸ். இதெல்லாம் நம்ம டைமே எடுக்கக்கூடாது, தப்பும் பண்ணக்கூடாது. யாருக்கு ஆன்சர் வந்திருக்கா? கண்டுபிடிச்சு சொல்லுங்க டக்குன்னு. சுபலட்சுமி சீன் சொல்லியிருக்கிறீங்க. அன்னோன் பேர் என்ன? பேர் அன்னோனா? ஓகே. ஏ சொல்லியிருக்கிறீங்க. ஹேமா சியா சீன் சொல்லியிருக்கீங்களா? கொஸ்டின் மார்க் வச்சிருக்கீங்க. டவுட்டா இருக்கா சியா இருக்குமான்னு? பியா? ஹரிதாவுக்கு பி வந்திருக்கா? லாஜிக் கேட்ஸ்ல ஏன் உங்களுக்கு அடிக்கடி கன்ஃபியூஷன் வருது? இன்னும் குழப்பம் இருக்கா அதுல? லாஜிக் கேட்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பாருங்க. If y and y2 respectively in the following logic circuit, if both a and b are 1, ரெண்டுமே 1 அப்படின்னு நீங்க வரணும் அப்படின்னா அதை கேட்டிருக்காங்க. ரெண்டுமே 1, both are 1 இருந்தா y1 y2 என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. கரெக்ட். if both a and b are 1, value of y1 y2 என்ன வரும்னு கேட்கறாங்க. இது ஆர் கேட்டா இந்த மாதிரி இருந்தா இது ஷார்ட் சர்க்யூட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். இங்க 1 + 1 என்ன வரும்? ஆட் பண்ணா 1. ஆர் கேட்டுன்றதுனால அடிஷன் 1 + 1 ஆட் ஆகும். இது அப்படியே நாட்டு கேட்டு. இங்க என்ன வரும்? 1 1 வந்துடும். அப்படியே
1 into 1 அண்ட் கேட் இல்லையா, நாண்ட் கேட். 1 into 1 1 பார் எடுத்தா 0. இப்போ இங்க என்ன நடக்கும், ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த இடத்துக்கு 1 வருது, இந்த இடத்துக்கு இந்த 0 அப்படியே போயிடுது. இதுல வரும்போது இது அப்படியே இந்த இங்க என்ன அவுட்புட் இருக்குதோ இன்புட்டா போதோ அது அப்படியே இதுக்கு வரும். கரெக்டா கனெக்ஷன். இங்க 1னா அதே 1 தான் இங்க வரும். இங்க ஆல்ரெடி இங்க 0 கூட கனெக்ட் பண்ணிட்டோம். இது 0. இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்க. என்ன கேட் இது, அண்ட் கேட். 1 into 0 0. இது ஆர் கேட். 1 plus 0 1. ஸோ அப்போ 0,1 ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். எங்க தப்பு பண்ணீங்கன்னு கண்டுபிடிங்க. தப்பு பண்ணக்கூடாது. நேத்தும் லாஜிக் கேட்ஸ்ல நிறைய பேர் சில ப்ராப்ளம்ஸ் போட்டிருந்தீங்க. நேற்று நார் கேட்டுக்கு பதிலாக சில பேர் ஆர் கேட்னு போட்டிருந்தீங்க. இது மாதிரி சில்லி மிஸ்டேக் அப்பப்போ பண்ணிடுறீங்க. கரெக்டா எல்லாம் படிச்சுட்டு எல்லாம் தெரிஞ்சு போயிட்டு இவ்வளவு எஃபர்ட் போட்டுட்டு நம்ம போய் தப்பு பண்ணலாமா? இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றது மிஸ்டேக் வராம பண்ணணுன்றதுக்காக தானே. அது பர்டிகுலரா லாஜிக் கேட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா அட்டன் பண்ணுங்க. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். கொஞ்சம் கவனமா இருந்தீங்கனாலே ஆன்சர் வந்துடும். நீங்க ரொம்ப போட்டு ஓவர் திங்கிங்லாம் பண்ண தேவை. பேசிக்கா அது என்ன கேட்டு, எது கூட லிங்கா இருக்குது, எந்த கேட்டுடைய நேம் அது, அதனுடைய ஆப்ரேஷன் என்ன, அண்டா நேண்டா நாரா நாட்டா செக் பண்ணிட்டு கரெக்டா சப்ஸ்டிட் பண்ணா சிம்பிளாவே ஆன்சர் கிடைச்சிடும். அதுல எதுவுமே ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்காது. கரெக்டா புரிஞ்சுதா? யாருக்கா தப்பா வந்திருந்தா வெரிஃபை பண்ணிக்கோங்க. சில பேருக்கு பி சொல்லிருக்கீங்க, ராஜேஸ்வரி கரெக்ட், கோபிசன்னா எஸ். அதை தப்பா மிஸ்டேக் ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. எங்க தப்பு பண்ணிக்கிறேன்னு கண்டுபிடிச்சுக்கோங்க. முதல்ல தப்பு கண்டுபிடிங்க. முதல்ல தப்பை கண்டுபிடிக்கலன்னா கடைசி வரைக்கும் தப்பாவே இருக்கும். மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சே ஆகணும். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். Consider a racket is being fired. The kinetic energy of the racket is increased by 16 times, where its total mass is reduced by half through the burning of fuel. The factor by which its momentum increases by. The factor by which the momentum increases by. Try பண்ணுங்க. இதுக்கு என்ன வரும்? இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? Tell me. என்ன கொடுத்துருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியுதா? ஃபர்ஸ்ட் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த ராக்கெட் வந்து இன்க்ரீஸ்டு பை 16 டைம்ஸ். கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த ராக்கெட் இன்க்ரீஸ்டு பை 16 டைம்ஸ் சொல்லிட்டாங்க. மாஸ் ரெடியூஸ்டு, டோட்டல் மாஸ் ரெடியூஸ்டு பை ஹாஃப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. த ஃபேக்டர் பை விச் மொமெண்டம் இன்க்ரீசஸ் கேட்டிருக்காங்க. கைனெட்டிக் எனர்ஜி அண்ட் மொமெண்டம் ஃபார்முலா என்ன? கைனெட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பை 2m. இதுதான் கைனெட்டிக் எனர்ஜிக்கும் மொமெண்டமுக்குள்ள ஃபார்முலா. கைனெட்டிக் எனர்ஜி பி ஸ்கொயர் பை 2m. அப்போ ப்ரொபோர்ஷனாலிட்டியில் எழுதுனா கைனெட்டிக் எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பி ஸ்கொயர் பை, இங்க மாஸ் இன்வால்வ் ஆகுறதுனால மாஸ் எடுத்தாகணும். ஏன்னா மாஸ் இங்க சேஞ்சஸ். அதனால இப்போ ரெண்டு கேஸ் எடுங்க. கேஇ டேஷ் இல்ல கேஇ2. கேஇ2 பை கேஇ1 எடுத்துக்கலாம். இங்க வந்து என்ன வரும்? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் P1 ஸ்கொயர் பை P2 ஸ்கொயர் ரெண்டுத்துக்கு சேர்த்து P1 பை P2, P2 by P1 இல்லையா, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். P2 by P1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு மாஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். மாஸும் கைனெட்டிக் எனர்ஜி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அதனால இங்க KE by 2னா இங்க M1 by M2 வரணும். M1 by M2. இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. செகண்ட் ஒனோட கைனெட்டிக் எனர்ஜி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒனோட 16 டைம்ஸ் சொல்லிட்டாங்க. 16 டைம்ஸ் ஆஃப் KE1 equal to KE1. P2 by P1 whole square. M1 by M2 எழுதுனீங்கன்னா M1 அப்படியே தான் இருக்கும். M2 என்ன சொல்லியிருக்காங்க? half of M1. ஃபர்ஸ்ட் ஒன்னோட பாதி ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னோட பாதி ஆகுது. இப்போ சால்வ் பண்ண என்ன வரும்? M1 கேன்சல். KE1 கேன்சல். கரெக்டா? மீதி இருக்கிறது சிம்பிளிஃபை பண்ணுங்க. இங்கே போடுறது 16 ஈக்குவல் டு இங்க இந்த 2 மேல போயிடும். P2 by P1 ஹோல் ஸ்கொயர் இன்டு 2 வரும். 1 by 2 மேல வந்தா 2 ஆயிடும். இந்த 2 இந்த 16 கேன்சல் பண்ணா 8. அப்போ இந்த ஸ்கொயரிங் வந்து ரூட் ஆயிடும். ரூட் 8 ஈக்குவல் டு P2 by P1. ரூட் 8 எப்படி எழுதலாம்? 2 root 2 எழுதலாம். P2 by
P1 அவ்வளவுதான். அப்ப P2 equal to என்ன வரும்? 2 root 2 times of the first one. 2 root 2 times of P1. So அப்ப என்ன ஆன்சர் வந்திருக்கு? 2 root 2. அப்ப first one உடைய momentum விட second உடைய momentum 2 root 2 times னு வந்திருக்கும். 2 times of root 2 times அப்படினு வந்திருக்கும். புரியுதா? Yes, good afternoon Ajit. Yes. Do you understand? நான் என்ன ஃபார்முலா எப்படி கொண்டு வரேன்னு தெரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா அதுல? क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க, ஃபார்முலா என்ன, அப்புறம் அதுல எது ப்ரொபோர்ஷனாலிட்டி, அதுக்கு அப்புறம் எப்படி கொண்டு வரணும். எரர் வரக்கூடாது, ரொம்ப கவனமா இருங்க. சில்லி மிஸ்டேக்னால தான் நமக்கு மார்க் போறது. ரொம்ப அலர்ட்டா இருங்க, கவனமா ஒன்னு ரீட் பண்ணுங்க. ஃபார்முலா நமக்கு தெரியும். மாஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணாம இருந்தா நம்ம மாஸை கான்ஸ்டன்ட் எடுத்துட்டு கைனடிக் எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு p ஸ்கொயர்னு போட்டு சால்வ் பண்ணிட்டு இருக்கலாம். பட் இந்த கேஸ் அது கிடையாது. இங்க மாஸும் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. மாஸ் வந்துட்டு ஹாஃபா ரெடியூஸ் ஆகுது. கைனடிக் எனர்ஜி 16 டைம்ஸா மாறி இருக்கு. மொமெண்டம் அப்ப எவ்வளவு சேஞ்சஸ் இருந்திருக்கும் ஃபர்ஸ்ட் ஒன்னை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஒன்னுக்கு. இவ்வளவுதான் ஐடியா. இப்ப பேசிக்கா அந்த ஃபார்முலா, ஒரு ஃபார்முலா வச்சுக்கிட்டு அதை எப்படி ரீஅரேஞ்ச்மென்ட் பண்ணணும், அதுல எது வேரியபிள், ப்ரொபோர்ஷனாலிட்டி கண்டுபிடிக்க தெரிஞ்சாலே உங்களுக்கு நிறைய கேஸுக்கு ஆன்சர் ஈஸியா கிடைச்சிடும். ரைட், நெக்ஸ்ட் क्वेश्चन. இதுக்கு ஆன்சர் என்ன? 2 particles of charges plus E and plus 2E are at 16 centimeter away from each other. Where should another charge Q be placed between them so that the system remains in equilibrium? The system remains in equilibrium. இது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் இந்த क्वेश्चन. ஞாபகம் இருக்கா? எஸ் அனுஷ்யா, கரெக்டா சொல்லிருக்கீங்க, வெரி குட். அதுதான் ஆன்சர். இது வந்துட்டு பிளஸ் இ, இங்க என்ன கொடுத்துருக்காங்க, பிளஸ் 2e. ரெண்டுத்துக்குள்ள மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு சொல்லிட்டாங்க, 16 சென்டிமீட்டர். இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஏதோ ஒரு இடத்துல என்ன பண்றாங்க, இன்னொரு சார்ஜை பிளேஸ் பண்றாங்க. சம்வேர் இந்த சார்ஜ் Qன்னு எடுத்துக்கலாம். அப்ப இந்த டிஸ்டன்ஸ் நம்ம ஆர்னு எடுத்தோம்னா இது எவ்வளவு வரும், 16 மைனஸ் ஆர். ஒன்ஸ் இந்த சார்ஜை பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது ஈக்குலிபிரியம் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஈக்குலிபிரியம் ஆகுதுன்னா அப்ப என்ன அர்த்தம், இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஃபோர்ஸும் இது ரெண்டுத்துக்கும் ஒரு ஃபோர்ஸோட மேக்னிடியூட் ஈக்குவலா இருக்குன்னு அர்த்தம். ரெண்டுத்தோட ஃபோர்ஸோட மேக்னிடியூட் ஈக்குவல், ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்ததுன்னா நெட் ஃபோர்ஸ் 0 ஆயிடும். அப்ப மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு எழுதுனீங்கன்னா ஃபோர்ஸ் F is equal to K Q1 Q2 by R இல்லையா? அப்ப இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் எழுதுனீங்கன்னா, இல்லைன்னா உங்களுக்கு புரியணும்னா இப்படி எழுதிக்கோங்க. இதை A, இதை B, இதை Cன்னு வச்சுக்கோங்க. அப்ப இங்க எப்படி எழுதலாம், மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் ஏசியும் மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் பிசியும் என்னவா இருக்கும், ஈக்குவலா இருக்கும். 2 forces are equal magnitude, opposite direction. இந்த ஃபார்முலா வந்து நீங்க ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஃபோர்ஸ் பிட்வீன் த டூ சார்ஜ், கூலம்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் K Q1 Q2 by R square இல்லையா, பிளஸ் C into Q by R square, E into Q by R square. ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் R square. இதுல எடுத்துக்க எடுங்க, இதுல எடுத்துக்க எடுத்தீங்கன்னா என்ன வரும், K Q into 2E by distance என்னது 16 minus R, 16 minus R whole square. அப்ப இதை கேன்சல் பண்ண என்ன ஆகும், K கேன்சல், K கேன்சல், QE QE கேன்சல், மீதி எது மட்டும் தான் இருக்கு, மீதி எது மட்டும் தான் இருக்குது, 1 by R square equal to 2 divided by 16 minus R whole square, 16 minus R whole square. அப்போ இந்த டேர்ம் இங்க கொண்டு போயிடுங்க, இதை கீழே கொண்டு வந்துருங்க, ரீஅரேஞ்ச்மென்ட் ஆன்சர் வந்துரும். சோ இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 16 minus R whole square by R square equal to root 2. இது எப்படி எழுதலாம், 16 minus R by R ரெண்டுத்துக்கும் சேர்த்து whole square 2. அப்ப இதுல இருந்து சிம்பிளிஃபை பண்ணுங்க, 16 minus R by R ஸ்கொயர் இங்க வந்தா என்ன ஆயிடும், ரூட் ஆயிடும். கரெக்டா? சோ அப்ப 16 minus R root 2R னு கிடைக்கும். இந்த மைனஸ் R கொண்டு போடுங்க, root 2R minus R வந்தா பிளஸ் R ஆயிடும். இதுல இருந்து R காமனா எடுத்துட்டா root 2 plus 1 into R equal to 16 னு கிடைக்கும், into 16. இதுக்கு அப்புறம் அப்ராக்ஸிமேட் வேல்யூ R equal to 2 plus 1 னு கிடைக்கும். அப்ப இது ஈஸியா கால்குலேட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 1.414 அப்படி கிடைக்கும். வந்து எப்பவுமே கேட்கல. சோ இட் வுட் லைக் oh my god I don't want to hear this lady sound, oh my god irritated. நீங்க என்ன பண்ணிக்கலாம், அத 16
இந்த ரூட்டோட வேல்யூ 1.414 1.4 னு வெச்சுக்கலாம். இப்போ கூட ஹோல்ஸ் இல்லையா? +1 னு எடுத்துக்கோங்க. அப்ப 16 divided by 2.4 னு வரும். 160 10/10 மல்டிப்ளை பண்ணா 24. கேன்சல் பண்ணுங்க இத. இதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். 8 டேபிள்ல கேன்சல் பண்ணுங்க. 3 times of 8 இது என்ன வரும்? 20. அப்ப 20/3 னா எவ்வளவு வரும்? 6.6. So 6.6. Option D is the answer. Can you just let me know right now? Audible. புரியுதா? Right? Hello. Yes. புரியுதா? Okay. Hello. ஓகே இல்ல அது பக்கத்து ஸ்டுடியோல இருந்து கேக்குது, எக்கோ வரும். ரைட், next one. Hello. Tell me the answer for this question. Hello. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? Tell me fast answer பண்ணுங்க. Two particles of mass 5 kg and 10 kg respectively are attached to the two ends of rigid rod of length 1 meter with negligible mass. The center of mass of the system from 5 kg particle is nearly at a distance of. இது எப்படி கால்குலேட் பண்ணுங்க? center of mass. Do it. Center of mass. Last duration is கொஞ்சம் time. Center of mass. Okay, hardly 13 minutes. Okay. பாருங்க ஒரு நிமிஷம் இருங்க. Hello. Right? இப்ப கேக்குதா? கிளியரா? பில்லி சுனி வச்சுட்டாங்களா? ஓகே இல்ல ஆக்சுவலா இது என்னன்னா, 2 ஸ்டுடியோ ரொம்ப நியரஸ்டா இருக்கும். அதனால இப்போ நெக்ஸ்ட் ஸ்டுடியோல பேசுறது சம்டைம்ஸ் எக்கோ வரும். அதனால அது உங்களுக்கு கேட்டிருக்கலாம். சம்டைம்ஸ் இட் வில் ஹேப்பன். ஓகே இப்போ எல்லாம் ஓகேவா? சரி, ஓகே. இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிங்களா? இதுக்கு எப்படி ஆன்சர் போடுவீங்க? சென்டர் ஆஃப் மாஸ் கால்குலேட் பண்ணணும். இது வந்துட்டு ஒரு ராடு. அப்ப இதனுடைய 1 சென்டிமீட்டர் சொல்லிருக்காங்களா? 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல லென்த் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. இப்ப இந்த இடத்துல Hello guys, am I audible right now? Yes or no? இந்த இடத்துல 5 kg, இந்த இடத்துல Hello. Hajar, Ojal, 10 kg Arun, respectively attached to the two ends of a rigid rod. Length வந்துட்டு 1 மீட்டர். இதோட இடத்துக்குள்ள லென்த் 1 மீட்டர்னா இப்ப இந்த பாயிண்ட் ஆக்சிஸ்ல என்ன, இது 0,0, இது 1,0ன்னு அர்த்தம். இந்த இடத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் 1 மீட்டர் அப்படின்னா அப்ப இந்த பாயிண்ட் 0ல இருந்து இது எவ்வளவு தூரம் போயிருக்கும்? 1 மீட்டர் போயிடும். பாயிண்ட்ல ஆக்சிஸ்ல எழுதும்போது x1, x2, அதே மாதிரி x1, y1, x2, y2, இது ஆன் த ஆக்சிஸ். அதனால x ஆக்சிஸ் மட்டும் தான் இருக்கும். ஒரே ஒரு ஆக்சிஸ் மட்டும் தான் அங்க இருக்கும். இதுதான் ஆக்சுவலா இந்த டயகிராம். அப்ப சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது? m1 x1 ஒன்லி x ஆக்சிஸ் மட்டும் தான் இருக்குது. m2 x2 by total mass of the system m1 plus m2. இங்க m1 5 kg 5 into இது x1, இது x1 வந்து 0 plus m2 10 kg
x21 by Hello. total mass 5 plus 10. So answer வந்து இங்க 10 by 15. 10 by 15 தானே வருது, ரைட். அப்ப இது 2 times 5 kg தானே இது. மீட்டர் ஆப்ஷன் எல்லாமே சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. ரைட். 2/3 மீட்டர், 2/3 மீட்டர்னு வரும். அப்ப மீட்டரை சென்டிமீட்டரா மாத்தினீங்கன்னா 2/3 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். அப்ப 200/3 அப்ராக்சிமேட்டா என்ன வரும் பாருங்க, அதான் ஆன்சர். இங்க 200/3 போட்டீங்கன்னா 2/3 ஆக்சுவலா என்ன வரும், 0.66 வரும் இல்லையா. அப்ராக்சிமேட்டா போட்டீங்கன்னா 0.67 வரும். 2/3 0.6 இன்ட்டு 100. அப்ப மல்டிப்ளை பண்ணா அப்ராக்சிமேட்டா கிடைக்கும் 67. அப்ராக்சிமேட் ஆன்சர் இஸ் 67. கொஸ்டின்ல கொடுத்துற ஆப்ஷன்ல கொடுத்துருக்கிறது சென்டிமீட்டர். ஓகே ஓகே, இப்போ ஓகேவா எல்லாமே? நான் பேசுறது கிளியரா கேக்குதா? எஸ். Hello everybody. இப்ப கிளியரா இருக்கா பாருங்க. இஸ் இட் ஆடிபிள்? நான் பேசுறது கிளியரா கேக்குது இல்ல? எனி இஷ்யூ? Yes. Okay. So the thing is like, let us just continue with this. Okay. Okay. Yes. Fine. So இப்போ வந்து இந்த question. Okay, let us do this question. In between we will sort out this problem. ஓகே. மேபி அத மைக் சேஞ்ச் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. செக் பண்றேன். பழைய மைக் வந்து இதுல கனெக்ட் ஆகி நினைக்கிறப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது இது. My magic worked. Yes, Ricky. ஓகே, இப்போ ஏன் வாய்ஸ் மட்டும் தானே கேக்குது? இப்போ ஓகே போன்ல ப்ராப்ளம் வந்து பயந்துட்டீங்களா? ஓகே, மைக்கே ஆப்போசிட்ல கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்திருக்கோ. Let me just go for this one. So what is the question? A body is projected horizontally with velocity 196 meter per second. ஓகே, இருங்க நான் பழைய மைக்ல கனெக்ட் பண்றேன். அதுல சார்ஜ் டவுன் ஆயிடுச்சு. What is the time to reach the ground? Which equation we can use it here? You can. Okay. Hello. So right now we both are talking. I'll just talk. Hello. You can use this. Yeah. Hello. Right now, can you listen? Yes, perfect. That E is equal to root of 2h by g. Am I audible right now? Perfect. So if that get discharged, you can use this. Okay. I'm taking this one. Yes. Hope everything is sorted. Yes, Ashika. Thank you. Yeah. Okay. So we will be getting it. Coming now. After ma'am stopped the live also, students said some other surrounding noise only will come. எஸ், இப்ப கேக்குதா பாருங்க? ரெண்டு பேரோட வாய்ஸ் கேக்குதா இப்பயுமா? டக்குன்னு ரிப்ளை பண்ணுங்க. மைக் இஷ்யூ இருக்கான்னு செக் பண்ணிப்போம். Is it okay now?
Everything is proper. Ask the students. இப்போ ஓகேவா? என் வாய்ஸ் மட்டும் தானே கேக்குது? ஓகே டன். Because it should be in green. See, this mic should be in green. ரைட் ஓகே. கொஞ்ச நேரத்துல கன்ஃபியூஸ் பண்ணி ஆயிடுச்சு. எல்லாரும் கன்ஃபியூஷன் வந்துருச்சு. ஓகே ஆக்சுவலா என்னன்னா 2 ஸ்டுடியோ ரொம்ப பக்கத்துல இருக்கிறதுனால அங்க இருந்தது நாய்ஸ் வந்து அப்படின்னு நினைச்சிருந்தேன். நீங்க சொல்லும் போது எனக்கு டவுட்டா இருந்தது, ஒருவேளை அந்த ஸ்டுடியோடைய மைக்ல கனெக்ட் ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃபைன். ஸோ அதனால நீங்க நான் என்ன அதை வாய்ஸ் கேட்டு பார்க்கல, ஏன்னா 2 வாய்ஸும் வந்துட்டு இருக்கு. ஒரு நாய்ஸா இருந்துச்சுன்னு சொன்னீங்க இல்லையா, செக் பண்ணி பார்த்தா தான் தெரிஞ்சிருக்கும். ஓகே எனிவே நவ் இட் இஸ் ஓகே ஃபைன். இப்போ எல்லாம் ஓகே தானே? நான் பேசுறது மட்டும் தானே கேக்குது? எஸ் குட். சோதனையா இருக்கா? சத்திய சோதனை. ஒன்றும் பண்ண முடியாது, விடுங்க பார்த்துக்கலாம். சில நேரத்தில் எப்பயாவது இந்த மாதிரி நடக்கும். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? சூப்பர். எஸ் வெரி குட் வெரி குட். டெல் மீ தி ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். சொல்லுங்க இதுக்கு ஆன்சர். A particle of mass 2 × 10⁻27 kg has a de Broglie wavelength of 3.3 10⁻10 meter. The kinetic energy of this particle. ட்ரை பண்ணி சொல்லுங்க பாப்போம். இதுக்கு ப்ராப்ளம் போடுங்க. ஃபார்முலாவை கரெக்டா சூஸ் பண்ணுங்க. ஃபார்முலாவை சூஸ் பண்ணி கரெக்டா சப்ஸ்டிட் பண்ணா ஆன்சர் ஈஸியா கிடைச்சிரும். de Broglie wavelength பேஸ் பண்ண क्वेश्चन இது. எஸ் எஸ் ஹலோ ஹலோ ஹாய் ஹரிப்ரியா வெல்கம். எப்படி சால்வ் பண்ணுவீங்க? de Broglie wavelength உடைய ஃபார்முலா என்ன? de Broglie wavelength lambda is equal to h/p. h/p மொமெண்டம் எனர்ஜி கூட ரிலேட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 2m × கைனெட்டிக் எனர்ஜி ஆர் எனர்ஜி. எல்லாம் ஒண்ணுதான். எனர்ஜின்னு கேட்டாலும் அதே தான் எடுக்கணும், கைனெட்டிக் எனர்ஜி கேட்டாலும் இதான் எடுக்கணும். இதுல இருந்து அவங்க கேட்டுக்கிறது கைனெட்டிக் எனர்ஜி. அப்ப ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுங்க. lambda square equal to h square divided by 2m × கைனெட்டிக் எனர்ஜின்னு கிடைக்கும். கரெக்டா? 2m × கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ அப்போ கைனெட்டிக் எனர்ஜி KE equal to h square divided by lambda square டினாமினேட்டர் கொண்டு வந்துருங்க. 2m lambda square. 2m lambda square. அவ்வளவுதான். இப்போ எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் முடிஞ்சது. பிளாங்க் கான்ஸ்டன்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 6.6 × 10⁻34. அப்ப 6.6 × 10⁻34 into 6.6 × 10⁻34 h ஸ்கொயர்ன்றதுனால டிவைடட் பை அதுக்கப்புறம் என்ன கொடுத்துக்கிறாங்க? 2m மாஸ் எவ்வளவு கொடுத்துக்கிறாங்க? 2 × 10⁻7 lambda square. what is lambda? lambda என்ன கொடுத்தாங்க? 3.3 × 10⁻10. so 3.3 × 10⁻10 into 3.3 × 10⁻10. 3.3 × 10⁻10. இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஃபார்முலா கரெக்டா சூஸ் பண்ணுங்க, ஈஸி ஆன்சர் வந்துடும். இதை கேன்சல் பண்ணா இது 2 டைம், அதே மாதிரி இந்த 3.3 கேன்சல் பண்ணா அகைன் 2 டைம். கரெக்ட்? அதுக்கப்புறம் மீதி ஏதாவது இந்த 2 கேன்சல், இந்த 2 கேன்சல். இதுக்கப்புறம் எது வேல்யூ கிடையாது. கரெக்டா? எஸ் ஃபைன். மீதி இருக்கிறது பவர் மட்டும் சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஐ திங்க் ஆன்சர் முடிஞ்சு நினைக்கிறீங்க. எல்லாமே எங்கேயுமே ஹோல் வேல்யூ வரல. அப்ப ஆன்சர் கண்டிப்பா எதுல தான் வந்தாகணும்? 1. ஏன்னா இங்க மீதி எல்லாமே 10 பவர்ல மட்டும் தான் இருக்குது. மீதி எல்லாமே 10 to the power வேல்யூ மட்டும் தான் இருக்குது. ஸோ அப்போ ஃபைனலா இது மட்டும் தான் ஆன்சரா வர முடியும். 10 பவரை சிம்பிளிஃபை பண்ண அவசியம் கிடையாது. தேர் இஸ் நோ எனி ஹோல் வேல்யூ. எல்லாம் 2, 1, 2, 6.6, 3.3 எல்லாம் கேன்சல் பண்ணது போக ஃபைனலா ஒன்லி 10 to the power வேல்யூ மட்டும் தான் இருக்குது. அப்போ 1 × 10 to the power தான் ஆன்சர் வரப்போகுதுன்னு அர்த்தம்.
கரெக்டா? ஸோ அதை வச்சு நீங்கள் ஃபர்தராக இதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ண தேவையில்லை. ஆன்சர் இதை வச்சு சால்வ் பண்ணிடலாம். ஸோ கொஸ்டின் அவங்க கொடுக்கும்போது இந்த மாதிரி எலிமினேஷன் ஈஸியாக வர மாதிரி வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. சில நேரத்தில் இந்த மாதிரி சிம்பிளாக எலிமினேட் பண்ணக்கூடிய வேல்யூஸ் கொடுப்பாங்க. நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கு அதனுடைய ஃபேக்டர்ஸ், அதனுடைய மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் இருக்கிற மாதிரி வேல்யூஸை அடிக்கடி கொடுப்பாங்க. நீங்கள் நிறைய தடவை பார்க்கலாம். அந்த மாதிரி வேல்யூஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்க முடியும் உங்களால். ரைட்? எஸ், புரிஞ்சுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்க. A vernier scale used for measurement has positive zero error of 0.2 millimeter. If while taking a measurement, it was noted that zero on the vernier scale lies between 8.5 centimeter and 8.6 centimeter. Vernier coincide is 6. Then the correct value of the measurement என்னன்னு கேட்டிருக்காங்க. Correct value of the measurement. Correct value of the measurement எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? இதுல எப்படி கால்குலேட் பண்ணணும்? ஆக்சுவலா டோட்டல் ரீடிங் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வெர்னியர் ஸ்கேல்ல டோட்டல் ரீடிங் ஈக்குவல் டு மெயின் ஸ்கேல் ரீடிங் பிளஸ் லீஸ்ட் கவுண்ட். லீஸ்ட் கவுண்ட் இன்டு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் விஎஸ்டி மைனஸ் எரர், ஜீரோ எரர், மைனஸ் பாசிட்டிவ் ஜீரோ எரர். இங்க பாசிட்டிவ் ஜீரோ எரர் சொல்லியிருக்காங்க. மைனஸ் பாசிட்டிவ் ஜீரோ எரர். ஜீரோ எரர் வந்தா ஜீரோ, பாசிட்டிவ் வரனா சப்ராக்ட் ஆகும், நெகட்டிவ் இருந்தா ஆட் ஆகும். இதுல என்ன கொடுத்துட்டாங்க? அதோட ஃபைனல் ஆன்சர் 8.5க்கும் 8.6க்கும் நடுவில் தான் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மெயின் ஸ்கேல் ரீடிங் 8.5ல வந்துருச்சு. அதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் செகண்ட் டெசிமல்ல என்ன வரப்போகுதுன்றதை அப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். 8.5 8.6 நடுவில் இருக்குன்னா அப்ப ஆன்சர் 8.5ல தான் வரப்போகுதுன்னு அர்த்தம். நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? இதுல 8.3ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, இது பாசிபிள் கிடையாது. ஆன்சர் 8.5 6ஓ 5.4ஓ 5.3ஓ சம்திங் அந்த மாதிரி தான் வரணும்னு அர்த்தம். இடத்துக்கு நடுவில் தான் வரப்போகுது. மெயின் ஸ்கேல் ரீடிங் கிளியரா இருக்கு. 8.5 பிளஸ் சம்திங் தான் வரப்போகுது. அதான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். பாசிட்டிவ் ஜீரோ எரர் கொடுத்துட்டாங்க. லீஸ்ட் கவுண்ட் இங்க கொடுக்கல. லீஸ்ட் கவுண்ட் நம்ம இதுல கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, லீஸ்ட் கவுண்ட் இங்க என்னவா இருந்திருக்கும்? 0.1 மில்லிமீட்டரா இருந்திருக்கும். லீஸ்ட் கவுண்ட் 0.1 மில்லிமீட்டரா இருந்திருக்கும். லீஸ்ட் கவுண்ட் இன்ட்டு எவ்வளோ வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் மெயின் ஸ்கேல் கூட கோயின்சிடென்ட் ஆகுது. அதை மல்டிப்ளை பண்ணாதான் நமக்கு என்ன வந்திருக்க போகுது? ஜீரோ எரரே வரும். ஜீரோ எரர்ன்றது லீஸ்ட் கவுண்ட் இன்ட்டு ஜீரோ வெர்னியர் ஸ்கேலும் மெயின் ஸ்கேல் எது கூட கோயின்சிடென்ட் ஆகுதுன்றதை வச்சு தான் நம்ம இந்த பாசிட்டிவ் ஜீரோ எரர் சொல்லுவோம். அப்போ இந்த கேஸ்ல லீஸ்ட் கவுண்ட் வந்துட்டு 0.1 மில்லிமீட்டர். 0.1 இன்ட்டு செகண்ட் மெயின் ஸ்கேல் கூட வெர்னியர் ஸ்கேலோட ஜீரோ வந்து கோயின்சிடென்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போ அதான் மீனிங். அப்போ இதை சென்டிமீட்டருக்கு மாத்தினீங்கன்னா என்ன வரும்? 0.01 சென்டிமீட்டர். ஏன்னா இதெல்லாம் சென்டிமீட்டர்ல இருக்குது. அதனால ஒரே ஆப்ஷன்லயும் ஆன்சர்லயும் சென்டிமீட்டர் தான் கேட்டிருக்கிறாங்க. அவ்வளவுதான். அப்ப 0.01 இன்ட்டு இது எவ்வளவு கொடுத்துருக்காங்க? கோயின்சிடென்ட் ஆனது வந்து 6. வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் வந்து 6 மைனஸ் 0.02 மில்லிமீட்டர். சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் சென்டிமீட்டரா மாத்தணும். மில்லிமீட்டர் சென்டிமீட்டரா மாத்தினீங்கன்னா என்ன வரும்? 0.02 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ 8.5 0.06 மைனஸ் 0.02 8.5 பிளஸ் 0.04 ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 8.54 கிடைக்கும். 8.54 சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் தான் கேட்டிருக்காங்க. அதனால ஆன்சர் வந்துட்டு 8.54. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். இது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். வெர்னியர் ஸ்கேல் கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறது ஐடியாவை நான் சொல்லியிருக்கிறேன். நான் ஒரு கிளாஸே கம்ப்ளீட்டா யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் தனியாக ஒரு கிளாஸ் போட்டு அதில் வெர்னியர் ஸ்கேலு, ஸ்க்ரூ கேஜ், அதுக்கப்புறம் எல்லாமே அதில் கம்ப்ளீட்டாக ஒரு செஷன் நம்ம யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் மட்டும் தனியாகவே பார்த்தோம் ஃபுல்லாகவே. ஏன்னா ரொம்ப முக்கியமான சாப்டர், ஈஸியான சாப்டரும் கூட. அதனால் இதில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் ஈஸியாக ஆன்சர் பண்ணணும். ரைட், வாங்க அடுத்த கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. A solenoid has a core of material with relative permeability 400. The windings of solenoid are insulated from the core and carry a current of 1 ampere. If the number of turns is 1000 per meter, find the magnetic field. Find the magnetic field. Relative permeability கொடுத்துட்டாங்க. கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி கொடுத்துட்டாங்க. ஓகேவா?
கோரை இன்சைட்ல இன்சர்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கான ரிலேட்டிவ் மெட்டீரியல் தான், ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கரண்ட் கொடுத்துட்டாங்க 1 ஆம்பியர். டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. சாரி, நாட் டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், ஸ்மால் என் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் மீட்டர் ஸ்மால் என் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ அவங்க கேட்டுக்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி கண்டுபிடிப்பீங்க? கரண்ட்டும் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்துட்டு இன்சைட்ல கோரை இன்சர்ட் பண்ணா, சொலினாய்டுக்கு இன்சைட்ல வந்துட்டு ஒரு சாஃப்ட் அயன் கோர், அந்த மாதிரி மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி மெட்டீரியலை இன்சர்ட் பண்ணா நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்? மேக்னெட்டிக் இன்டென்சிட்டியை கண்டுபிடிக்க முடியும். அதனுடைய ஃபார்முலா சொலினாய்டு கேஸ்ல மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு, சொலினாய்டுல கரண்ட் பாஸ் ஆகும், இன்சைட்ல ஒரு சாஃப்ட் அயன் கோரை இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி கொடுத்துருவாங்க. இன்சைட்ல இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன கால்குலேட் பண்ண முடியும்னா மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி கால்குலேட் பண்ண முடியும். மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி கரண்ட் பாஸ் ஆகக்கூடிய சொலினாய்டு இன்சைட்ல கோரை இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம், மேக்னெட்டிக் மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி கூடிய ஒரு கோரை இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி கண்டுபிடிக்க முடியும். அதுக்கான ஃபார்முலா H is equal to NI. N வந்துட்டு 1000, அது வேணா 10 கியூப்னு போட்டுக்கலாம். கரண்ட் எவ்வளவு கொடுத்துக்கிறாங்க? 1 ஆம்பியர். அப்ப டோட்டலா 10 கியூப் தான் இங்க H. அவங்க கேட்டிருக்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் ஹெச்சுக்கும் உள்ள ரிலேஷன் இதுதான். இது வந்து மேக்னெட்டிசம் அண்ட் மேட்டர் சாப்டர்ல வரக்கூடிய ஹெட்டிங். மேக்னெட்டிசம் அண்ட் மேட்டர் சாப்டர், அந்த சாப்டர் வரக்கூடிய ஹெட்டிங் இது. B is equal to mu H. மேக்னெட்டிக் இன்டென்சிட்டிக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் உள்ள ரிலேஷன். மியூ கொடுக்காம மீடியமோட பெர்மியபிலிட்டி இது. மியூ எப்படி எழுதலாம்? மியூ ஆர் மியூ நாட் இன்டு ஹெச்னு எழுத முடியும். பிகாஸ் permeability of any medium equal to relative permittivity and relative permeability and permeability of vacuum. mu r क्वेश्चनல கொடுத்துக்கறாங்க. இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க, அவ்வளவுதான் ஆன்சர். mu r என்ன கொடுத்துக்கறாங்க? 400. இது 400. mu நாட் வந்துட்டு 4 pi into 10 to the power -7. h என்ன கொடுத்துக்கறாங்க? என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 10 power 3. h நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம். h equal to 10 power 3. இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. 10 power 3 இது ஒரு 2 0 கேன்சல் பண்ணா என்ன ஆயிடும்? 10 power -5 ஆகுமா? 10 power -5 இதை கேன்சல் பண்ணிட்டா 4 into 4 is 16. 16 pi 10 power -5. ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் கொண்டு வாங்க. 16 pi ஆன்சர் என்ன வந்திருக்கு? தப்பு பண்ணிட்டேனோ? ஓ, இங்க தப்பு. -5 சப்ராக்ட் பண்ணது போக மீதி எழுதணும்ல. 5 போச்சுன்னா -2. 5 சப்ராக்ட் பண்ணணும். அதை அதில் 5 போட்டுட்டு 16 pi into 10 to the power -2. Option C is the answer. வந்துதா? எஸ், கரெக்ட். 16 pi into 10 power -2. ஏன்னா மொத்தம் 50 பிளஸ்ல இருந்திருக்குது, 50 மைனஸ்ல இருக்கும். 10 power -7 கேன்சல் பண்ண 10 power -2 போடணும். -2 போடுறது போல -5 போட்டதுனால அங்க ஸ்மால் கன்ஃபியூஷன். ரைட், புரியுதா? ஆன்சர் சி வந்துதா? இந்த சாப்டர்ல இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் என்னது? மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி. இது எப்போ கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா சொலினாய்டுக்கு இன்சைட்ல கோர் வைக்கும்போது கால்குலேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இன்டென்சிட்டி உள்ள ஃபார்முலா டைரக்டா இதை கண்டுபிடிக்க வேண்டிய சுச்சுவேஷன் தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். B is equal to mu h. மீடியமா இருந்தா, வேக்கமா இருந்தா மியூ நாட் ஹெச் மட்டும் இருக்கும். மீடியம் இருக்கும்போது மியூ ஆர் மியூ நாட் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி உள்ள கொண்டு வந்து சால்வ் பண்ணணும். ஸோ சொலினாய்டுக்குள்ள கோரை இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இன்டென்சிட்டி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா n இன்ட்டு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்ட்டு கரண்ட். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், எஸ், குட். Next question. The total energy of satellite moving with an orbital velocity v around the earth is என்ன வரும்? எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? யோசிங்க, இந்த क्वेश्चन எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? டோட்டல் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன?
கைனடிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இதுதான் டோட்டல் எனர்ஜியோடைய ஃபார்முலா. டோட்டல் எனர்ஜி எப்பயுமே கண்டுபிடிக்கணும்னா மெக்கானிக்கல் கேஸ்ல, அதாவது கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி வரதுனால நம்ம இதை கால்குலேட் பண்ணுவோம் டோட்டல் எனர்ஜியை. கைனடிக் எனர்ஜியோடைய ஃபார்முலா நமக்கு தெரியும், half mv². பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா என்ன? மைனஸ் ஜி மாஸ் ஆஃப் த எர்த் இன்டு மாஸ் பை ரேடியஸ் ஆஃப் த எர்த். மைனஸ் ஜி எம்இ இன்டு எம் பை ஆர். ஞாபகம் இருக்கா அந்த ஃபார்முலா? மைனஸ் ஜி எம்இ பை ஆர்னு வரும். சேட்டலைட்ல வெலாசிட்டி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? இது எந்த கேஸுக்கு? சேட்டலைட். சேட்டலைட் கேஸ்ல வெலாசிட்டியோடைய ஃபார்முலா v is equal to root of g me, mass of the earth by radius of the earth. இதான் என்னது? வெலாசிட்டியோடைய ஸ்பீடு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா, ஸ்பீட் ஆஃப் வெலாசிட்டி. சேட்டலைட்ல ஸ்பீடு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா v is equal to root of gravitational constant g mass of the earth divided by r e. அப்ப இத ஸ்கொயர் பண்ணுங்க, v ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? gme by r இன் கிடைக்குமா? gme by r இன் கிடைக்கும். இதை எடுத்துட்டு வந்து இதுல சப்ஸ்டிட் பண்ணுங்க. gme by r இங்க இருக்கா? அப்ப இங்க சப்ஸ்டிட் பண்ணா இந்த டேர்முக்கு பதிலா எதுக்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ணலாம்? gme by r க்கு பதிலா v ஸ்கொயர் ரீப்ளேஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? மைனஸ் mv ஸ்கொயர்னு கிடைக்கும். இதுக்கு பதிலா v ஸ்கொயர் ரீப்ளேஸ் பண்ணிட்டா மைனஸ் mv ஸ்கொயர் கிடைக்கும். அப்ப பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு மைனஸ் mv ஸ்கொயர்னு ரிலேஷன் கிடைக்கும். அப்ப therefore டோட்டல் எனர்ஜி என்ன கிடைக்கும்? therefore டோட்டல் எனர்ஜி ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி half mv ஸ்கொயர், பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன வந்திருக்குது? மைனஸ் mv ஸ்கொயர். எல்சிஎம் அர்த்தம் என்ன வரும்? இது -2 + 1, இது half plus 1 plus half, அது -1. -1 plus half போச்சுன்னா என்ன ஆகும்? -1/2. டோட்டல் எனர்ஜி ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜியோடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் கிடைக்கும், நெகட்டிவ்ல கிடைக்கும். இது நம்ம நிறைய கேஸ்ல பார்த்துருக்கிறோம். ஆட்டம்ஸ் கேஸ்ல பார்த்துருக்கிறோம். ஆட்டம் கேஸ்ல டோட்டல் எனர்ஜி வந்துட்டு மைனஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி ஈக்குவலா இருக்கும். கைனடிக் எனர்ஜியோட ஆன்சர் என்ன வருதோ அதுக்கு நெகட்டிவ் சைன் போட்டா டோட்டல் எனர்ஜி கிடைக்கும். அதனால இது நீங்க இவ்வளவு போடணும் அவசியமே கிடையாது. இஃப் இந்த ஐடியா உங்களுக்கு கிளியரா இருந்துச்சுன்னா டோட்டல் எனர்ஜி கேஸ், பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, அந்த ரெவல்யூஷன் வரக்கூடிய எல்லா கேஸ்லயுமே அந்த ஃபார்முலா சேஞ்சஸா இருக்கலாம். அந்த காம்பனன்ட்க்கு ஏற்ற மாதிரி பேசிக் ஃபார்முலாவில இருந்து சப்ஸ்டிடியூஷன் பண்ணி அந்த டெரைவ்டு ஃபார்முலா இருக்கலாம். பட் அந்த சைன் இருக்கு பாத்தீங்களா? டோட்டல் எனர்ஜிக்கும் பொட்டன்ஷியலுக்கும் ரிலேட் பண்ணும்போது கைனடிக் எனர்ஜியோடைய வேல்யூ என்ன இருக்கோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைட்ல டோட்டல் எனர்ஜி இருக்கும். ரைட்? ஸோ த ஆன்சர் இஸ் மைனஸ் half mv². ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். அது எப்படி வந்துச்சுன்றதுக்காக நான் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு காமிச்சிருக்கேன். எப்படி டெரைவ் பண்ணோம் இந்த பர்டிகுலர் கேஸுக்கு, சேட்டலைட் கேஸுக்கு அது எப்படி ப்ரூவ் ஆச்சு அப்படின்றதுக்காக. பட் யூ கேன் ஃபைண்ட் அவுட் வெரி ஃபாஸ்ட். டோட்டல் எனர்ஜி வந்துட்டு கைனடிக் எனர்ஜியோடைய வேல்யூக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கும். இந்த ரெவல்யூஷன் வர எல்லா கேஸ்லையுமே இப்படி தான் இருக்கும். நம்ம ஆட்டம்ஸ்லையும் பார்த்துருப்போம், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆட்டம்ஸ்லையும் பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, டோட்டல் எனர்ஜி கண்டுபிடிச்சிருப்போம் ஆட்டம்ஸ் சாப்டர்ல. அங்கேயும் நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணியிருப்போம். சரியா? ரைட். நெக்ஸ்ட் ஒன், இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிங்க. In Young's experiment, the ratio of maximum and minimum intensities in the fringe system is 9:1. 9:1. The ratio of amplitudes of coherent sources is maximum, minimum கொடுத்துட்டாங்க. क्वेश्चनல என்ன கொடுத்துட்டாங்கன்னா Imax, I minimum கொடுத்துருக்காங்க. Imax and I minimum கொடுத்துட்டு இந்த ஃபார்முலா நாங்க எழுதி காமிச்சறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டுத்தோட இன்டென்சிட்டி கொடுத்துட்டு Imax I minimum கேட்டாலும் கண்டுபிடிக்க முடியும், ஆம்ப்ளிட்யூட் கேட்டாலும் கண்டுபிடிக்க முடியும். Imax by I minimum ஓட ரேஷியோ எடுக்கும்போது இன்டென்சிட்டி கண்டுபிடிக்கணும்னா √I1 + √I2 ன்னு வரும். √I1 - √I2 ஹோல் ஸ்கொயர். இது Imax I minimum. இன்டென்சிட்டி கொடுத்துட்டு ரேஷியோ கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ஆம்ப்ளிட்யூட்ல இருந்து கண்டுபிடிக்கணும்னா A1 + A2 divided by A1 - A2 whole square. இதுதான் Imax by I minimum கான ஃபார்முலா. Imax and I minimum ரேஷியோ எடுக்கும்போது ரெண்டுத்தோட இன்டென்சிட்டி கொடுத்துட்டா இதை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ண முடியும். ஆம்ப்ளிட்யூட் கேட்டானா இந்த ரிலேஷன் எடுக்கணும். Imax I minimum இந்த ரேஷியோக்கு ஆம்ப்ளிட்யூட் கூட கரெக்ட் பண்ணா இந்த ரேஷியோ வரும்.
a1 plus a2 by a1 minus a2 whole square அப்படின்னு கிடைக்கும். இப்போ அவங்க என்ன கொடுத்துட்டாங்க, I max by I minimum 9/1 கொடுத்துட்டாங்க. ஆம்ப்ளிடியூட் ரேஷியோ என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்போ I max by I minimum ஆம்ப்ளிடியூட கனெக்ட் பண்ணா a1 plus a2 by a1 minus a2 whole square. இதை வந்துட்டு 9/1 9/1 எஸ் 9/1 மேக்ஸிமம் டு மினிமம் தான் கொடுத்துருக்கேன். அது ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க. a1 plus a2 by a1 minus a2 whole square. இப்போ இந்த ஸ்கொயர் எங்க வந்து ரூட் ஆயிடும். ரூட் ஆஃப் 9 வரும். 9 ரூட் எடுத்தா இங்க 3, 1 ரூட் எடுத்தா 1 தான். இப்போ இது மட்டும் தான் கிடைக்கும். a1 plus a2 by a1 minus a2. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 3a1 minus 3a2 equal to a1 plus a2. a1லாம் ஒரு சைடு கொண்டு போய் a2லாம் ஒரு சைடு கொண்டு வாங்க. 3a1 minus a1 a2 minus 3a2 இங்க போனா plus 3a2 plus 3a2. ஸோ அப்போ 3a1 இருந்து 1a1 போச்சுன்னா 2a1 equal to 3a2 plus 1a2 4a2. அப்போ a1 by a2 equal to 4/2 வருமா? 2/1 2/1 2:1. ஆப்ஷன் சி வந்துதா? ஆன்சர் எல்லாருக்கும் வந்திருக்கா? 2:1 இந்த ஆன்சரை கொண்டு வர முடிஞ்சிருக்கா? எஸ், ஓகே, குட். நெக்ஸ்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் ஒன். இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. A car moving on a straight road covers 1/3 of the distance with 25 km and the rest with 75 km. The average speed is. எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? क्वेश्चन புரியுதான்னு நல்லா பாருங்க. கார் வந்துட்டு ஸ்ட்ரைட் ரோட்ல மூவ் ஆகுது. 1/3 ஆஃப் த டிஸ்டன்ஸ் 25 கிலோமீட்டரும், ரெஸ்ட் வந்துட்டு 2/3. அதாவது இந்த மாதிரி மொத்தமா இது ரெண்டு டிஸ்டன்ஸா பிரிச்சுக்கோங்க. இது வந்துட்டு 1/3 ஆஃப் த டி, 1/3 ஆஃப் த டி, இல்லைன்னா சிம்பிளா d/3. இது d/3. ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 1/3 போச்சுன்னா 2/3. 2/3 ஆஃப் த டிஸ்டன்ஸ் மீதி மொத்த டிஸ்டன்ஸ்ல 1/3 மீதி 2/3. இது எவ்வளோ வந்திருக்கும்? 25 km/h ஸ்பீட். இதுல இதை v1ன்னு வச்சுப்போம். v2 வந்துட்டு 75 km/h. ரெண்டுமே km/h தான். ஆப்ஷன் தான் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் ஸ்பீடு கேட்டிருக்கிறாங்க. இங்க இருந்து இங்க போகிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துருக்கும்? அது t1. இங்க இருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு t2 டைம் எடுத்துருக்கும். இந்த ஐடியா வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். டோட்டல் டைம் டேக்கன், டோட்டல் டைம் எதுக்கு ஈக்குவல்? ஃபர்ஸ்ட் ஹாஃப் கிட்ட, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த ஃபர்ஸ்ட் ரேஷியோவுக்கு d/3க்கு போன டைம் வந்து t1 எடுத்துக்கிறோம். மொத்த டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணதுல 1/3 ஆஃப் த டிஸ்டன்ஸ்க்கு டிராவல் பண்ண டைம் t1னும், ரிமைனிங் ரெஸ்ட் ஆஃப் த டிஸ்டன்ஸ் 2/3க்கு டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் டைம் t2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா மொத்த டைம் எதுக்கு ஈக்குவல்? t1 plus t2க்கு ஈக்குவல். அப்ப டைம்ன்றது எதுக்கு ஈக்குவல்? டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டைம் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல்? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. அப்ப டோட்டல் டைம்ன்றது டோட்டல் டிஸ்டன்ஸ் d பை டோட்டல் வெலாசிட்டி. அதுக்கு பேர் ஆவரேஜ் வெலாசிட்டி. தட் இஸ் கால்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி. டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் டேக்கன். t1 எழுதும்போது t1 உடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ? d/3. d/3 டிஸ்டன்ஸ் எவ்வளோ வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க? தட் இஸ் v1. v1. அடுத்தது 2/3 ஆஃப் த டிஸ்டன்ஸ், ரெண்டாவது மீதி வெலாசிட்டி. அங்க எவ்வளவு வெலாசிட்டி? v2. சொல்ற பாயிண்ட் புரியுதா எப்படி ரிலேட் பண்றேன்னு? டைம்ன்றது டோட்டல் டைம் வந்து t1 plus t2. டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி ஒன்னு ரிப்ளேஸ் பண்ணணும். இந்த டைம்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் என்ன ஸ்பீட்ல போயிருக்கு, இந்த டைம்ல என்ன டிஸ்டன்ஸ் ஸ்பீட் போயிருக்கு, இதை யூஸ் பண்ண ஆவரேஜ் வெலாசிட்டி ஈஸியா கிடைச்சிடும். ரைட்? இது எல்லாத்துலயும் d காமன், அதனால கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 1 by average velocity equal to 1/3 v1 plus 2/3 v2ன்னு வரும். அப்போ இதில் 1/3 காமனாக எடுத்துக்கலாம். 1/v1 plus 2/v2
அப்படின்னு கிடைக்கும். சிம்பிளிஃபை பண்ணுங்க இதை. 1/V average equal to 1/3 into 1/V1. V1 எழுதுக்கு 25 km/h, V2 75. 1/25 plus 2/75. அப்ப LCM எடுங்க. எப்படி LCM எடுப்பீங்க? 1/3 இங்க 75 இருக்கு. அப்ப 3 ஆல மல்டிப்ளை டிவைட் பண்ணா 75 ஆயிடும். இதுவும் 3/75 plus 2/75. அப்ப 1/3 பேஸ் காமன், டினாமினேட்டர் காமன், ரெண்டு ஆட் பண்ணா என்ன ஆயிடும்? 3 plus 2 5. 5/75. இப்போ இது கேன்சல் பண்ணா 1 டைம், இங்க என்ன வரும்? 15 டைம்ஸ். 1/45 னு கிடைக்கும். 1/45 1/V average வேல்யூ. 1/V average. ஸோ அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா என்ன வரணும்? 45 km/h. 45. ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் B is the answer. 45 km/h. ஆன்சர் வந்ததா? புரியுதா நான் எப்படி சால்வ் பண்றேன்னு? சிம்பிளா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஈக்குவலா இருந்துச்சுன்னா நான் ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா கொடுத்துருந்தேன். 2 times of V1 V2 by V1 plus V2 னு கொடுத்துருந்தேன். 2V1 V2 by V1 plus V2ன்றது ஈக்குவல், மொத்த டிஸ்டன்ஸ் ரெண்டு ஈக்குவல் ஹாஃபா பிரிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு ஒரு வெலாசிட்டி, செகண்ட் ஹாஃப் ஒரு வெலாசிட்டி போச்சுன்னா ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்து, அது ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல டிராவல் பண்ணியிருந்தா. இது ஈக்குவல் கிடையாது. 1/3 ஆஃப் த டிஸ்டன்ஸ், மீதி 2/3 ஆஃப் த டிஸ்டன்ஸ். ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. வேற வேற ரேஷியோல 2 டிஃபரெண்ட் வெலாசிட்டி டிராவல் ஆனா டைமை உள்ள கொண்டு வந்து ஈஸியா சால்வ் பண்ண முடியும். மொத்த டைம் T. அப்போ ஃபர்ஸ்ட் டைமுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு அந்த டிஸ்டன்ஸை டிராவல் பண்றதுக்கு T1 னும் ரிமைனிங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றதுக்கு T2 னு எடுத்து டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். அவ்வளவுதான். இது அப்படியே உள்ள கொண்டு வரணும். சிம்பிளிஃபை பண்ணா டிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் ஆகிடும். காமன் அந்த ரேஷியோல வரதுனால DD கேன்சல் பண்ணிக்க முடியும். மீதி இருக்கிறது சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு ஈஸியா அங்க ஆன்சர் கிடைச்சிரும். ரைட்? நெக்ஸ்ட் क्वेश्चन. இதுக்கு என்ன ஆன்சர்? இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. The electromagnetic waves travel in a medium at a speed of 2 × 10⁸ m/s. The relative permeability of medium is 1. The relative permittivity of the medium என்னன்னு கேட்டுக்கிறாங்க. relative permeability 1 ன்னு சொல்லிட்டாங்க. relative permittivity என்ன கேக்குறாங்க? permeability, relative permeability μr. क्वेश्चन என்னென்ன கொடுத்துக்கறாங்கன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து டிராவல் ஆகுறது மீடியம்ல டிராவல் ஆகுது. மீடியம்ல ஸ்பீடு கொடுத்துக்கிறாங்க. ஸோ இங்க கிவன் வந்துட்டு மீடியம் உடைய ஸ்பீடு கொடுத்துட்டாங்க 2 × 10⁸ m/s. ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டினா μr 1 ன்னு சொல்லிட்டாங்க. ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி என்னன்னு கேக்குறாங்க. ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டினா εr என்னன்னு கேட்டுக்கிறாங்க. இதை எப்படி ரிலேட் பண்ணுவீங்க? வேக்கம்ல இருக்கும்போது ஸ்பீடு நமக்கு ஸ்பீடு வந்து c, வெலாசிட்டி வந்து c, 3 × 10⁸ m/s. மீடியம்ல இருக்கும்போது, மீடியம்லயும் வேக்கம்லயும் இருக்கும்போது ஃபார்முலா என்னன்னு சொல்லியிருந்தேன். வெலாசிட்டி v is equal to c/√μr × εr. Do you remember this formula? மீடியம்ல இருக்கக்கூடிய வெலாசிட்டியை ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி, பெர்மிட்டிவிட்டி அண்ட் வேக்கம் கூட கனெக்ட் பண்ணா இதான் ஃபார்முலா. v is equal to √εr × μr. Do you remember this formula? EM waves சாப்டர் இது. இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? நம்ம டெரைவ் பண்ணி காமிச்சிருந்தோம் அப்போ EM waves நடத்தும் போது. ஸோ இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. மீடியம்ல வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா வேக்கம் கூட கனெக்ட் பண்ணும்போது ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி யூஸ் பண்ணும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். புரியுதா? எண்ட் டைமா இன்னும் முடிஞ்சிடும். இன்னும் கொஞ்ச நேரம் தானே. 35th क्वेश्चन பார்க்க போறோம்னு நினைக்கிறேன். இது 34. இன்னும் 10 क्वेश्चन தான் இருக்கு. ஸோ மேக்ஸிமம் ½ அன் அவர், அதுவே அதிகம். அதுக்கு மேல முடிஞ்சிடும். அதுக்கு மேல போகாது. 20 minutes வச்சுக்கோங்க ப்ராபப்ளி. ரைட்? ஸோ v is equal to c/√μr εr. இதுல இருந்து εr கேக்குறாங்க. டெரைவ் பண்ணுங்க. இதுல ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணீங்கன்னா v² = c² μr × εr கிடைக்கும். அப்ப εr தான் கேட்டிருக்காங்க. c² இதான் கொண்டு போடுங்க. μr × v². μr ×
வி ஸ்கொயர். சப்ஸ்டிட் பண்ணுங்க இதுல. சி ஸ்கொயர்னா 3 into 10 to the power 8 அப்ப 3 into 10 to the power 8 into 3 into 10 power 8 by mu r 1 ன்னு சொல்லிட்டாங்க. v ஸ்கொயர் எவ்வளவு கொடுத்துக்கறாங்க? 2 into 10 power 8 2 into 10 power 8 into 2 into 10 power 8 வரும். 10 power 8 10 power 8 ஆக்சுவலா அது கேன்சல் ஆயிடும். இதே நான் இன்னும் கொஞ்சம் ஈஸியா அப்படி போட்டுறேன், சால்வ் பண்றது ஈஸியா இருக்கும். 1 by mu r into c by v whole square ன்னு போட்டுக்கோங்க. அதை mu r 1 க்கு ஈக்குவல். c வந்து 3 into 10 power 8 by 2 into 10 power 8 whole square. 10 power 8 10 power 8 கேன்சல் ஆயிடும். 3 by 2 னா என்னது? 1.5. கரெக்ட்டா? சோ 1.5 ஹோல் ஸ்கொயர் பண்ணனும். 1.5 ஹோல் ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? எப்சிலான் r equal to 3 by 2 1.5 15 ஸ்கொயர்னா 225. அப்ப 1.5 ஹோல் ஸ்கொயர் பண்ணா 2.25 ன்னு கிடைக்கும். ஆப்ஷன் A is the answer. புரியுதா எப்படி நான் டெரைவ் பண்ணி கொண்டு வரேன்னு? இது நம்ம நிறைய தடவை பார்த்தது, ஃபார்முலா புதுசு கிடையாது, சடனா நமக்கு ஞாபகம் வரணும். இஎம் வேவ்ஸ் சாப்டர்ல நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ரிலேஷன் பிட்வீன் இஎம் வேவ்ஸ் வந்துட்டு ஒரு வேக்கம்ல டிராவல் பண்ணும்போது சி நமக்கு அந்த ஃபார்முலா பார்த்துருந்தோம். 1/√μ0 ன்னு பார்த்துருப்போம். சரியா? இது ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி மீடியம்ல டிராவல் பண்ணும்போது அந்த ஸ்பீடு வேக்கமோட ஸ்பீடு கூட கம்பேர் பண்ணும்போது வரக்கூடிய ஃபார்முலா v is equal to c/√μr Right, next question. A balloon contains 500 meter cube of helium at 27 degrees Celsius and 1 atmospheric pressure. The volume of helium minus 3 degrees Celsius temperature and 0.5 atmospheric pressure will be. என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இதை எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? PV equal to NRT இந்த ஃபார்முலா பார்த்துருக்கிறோம். இதுல பிரஷர் வால்யூம் பை டெம்பரேச்சர் இது எதுக்கு ஈக்குவல்? கான்ஸ்டன்டா இருக்கும். இதான் ஆக்சுவலா ஐடியா அந்த கேஸுக்கு. அப்ப ரெண்டு சிச்சுவேஷன் கொடுத்துக்கிறாங்க. பலூன் கண்டெய்ன்ஸ் 500 மீட்டர் கியூப், இது ஃபர்ஸ்ட் வால்யூம், 27 டிகிரி செல்சியஸ் 1 அட்மாஸ்பியரிக் பிரஷர் கொடுத்துறாங்க. ரெண்டாவது கேஸ்ல வந்துட்டு த வால்யூம் ஆஃப் த ஹீலியம் வந்துட்டு -3 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க, அட்மாஸ்பியரிக் பிரஷர் கொடுத்துட்டாங்க. கரெக்டா? வால்யூம் என்னன்னு கேக்குறாங்க. PV. அப்ப P1 V1 by T1 equal to P2 V2 by T2. அதானோட மீனிங். பிரஷர் இன்டு வால்யூம் பை டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்க்கு ஈக்குவல். இதுல இருந்து சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். இன்னும் ஒரு 10 क्वेश्चन தான் இருக்கு, முடிச்சிடலாம். வெயிட் பண்ணுங்க. வாட் இஸ் P1? ஃபர்ஸ்ட் ஒன் உடைய பிரஷர் அட்மாஸ்பியரிக் பிரஷர் ஆக்சுவலா இங்க கான்ஸ்டன்ட் தான். கரெக்ட்டா? பலூன் P1 வந்துட்டு 1 அட்மாஸ்பியரிக் பிரஷர் கொடுத்துட்டாங்க. அதுல ரெண்டு பக்கம் பிரஷர் கான்ஸ்டன்ட். சோ P கான்ஸ்டன்ட்டா வச்சுக்கோங்க. V1 by T1 27 டிகிரி செல்சியஸ். T1 வந்துட்டு 27 டிகிரி செல்சியஸ் கெல்வினுக்கு மாத்தினா என்ன வரணும்? 27 plus 273. 27 plus 273 300 கெல்வின் வரும். 300 கெல்வின். அப்ப இது 300. P2 P ன்னு வச்சுக்கோங்க. V2 கால்குலேட் பண்ணணும். V1 ஆக்சுவலா கொடுத்துட்டாங்க, நம்ம அதே அடுத்த கேஸ்ல சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். T2 என்ன கொடுத்துக்கிறாங்க? -3 டிகிரி செல்சியஸ். இப்ப இதை கெல்வினுக்கு மாத்தினா -3 பிளஸ் செல்சியஸ் மாத்தினீங்கன்னா 270 கெல்வின். 270 கெல்வின். அதனால இது வந்து 270. இது சால்வ் பண்ணுங்க. P கேன்சல் ஆயிடுங்க. V1 கொடுத்துட்டாங்க क्वेश्चनல. ஃபர்ஸ்ட் ஒன் வால்யூம் எவ்வளவு கொடுத்துக்கறாங்க? 500 மீட்டர் கியூப். சோ அதனால V1 வந்துட்டு 500. 500 divided by 300 equal to செகண்ட் வால்யூம் கண்டுபிடிக்கணும். இது 270. இந்த ரெண்டு 0 கேன்சல். இத கேன்சல் பண்ணா 9. இப்போ எவ்வளவு வருது? 9 into 5 45. What is the answer? மீட்டர் கியூப். ஓ, இங்க ரெண்டு வேற வேற பிரஷர் கொடுத்துட்டாங்களா? சாரி நான் அதை கவனிக்கல. 1 அட்மாஸ்பியரிக் பிரஷர் இங்க 0.51 இருக்கு, அங்க மாத்தணும். சாரி, அது சேஞ்சஸ் பண்ணுங்க. அது மட்டும் P1 P2 வேற வேற கொடுத்துருக்காங்க, நாட் சேம். 0.5 கொடுத்துருக்காங்க இந்த கேஸ்ல. இதுல 1
இதில் 0.5 கரெக்டா? ஸோ அப்போ V2 இன்ட்டு 0.5 நம்ம எப்படி எழுதலாம்? 1/2 எழுதிக்கலாமா? கரெக்ட்? எஸ். இப்போ அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 5 × 2 10 இன்ட்டு 9 ஈக்குவல் டு V2. அப்போ V2 ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்கும்? 900. ஓகேவா? 900 ப்ரெஷர் இங்கே கொடுத்துருக்காங்க தனியாக. நான் ஆக்சுவலாக காமன் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கொடுத்துட்டான்னு பார்த்தேன். இல்லை, இதில் கொடுத்துருக்காங்க தனித்தனியாகவே. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், செகண்ட் ஒன்னுக்கு 0.5 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். நான் அதை நோட் பண்ண விட்டுட்டேன், கவனிக்கல. அதனால அந்த இடத்துல ஸ்மால் எரர். சரியா? ஸோ அதை கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டு வேற வேற ப்ரெஷர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால 1 0.5. புரிஞ்சுதா? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் இங்கே பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பா எங்கேயாவது ஒர்க் அவுட் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க. அது ஜேஇ கொஸ்டின். அது இன் சீரியஸ் LCR AC சர்க்யூட் the capacitance is changes from C to 4C for the same resonance frequency. The inductance should be changed from L2. இதுக்கு எப்படி சால்வ் பண்ணுவீங்க? LCR சர்க்யூட் கொடுத்துட்டாங்க, கெப்பாசிட்டன்ஸ் சேஞ்ச் ஆகுது C ல இருந்து 4LC ஃபார் சேம் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி சேம். இந்த சேம்னு வரும்போது ரொம்ப கவனமா நோட் பண்ணிக்குவாங்க, அது க்ளூ எந்த கொஸ்டின்லையுமே. இண்டக்டன்ஸ் ஷுட் பி சேஞ்ச்டு. அப்போ இண்டக்டன்ஸ் எவ்வளோ சேஞ்ச் ஆகும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா F = 1/√LC. இதான ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி. அப்போ ஃப்ரீக்வன்சி ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு √LC. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு √LC. இதுல ரெண்டு ஃப்ரீக்வன்சி சேம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா எதுக்கு மாறுது? N-ம் C-யும் மாறுது. இதுல ஃபர்ஸ்ட் கேஸுக்கு எடுக்கும்போது 1/√LC. இங்க என்ன எழுதணும்? இது F' எடுத்துக்கோங்க. ரெண்டு ஃப்ரீக்வன்சி சேம்னு சொல்லிட்டாங்க, இது F'. ஆனா சேம், ஈக்குவல் போட்டா சேம்னு அர்த்தம். நேம் மாறி மாறி கொடுத்தாலும் மீனிங் ஒன்று தான், ஈக்குவல்னு அர்த்தம். இது L', C'. இதுல இருந்து 1/√LC ரெண்டுமே ரூட்ல இருக்கு இல்லையா? ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணா ரூட் கேன்சல் ஆயிடும். 1/L', C' கிடைக்கும். 1/ இந்த C' என்ன ஆகுது பாருங்க, C ல இருந்து என்ன ஆகுது? C 4C மாறுது, அதான் C'. கெப்பாசிட்டன்ஸ் L' கண்டுபிடிக்கணும். C'க்கு பதிலா 4C 1/LC. இப்போ இதை சால்வ் பண்ணா என்ன வரும்? இந்த C-யும் கேன்சல் ஆயிடும். L' கொண்டு போடுங்க, இது இங்க கொண்டு வாங்க. L' = L/4. L' = L/4. The inductance = L/4க்கு ஈக்குவலா இருக்கும். ஆப்ஷன் A is the answer. L/4 வந்துதா? ஆன்சர் வந்துதா? எஸ், கரெக்ட், குட். ஸோ இது பேசிக்காக ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா தெரிஞ்சா நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Two pendulum begin to swing simultaneously. The first pendulum makes 9 full oscillations when the other makes 7. The ratio of the lengths of the two pendulum is. இதெல்லாம் நீங்களே ட்ரை பண்ணலாம். அவங்க என்ன கொடுத்துட்டாங்க? ஃபர்ஸ்ட் pendulum makes 9 full oscillations when other makes என்ன சொல்லிட்டாங்க? 7 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 9T1 இல்ல 9T1 அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஒன்னோட வந்துட்டு the first pendulum makes 9 full oscillation. 9T1 = other makes 7. other makes வந்துட்டு 7T2. அப்ப T1/T2 = 7/9. T1/T2 = 7/9. டைம் பீரியட் ஃபார்முலா நமக்கு தெரியும். வாட் இஸ் டைம் பீரியட்? T = 2π√L/G. இதுல G கான்ஸ்டன்ட், 2π கான்ஸ்டன்ட். டைம் பீரியட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு √L. டைம் பீரியட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு √L. அப்போ T1க்கு பதிலா நீங்க என்ன போடலாம்? √L1 போடலாம். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ரூட் இல்லையா? √L2 = 7/9. ஆன்சர் வந்துட்டு
என்ன வரும்? L1 by L2 ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுங்க. ரூட் கேன்சல் ஆயிடும். L1 by L2 போடும்போது ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணீங்கன்னா 7 ஸ்கொயர் 49, 9 ஸ்கொயர் 81, 49 by 81, 49 by 81. புரிஞ்சுதா? Do you understand? Yes, option C is the answer. Right. Next one. The radius of germanium nuclei is measured twice the radius of beryllium. கொடுத்துக்கிறாங்க. The number of nucleons in germanium கேட்டுக்கிறாங்க. எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க இதுல? How to calculate? எப்படி ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? ரேடியஸ் r equal to r0 a power 1/3. இதுல r0 வந்து கான்ஸ்டன்ட், அப்ப r டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு a power 1/3. கரெக்ட்? இப்போ ரெண்டு கேஸுக்கு நம்ம கண்டுபிடிப்போம். அதுல என்ன கொடுத்துட்டாங்க? ரேடியஸ் ஆஃப் த ஜெர்மானியம் வந்துட்டு மெஷர் டு பி ட்வைஸ் ரேடியஸ் ஆஃப் த பெர்லியம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இப்படி எழுதலாம், இது r dash by r, r dash by r equal to a dash by a whole power 1/3, whole power 1/3. What is r dash? r dash என்னன்னு சொல்லிட்டாங்க? 2 times of r. ஜெர்மானியமோட ரேடியஸ் வந்து பெர்லியமோட 2 times. பெர்லியம் ரேடியஸ் r ன்னு எடுத்துட்டீங்கன்னா ஜெர்மானியம் என்னது? 2 times equal to a dash by a whole power 1/3. இந்த கியூபிங் வந்து என்ன ஆயிடும்? 1/3 வந்து என்ன ஆயிடும்? ஹோல் கியூப் ஆயிடும். 2 இது r கேன்சல் ஆயிடும். மீதி எது மட்டும் தான் இருக்கும்? 2. So otherwise you take a cube on both sides. 2 cube equal to a dash by a ன்னு கிடைக்கும். அப்ப a dash equal to 2 cube வந்து 8. 8 into a. 8 into what is a? பெர்லியம் உடைய மாஸ் நம்பர் எவ்வளவு வந்திருக்கு? 9. ஆன்சர் என்ன வரப்போ? 72. ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். புரியுதா? நம்பர் ஆஃப் நியூக்ளியன்ஸ் ஜெர்மானியம்ல எவ்வளவு இருக்கும்? 72. பேசிக் ரிலேஷன் இதை கரெக்டா கொண்டு வாங்க. ஆர் டேஷ் இப்ப அந்த ஜெர்மானியம் உடைய ரேடியஸ் வந்துட்டு பெர்லியம் ஒரு 2 டைம்ஸ் சொல்லிட்டாங்க. சாரி, 1 செகண்ட். ஓகேவா? அவ்வளவுதான். மற்றபடி இல்லை சிம்பிளிஃபை பண்ண ஈஸி ஆன்சர் கிடைச்சிடும். Right? Yes. Next question. Two masses m1 and m2 are attached to the ends of a string which passes over a pulley attached to the top of an inclined plane. The angle of inclination of the plane is 30 degree. m1 equal to 10 kg and m2 equal to 5 kg. What is the acceleration of mass m2? What is the acceleration of the mass m2? எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? இதை கொஸ்டினை நல்லா மறுபடியும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஈஸியா ஆன்சர் கிடைச்சிடும். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இங்க 2 masses m1 m2 சொல்லிட்டாங்க. passes over a pulley சொல்லிட்டாங்க. இதுல வந்துட்டு the angle of inclination வந்து 30 டிகிரி அதான் கொடுத்துருக்காங்க. m1 10 kg, m2 10 kg. இதுல எந்த சைடுடைய மாஸ் வந்துட்டு ஒன்னு வந்து 10 kg. கரெக்டா? சப்போஸ் ஒருவேளை நான் ஆக்சிலரேஷன் இந்த பக்கம் இருக்குன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா இது மாஸ் ஜாஸ்தியா இருக்கு, பட் இது இன்க்ளினேஷன்ல இருக்குது. இதனுடைய கிராவிடேஷனால போறது இந்த பக்கம் டவுன் ஓடும், இது அப்படியும் போற மாதிரி ஒரு அசம்ஷன் எடுத்துக்கலாம். புரியுதா? இது எக்ஸாக்டா எந்த பக்கம் போகுதுன்னு கொடுக்கல. வில் கன்சிடர் மாத்தி எடுத்தீங்கன்னா நெகட்டிவ் சைன்ல கிடைக்கும். சேம் மேக்னிடியூட் நெகட்டிவ் சைன்ல கிடைச்சிருக்கும். அவ்வளவுதான். ஒருவேளை இது டவுன் இது அப்னு எடுத்தீங்கன்னா சைன் மாறும். அவ்வளவுதானே தவிர மேக்னிடியூட் மாறாது. நெட் ஃபோர்ஸ் நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு நெட் மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். டு ரிமெம்பர் திஸ் ஃபார்முலா? இந்த சாப்டர்ல நான் அடிக்கடி யூஸ் பண்ண ஃபார்முலா இதுதான். மொத்த ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்?
நெட் மாஸ் இன்ட்டு நெட் ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் காமன், எல்லாமே ஒரே ஆக்சலரேஷன் தான் மூவ் ஆக போகுது. நெட் ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? அதுல இருக்கிற மூவ் ஆகக்கூடிய மொத்த மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். இங்க மொத்தமா எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? ஒரு ஃபோர்ஸ் இந்த பக்கம் ஆக்ட் ஆகுது. இது எதுக்கு ஈக்குவல்? mg sin θ. இங்க m1g sin θ. இது இன்க்ளைண்டா இருக்கும்போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இங்க ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் எது? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் m2g. இதுல கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வெர்டிகல் ஆக்ட் ஆகுது m2g. இது இன்க்ளைண்டா இருக்குது m1g sin θ. அப்போ நெட் ஃபோர்ஸ், இந்த ஃபோர்ஸ் ஒருவேளை கிரேட்டர்னா எடுத்தா m1g sin θ மைனஸ் m2g. அப்போ தானே ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும், அந்த டைரக்ஷன்ல மோஷன் இருக்க முடியும். இதான் அந்த கேஸ். நெட் மாஸ்ன்றது எது? m1 plus m2 டோட்டல் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். நெட் மாஸ்க்கு 2 மாஸ் தான் இருக்குது. ஸோ 2 மாஸும் ஆட் பண்ணிக்கணும், டோட்டல் மாஸ். இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. m1g தீட்டா எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 30 டிகிரி. sin 30 டிகிரி மைனஸ் m2g ஈக்குவல் டு m1 plus m2 இன்ட்டு ஆக்சலரேஷன். அப்போ m1 வேல்யூ என்ன? சப்ஸ்டிட் பண்ணுங்க எல்லாமே. இது 10 kg. 10 into 10 sin 30 1/2. m2 எவ்வளோ? 5 into 10 மைனஸ் 10 plus 5 15. 15 into ஏன்னு கிடைக்கும். இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. இதை கேன்சல் பண்ணா 5. 10 into 5 50. இது மைனஸ் 50 ஈக்குவல் டு 15a. அப்போ இது என்ன ஆகுது? இது 0. 0 ஈக்குவல் டு 15a. 0 ஈக்குவல் டு 15a. அப்ப ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு என்ன கிடைச்சிருக்கீங்க? 0 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஆக்சலரேஷன் என்ன கிடைச்சிருக்கு? 0. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க இதனுடைய ஃபோர்ஸ் ஈக்குவலண்ட் ஆப்போசிட்ல இருந்து இருக்குது. நெட் ஃபோர்ஸ் 0வா இருக்குது. கொஸ்டின்ல அதை கொடுக்கல, நம்மளா எடுத்து சால்வ் பண்ணாலே அது கிடைச்சிரும் ஆன்சர். ஒருவேளை ஃபோர்ஸ் இருந்து இப்படி போகுது, அப்படி அந்த கேஸை நம்ம எடுத்து சால்வ் பண்ணி பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த கேஸுக்கு மோஷன் இருந்துச்சுன்னா ஆக்சலரேஷன் கிடைச்சிரும். ஆக்சலரேஷன் 0ன்னு கிடைச்சிருக்குன்னா நெட் ஃபோர்ஸ் என்னவா இருக்கு? 0வா இருக்குது. இது எவ்வளவு ஈக்குவல் ஃபோர்ஸ் இந்த பக்கம் கொடுத்துருக்கோ அதுக்கு ஈக்குவல் ஃபோர்ஸ் இந்த பக்கம் எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ இதுக்கு ஆப்போசிட், ஈக்குவல் ஆப்போசிட் இந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டு பேலன்ஸ் பண்ணிருக்குது. அதனால நெட் ஃபோர்ஸ் என்ன இருக்குன்னு அர்த்தம்? 0வா இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? மீனிங் அதுதான். பட் இதை சால்வ் பண்ணாதான் கண்டுபிடிக்க முடியும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? எப்படி இதை சால்வ் பண்ணிருக்கணும்? இந்த ஒரு பேசிக் ஃபார்முலா வச்சு நம்ம ஈஸியா சால்வ் பண்ண முடியும். லாஸ் ஆஃப் மோஷன்ல நம்ம அதிகமா இந்த பேசிக் ஐடியா வச்சு நம்ம எந்த ஒரு கேஸ் வேணாலும் ஈஸியா ட்ரை பண்ணிருப்போம். புரியுதா? இல்ல 0 கொடுத்தாலே 0 தான் ஆன்சர்லாம் எடுத்துக்க முடியாது. அது எல்லா கேஸுக்கெல்லாம் வராது. 0 ஆன்சரா இருக்கலாம், சில கேஸ்ல வரும், சில கேஸ்ல ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இந்த பிரச்சனை வந்து சில நேரத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னா ஆப்ஷனல் 0 கொடுத்தா 0 தான் ஆன்சரா இருக்கும்னு போட்டுருவாங்க. அந்த கொஸ்டின் பேப்பர்ல பார்த்து எந்த கொஸ்டினுக்குமே 0 ஆன்சரா இருந்திருக்காது. சரியா? 0 பாசிபிளா இருந்தா கொடுத்துருக்கலாம், பட் அதை நம்ம செக் பண்ணி தான் ஆகணும். செக் பண்ணிட்டு தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். 0 வராமல் இருக்கக்கூடிய கேஸும் இருக்கும். அதனால பிளைண்டா நம்ம எல்லா கேஸுக்கும் சொல்லிட முடியாது. கண்டிஷன் கரெக்டா தெரிஞ்சிருந்து கன்ஃபார்மா சொல்ல முடிஞ்சாதான் பண்ண முடியும் அது. ரைட்? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். Two cells of EMF E1 and E2 are joined in opposition. If E1 வந்து greater than E2 ன்னு சொல்லிட்டாங்க. R1 R2 be the internal resistances, R be the external resistance. Then terminal potential என்ன வரும்னு கேட்றாங்க. terminal potential நம்ம கால்குலேட் பண்ணணும். terminal potential V is equal to மொத்தமாக நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ் V is equal to IR ஓம்ஸ் லா. இதுல பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் எவ்வளோ இன்டு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இதுல பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் என்னன்னு தெரிஞ்சா இதுக்கு அக்ராஸ்ல என்ன வோல்டேஜ் இருக்குதோ அதான் டெர்மினல் வோல்டேஜ் இதுக்கு அக்ராஸ்ல இருக்கும். இங்க என்ன V இருக்குதோ சேம் V தான் என்ன இருக்கும் இதுக்கு அக்ராஸ்ல இருக்கும். தட் இஸ் டெர்மினல் வோல்டேஜ். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஞாபகம் இருக்கா இந்த பாயிண்ட்? That is terminal voltage. கரெக்டா? சோ பட் டெர்மினல் வோல்டேஜ் அக்ராஸ் த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்ல எவ்வளவு இருக்கோ அதுதான் இதுக்கு அக்ராஸ்ல இருக்கக்கூடிய மொத்த வோல்டேஜ் இருக்கும். சோ அதனால V is equal to இந்த சர்க்யூட்ல பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் I ன்னு எடுத்தீங்கன்னா V is equal to IR. அப்ப IR நீங்க எப்படி கால்குலேட் பண்ண I எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? கரண்ட் I is equal to
total EMF equivalent EMF by equivalent resistance, total resistance. இப்போ இந்த கேஸ்ல இந்த ரெண்டு பேட்டரி எப்படி கனெக்ட் ஆகுது பாருங்க. இது மைனஸ், இதுவும் ரெண்டு மைனஸ். ஜென்ரலா மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் கனெக்ட் ஆயிருக்கும். ஈக்குவலன்ட் EMF கண்டுபிடி ஆட் பண்ணுவோம். பட் இங்க பிளஸ் பிளஸும் மைனஸ் மைனஸும் சீரிஸ்ல கனெக்ட் ஆயிருந்தா சப்ராக்ட் பண்ணணும். கிரேட்டர் EMF மைனஸ் ஸ்மாலர் EMF. அப்ப ஈக்குவலன்ட் EMF அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க E1 கிரேட்டர் தென் E2. அப்ப E1 மைனஸ் E2. நான் சொல்றது புரியுதா? பேட்டரி சீரிஸ்ல இருக்கும்போது பிளஸ் மைனஸ் கனெக்ட் ஆயிருந்தா நம்ம ஆட் பண்ணிருப்போம் ஈக்குவலன்ட் EMF கண்டுபிடிக்கும் போது. பிளஸ் பிளஸோ இல்ல மைனஸ் மைனஸோ கனெக்ட் ஆயிருந்தா சப்ராக்ட் பண்ணணும். கிரேட்டர் இருந்து ஸ்மாலர். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எத்தனை இருக்குது? R1 R2 R, மொத்தமா 3 ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ்ல கனெக்ட் ஆயிருக்குது. R1 பிளஸ் R2 பிளஸ் R. அப்போ therefore டெர்மினல் வோல்டேஜ், இதான் டெர்மினல் வோல்டேஜ் இந்த கேஸுக்கு. டெர்மினல் வோல்டேஜ், therefore டெர்மினல் வோல்டேஜ் டைரக்டா போட்டுக்கோங்க. therefore V is equal to I க்கு பதிலா இதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. E1 minus E2 by R1 plus R2 plus R into R. ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க. E1 minus E2 by R1 plus R2 into R into R. ஆப்ஷன் C is the answer. புரியுதா? எப்படி கண்டுபிடிச்சிருக்கிறேன்னு? எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியுதா? எஸ். 40 क्वेश्चन முடிஞ்சது. லாஸ்ட் 5 क्वेश्चन. லாஸ்ட் 5 क्वेश्चन. எஸ், இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. Which of the following statements is not correct when a junction diode is in forward bias? Forward biasல இதுல எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் கிடையாது? கண்டுபிடிங்க. என்ன வரும்? டிப்ளீஷன் ரீஜியன் டிக்ரீஸ் ஆகுன்றது கரெக்ட். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஆன் n side will move towards the junction. Yes. Holes p side move towards the junction. Electron on n side and holes on p side. தப்பு. ஆப்ஷன் D is the wrong one. இது வந்துட்டு forward bias உடைய பாயிண்ட். நெக்ஸ்ட், if the water falls from a dam into a turbine wheel 19.6 meter below, the velocity of water at the turbine. மேல இருந்து கீழே விழும்போது velocity என்ன கேக்குறாங்கன்னா, it is related to what? டேம்ல இருந்து தண்ணி ஊத்துன்னு சொல்றாங்க. மேல இருந்து கீழே ஃபால் ஆகுதுன்னா மேல இருந்து கீழே விழுற அந்த ஃப்ரீ ஃபால் கேஸ் தான் இதுக்கு வெலாசிட்டிக்கு ஆன்சரா வரும். வெலாசிட்டி V is equal to ஃப்ரீ ஃபால் கேஸ் என்ன வெலாசிட்டி இருக்கும்? V is equal to root of 2gh. அதே ஃபார்முலா தான் இதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அப்ப 2 into கிராவிட்டி இங்க 9.8 சொல்லிட்டாங்க. 9.8 ஹைட் எவ்வளவு கொடுத்துறாங்க? டர்பைன் வீல் 19.6 எஸ் கரெக்ட். அப்ப 9.8 into 2 என்ன வரும்? 19.6 into 19.6 ரூட் எடுத்தா 19.6 மீட்டர் per second. ஆப்ஷன் B is the answer. வந்துதா? B ஆன்சர் வந்து எல்லாருக்கும் கிளியரா? டைரக்ட் கேஸ் தான் இது. நெக்ஸ்ட், மேக்னடைசேஷன் ஆஃப் த சாம்பிள். மேக்னடைசேஷன் ஆஃப் த சாம்பிள் எதுக்கு ஈக்குவல்? What is the meaning of magnetization? Net magnetic dipole moment per unit volume. The definition. Define magnetization formula. Definition நமக்கு இருக்கு. டெக்ஸ்ட் புக்ல அது இருக்கு. நம்மளுடைய NCERT டெக்ஸ்ட் புக்ல மேக்னடிசம் அண்ட் மேட்டர் சாப்டர்ல போனீங்கன்னா தெரியும். மேக்னடைசேஷன் ஒரு ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க. அதில் அதனுடைய டெஃபினேஷன் ரொம்ப கிளியரா கொடுத்துருப்பாங்க. வாட் இஸ் மேக்னடைசேஷன் சொல்லிட்டு நெட் மேக்னெட் டைபோல் மொமெண்ட் பெர் யூனிட் வால்யூம். ஆக்சுவலா அந்த ஃபார்முலா எப்படி புக்ல இருக்குன்னா இப்படி கொடுத்துருப்பாங்க. நெட் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் பெர் யூனிட் வால்யூம்னு கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் கால்டு மேக்னடைசேஷன். அதுக்கு சிம்பிள் கேபிட்டல் M யூஸ் பண்ணிருப்பாங்க. மேக்னடைசேஷன் M ஈக்குவல் டு நெட் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்
per unit volume. Per unit volume. Textbook la the definition ரொம்ப clear-ஆ கொடுத்திருப்பாங்க. Right? 44th question. If 3 objects are thrown with velocity root of 2gh by 3, root of 2gh gh by 3, then find the ratio of their maximum heights. Find the ratio of the maximum height ஓட ரேஷியோன்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துக்கிறது எல்லாமே என்னன்னு சொல்லியிருக்காங்க, வெலாசிட்டின்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. கொடுத்துற டேட்டாவில் என்னன்னு சொல்லியிருக்காங்க, வெலாசிட்டி. அப்போ ஹைட்டோடைய ஃபார்முலா, மேக்ஸிமம் ஹைட்டோடைய ஃபார்முலா என்ன, மேக்ஸிமம் ஹைட் ஈக்குவல் டு u ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா பை 2g. இதானே பார்த்துருக்குறோம். வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் மேக்ஸிமம் ஹைட், u ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா பை 2g. இங்க வந்துட்டு வெலாசிட்டி மட்டும் தான் கிவன் கொடுத்துருக்காங்க. அப்ப மேக்ஸிமம் ஹைட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு u ஸ்கொயர். அப்ப த்ரோ பண்ற ஆங்கிள் வந்துட்டு சேமா இருக்குது, கிராவிட்டி சேம். த்ரோ பண்ண ஸ்பீடு மட்டும் வேற வேறையா இருந்திருக்குன்னு அர்த்தம். u மட்டும் மாத்தி மாத்தி த்ரோ பண்ணிருக்காங்க, அதே ஆங்கிள் மட்டும் ஃபிக்ஸ்டா இருந்திருக்குன்னு அர்த்தம். ஏன்னா ஆங்கிள் பத்தி இங்க டிஸ்கஸ் பண்ணனா அது கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் வெலாசிட்டி சேம் ஆங்கிள் த்ரோ பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ மேக்ஸிமம் ஹைட் உடைய ரேஷியோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா first one h1 is to h2 is to h3 equal to velocity ratio u1 square u2 square u3 square. மூணுத்தினுடைய வெலாசிட்டியை ஸ்கொயர் பண்ணி ரேஷியோ எடுக்கணும். அதான் மேக்ஸிமம் ஹைட்டோட ரேஷியோ இந்த மூணு கேஸுக்கும். அப்போ எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணால் ரூட் கேன்சல் ஆகிடுமா, ரூட் கேன்சல் ஆகிடும். 2gh by 3, 2gh by 3, இதுக்கு 2gh, u3 என்ன கொடுத்துக்கிறாங்க, gh by 3, gh by 3. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க, எதெல்லாம் கேன்சல் ஆகும் பாருங்க. gh காமன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இங்கேயும் 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. இங்க தான் 3 கிடையாது, எல்சிஎம் எடுங்க. 3 இங்க தான் மிஸ்ஸிங், இதுல மட்டும் 3 ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப இங்க நியூமரேட்டர்ல 2, இதை 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 6, இங்க ஆல்ரெடி 1 இருக்கு. 2 புரியுதா, இங்க டினாமினேட்டர் ஆல்ரெடி 3 இருக்கு. எங்க 3 இல்லையோ அதை மட்டும் மல்டிப்ளை பண்ணா எல்சிஎம் காமன் ஆயிடும், நியூமரேட்டர் அப்படியே ரேஷியோ எடுக்க வேண்டியதான். அப்ப 3/3 ஆல மல்டிப்ளை பண்ணா இது 6/3 ன்னு வந்துரும். சோ 2:6:1, 2:6:1 அப்படின்னு கிடைக்கும். ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். புரியுதா? கொஸ்டின் சிம்பிள் ஃபார்முலா தான், அந்த ரேஷியோவை எப்படி கனெக்ட் பண்ணிருக்கிறன்றத கண்டுபிடிங்க. 2:6 இது ஃபார்முலா உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சாலே போதும், இதுல பிரச்சனை கிடையாது, ஆன்சர் கொண்டு வரலாம். இதை இன்டர்லிங்க் பண்ண தெரியணும். u ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா பை g ல இது மட்டும் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கு, அதோட ரேஷியோ கேக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். ரைட், லாஸ்ட் கொஸ்டின் 45th கொஸ்டின், இந்த சாம்பிள் கொஸ்டின் பேப்பருடைய லாஸ்ட் கொஸ்டின். சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க. இதுக்கு சொல்லுங்க, இதுக்கு என்ன வரும்? which of the following graphs shown appropriate variation of refractive index? refractive indexுக்கும் wavelengthக்கும் கனெக்ட் பண்ணா எந்த கிராஃப் இதுல கரெக்டா இருக்கும், எந்த கிராஃப் கரெக்டா இருக்கும்? எஸ், refractive index inversely proportional to velocity, inversely proportional to wavelength. ஞாபகம் இருக்கா? refractive index வந்து velocityக்கு inversely proportional, wavelengthக்கு inversely proportional. அப்ப x axisல lambda, y axisல refractive index, x axisல wavelength, refractive index inversely proportional. lambdaக்கு நீங்க எந்த வேல்யூ போட்டாலும் என்ன ஆயிட்டே போகும், inversely proportional hyperbolic graph. Option A is the correct answer. Exactly correct. Option A. Very good. நிறைய பேர் கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க, சூப்பர். சோ எல்லாரும் கிளியரா கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க நினைக்கிறேன் இந்த क्वेश्चनல. சோ அந்த குழப்பம் இல்லையா, அந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஸ்பீடு கூட கனெக்ட் பண்ணிருந்தாலும் அதேதான், இது கூட கனெக்ட் பண்ணாது. ஒருவேளை வேவ் லென்த்துக்கு வெலாசிட்டி கனெக்ட் பண்ணது லீனியர் கிராஃப் வந்திருக்கும். இது ரெண்டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். வெலாசிட்டிக்கும் அதாவது ஸ்பீடுக்கும் வேவ் லென்த்துக்கும் நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தா இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஸ்பீடு, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேவ் லென்த்தா இருந்தா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இருந்தாலே கிராஃப் எப்படி இருக்கும், ஹைப்பர்போலிக் கிராஃப். ஹைப்பர்போலிக் கிராஃப். புரிஞ்சுதா? எஸ். ஸோ இந்த சாம்பிள் கொஸ்டின் பேப்பருடைய 45 கொஸ்டினும் முடிஞ்சது. கொஸ்டின் பார்த்த வரைக்கும் புரியுதா? கொஸ்டினை புரிஞ்சுக்க முடியுதா? ஃபாலோ பண்ண முடியுதா? ஃபாலோ பண்ண முடியுதா? எஸ். மெயினா நீங்க எந்தெந்த சாப்டர்ல ஸ்ட்ராங்கா இருந்தீங்களோ அந்த சாப்டருடைய கொஸ்டின்லாம் கரெக்டா அட்டெண்ட் பண்ண முடியுதான்னு செக் பண்ணி பார்க்கணும். கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், டூயல் நேச்சர், செமி கண்டக்டர், இல்ல லாஜிக் கேட்ஸ்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ சில்லி மிஸ்டேக் பண்ணிடுறீங்க. ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா நேத்து நான் அதை நோட் பண்ணேன். சிம்பிளா தெரிஞ்சுமே தப்பு பண்ணிடுறீங்க, கேர்லெஸ் மிஸ்டேக்.
அதுக்கப்புறம் கால்குலேஷன் போடும்போது ஸ்மால் எரர் வந்துடுது. ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். அது வரும், முடிஞ்ச வரைக்கும் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ண பாருங்க. ஏன்னா அக்யூரேசி ரொம்ப முக்கியம் இல்லையா? ரைட், எஸ். ஸோ நம்ம இன்னும் அடுத்தது இன்னொரு சில சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் பார்ப்போம். இப்போ கொஞ்சம் இதுக்கப்புறம் அடுத்து கொஞ்சம் போக போக டிஃபிகல்ட்டி லெவல்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். அண்ட் ஆல்சோ வில் டிஸ்கஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். இன் பிட்வீன்ல ஒரு லாஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு 4 சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் திரும்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா அது நமக்கு ஒரு ஐடியா கொடுக்கும். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படியே ரிப்பீட் ஆயிருக்குது. புரியுதா? எஸ். அது 2026 தான் ஃபர்ஸ்ட் டைம் லாஜிக் கேட்ஸ்ல வரல. திரும்ப ரீநீட் வரதுனால அது வந்துடும். அதுக்காக தான் நான் சொல்ல வரேன் நான். ஏன்னா அந்த சாப்டருடைய ரொம்ப முக்கியமான ஹெட்டிங் லாஜிக் கேட். ஏன்னா அது எல்லா வருஷமும் வந்ததுனால தான் இந்த தடவை அதுலேருந்து ஸ்கிப் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு சேஞ்சஸ் இருக்கணும்னு ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த சாப்டருடைய ஹெட்டிங்ல இருந்து லாஜிக் கேட்ஸ் கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிட்டு அதுலேருந்து 2 கொஸ்டின் மட்டும் கேட்டிருந்தாங்க. மறுபடியும் ரீநீட் எழுதுறதுனால கண்டிப்பாக லாஜிக் கேட்ஸ் கொஸ்டினை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது அந்த சாப்டர்ல ஹெட்டிங் ரொம்ப கண்டென்ட் கம்மி. அதனால அந்த சாப்டர் ஸ்கிப் பண்ணிட்டாங்கன்னா அந்த டாப்பிக்கை மீதி தேரி அந்த சிம்பிள் இதெல்லாம் பேஸ் பண்ணி மட்டும் தான் இருக்கும். எது ஹாஃப் வே ரெக்டிஃபையர், ஃபுல் வே ரெக்டிஃபையர் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். நம்ம அப்கமிங் கிளாஸஸ்ல ஹாஃப் வே, ஃபுல் வே ரெக்டிஃபையர் பார்ப்போம். எஸ், சில்லி மிஸ்டேக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த கான்சென்ட்ரேஷனை கொஞ்சம் கொண்டு வாங்க. முடிஞ்ச வரைக்கும் கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தியாக கொண்டு வாங்க. இன்பிட்வீன்ல நம்ம வந்துட்டு ஒரு செட்டு வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குற மாதிரி ஒரு செஷன் வச்சுப்போம். இன்னொரு செஷன் வந்துட்டு நான் செட் பண்ற ஒரு கொஸ்டின், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர். ஏன்னா நீங்க ஏற்கனவே பார்த்துருந்தாலும் திரும்ப ஒரு தடவை ரீகால் பண்ணிப்போம். ஏன்னா சேம் கொஸ்டின் ரிப்பீட் ஆகும்போது குறைஞ்சது ஒரு 4-5 கொஸ்டினாவது அதே மாடல் அதே கொஸ்டின் சில நேரத்தில் வந்துருது. ஏன்னா இப்போ நீங்க எழுதுனதுலேயே 3 கொஸ்டின் டிட்டோவா வந்தது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படியே டிட்டோவா, 3 கொஸ்டின் அப்படியே எதில் இருந்தது 2026 நீங்க ரீசெண்டாக எழுதுனதுல இருந்தது. ஸோ அந்த மாதிரி அதே கொஸ்டின்ஸ்லாம் வரும்போது நமக்கு அதெல்லாம் ரொம்ப ஈஸி. பார்த்தோன்னே டக்குன்னு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ப்ளஸ் அந்த மாடல்ல நிறைய கொஸ்டின் ரிப்பீட் ஆகும்போது அந்த கான்செப்ட் நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். அந்த ஐடியா அதை வச்சுட்டு அவங்க எப்படி கொஸ்டின்ஸ் திரும்ப செட் பண்ணலாம் அதே மாடல் அப்படின்றதுக்கு. ஸோ அதனால 2025, 2026 இப்போ பார்த்து நம்ம பார்ப்போம். 2024, 2023 அண்ட் 2022. சரியா? 2023 வரைக்குமே 3, 4, 5 இப்போ பார்த்த 6, அப்புறம் 22 இந்த கொஸ்டின் பேப்பரை நம்ம கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிப்போம். ஏன்னா ரீசெண்ட் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அதெல்லாம் அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். தென் என்னுடைய இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி என்னுடைய ஓன் செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பரும் பேரலாக நம்ம நடுவில் பார்ப்போம். சரியா? ஸோ இன்னும் குறைஞ்சது ஒரு 12 கொஸ்டின் பேப்பரை பார்க்க முடியும். ஏன்னா இன்னைக்கு டேட் என்ன 8ஆ? ஸோ எக்ஸாக்டாக நமக்கு ஒரு 12 days தான் இருக்கு. கரெக்டா? 12 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பரில் ஒரு 5 செட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். புரியுதா? எஸ். மாடர்ன் பிசிக்ஸ் தனியா வேணுமா? எஸ், உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ நான் பிளான் பண்றேன். உங்களுக்கு இந்த டைப் ஓகே தானே? குமுலேட்டிவா பாக்குறது இல்ல வெயிட்டேஜ் வைஸ் கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி அதுக்கு ஒப்பீனியன் இருக்கா? ஏன்னா நான் அதை ஏற்கனவே நடத்திட்டேன், அதனால அது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னோட ப்ரீவியஸ் வீடியோ போனீங்கன்னா சாப்டர் வைஸ் மாடர்ன் பிசிக்ஸ் நடத்திருக்கிறேன், கைனமேட்டிக்ஸ் தனியாக ஹெட்டிங் போட்டுருக்கு நடத்திருக்கிறேன், யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் தனியாக ஒரு கிளாஸே ஃபுல்லாக போட்டுருக்கிறேன், கிராவிடேஷன் தனியாக ஒரு கிளாஸ் போட்டுருக்கேன். நான் எல்லா ஹை வெயிட்டேஜ் சாப்டர் செப்பரேட் கிளாஸ் போட்டுருக்கிறேன். அதே கான்செப்ட் அதே ஃபார்முலா தான் இருக்கும். அதனால இதுதான் பெஸ்ட். அதை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க சாப்டர் வைஸ் உங்களுக்கு எல்லாத்தையும் என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது சார், எனக்கு இந்த சாப்டர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா போதும் அப்படின்னா ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் ப்ரீவியஸ் லெக்சர்ஸை போங்க. சாப்டர் வைஸ் நான் நடத்தி இருக்கிறேன். திரும்ப சாப்டர் வைஸ் போனால் அதே கொஸ்டின்ஸை பார்க்குற மாதிரி இருக்கும். அதே கொஸ்டின் பேட்டர்ன் அதுதான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி குமுலேட்டிவா ஒரே கம்பைன் பண்ணி 45 பார்க்கும்போது ஸோ எல்லா சாப்டரையும் பார்க்கும்போது நமக்கு அப்படியே அங்கங்கே திடீர்னு ஃபர்ஸ்ட் சாப்டர், அப்புறம் திடீர்னு பார்த்தா 12th ஃபிசிக்ஸ், அப்புறம் 11th ஃபிசிக்ஸ் வேறு சாப்டர், அந்த மாதிரி ஷஃபலாக இருக்கும்போது நம்ம பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக சிந்தசைஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, டக்குன்னு அந்த கான்செப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம திங்கிங்கை கொண்டு வரதுக்கு அந்த ஹேபிட்டை கொண்டு வர முடியும். அதுக்காக தான் உங்களை முடிஞ்ச வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ண வைக்கணுன்றதான் என்னுடைய பிளான். ஸோ 5 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம பிட்வீனில் பார்ப்போம், ஆல்சோ சாம்பிள் கொஸ்டின் பேப்பர். ஓகேவா? இது எல்லாமே நம்மளுடைய அப்கமிங் கிளாஸஸ்ல இருக்கும். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். ஏற்கனவே பார்த்துருந்தாலும் திரும்ப ரீகால் பண்ணுவோம். சில பேர் மறந்துருப்பீங்க, சில கான்செப்ட் மறந்து இருக்கலாம். பட் எனிவே அதே கொஸ்டின் நமக்கு அதே கான்செப்ட் மாடல் வரும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால நம்ம அதை அவாய்ட் பண்ணிடக்கூடாது. நிறைய நியூ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, அதனால அது உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். ஓகே, ரைட். தேங்க்யூ ஸோ மச். நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். பை.